Hello boys and girls, welcome to RxG Gaming, and this is Ellie Boy starting your stream with RGPL season number 7. கொஞ்சம் டயர்டாக இருந்தேன், தொண்டை ஒரு மாதிரி கவுது, என்னன்னு தெரில. தூங்கிட்டு வந்தேன், ஒரு மாதிரி தொண்டை லாக் ஆயிடுச்சு, ஒரு இட விடமான பொசிஷனில் படுத்து. ஓகே, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம தான் ஆமாம், இன்றைக்கி வந்து முதல் மேட்ச் டிடிக்கும் சாம்ராய்க்கும் லைனப்லாம் செட் பண்ணிட்டு தான் வந்துருக்கேன். இன்றைக்கி நாளில் கொஞ்சம் லேட்டு, 4:41 தான் வந்திருக்கேன். எப்பயோ வர வேண்டியது. என்ன மாதிரி கம்பேக்கு சிஎஸ்கே கிட்ட இருந்தா என்னாச்சு, ஐபிஎல் எப்படி போகுதுன்னு நான் பார்க்கல. 5 விக்கெட் எடுத்துட்டாங்க. 130 ஃபார் 4 இருந்திருக்கு, 5 ஆயிருக்கு. அது இல்லாம 9th ஓவர் வரைக்கும் செம்மாடியாக அடிச்சுட்டு இருக்காங்க போல. அதுக்கப்புறம் ஒரு 10th ஓவர் மேலே சரியான பிரேக் த்ரூஸ்லாம், 2 விக்கெட்டு 3 விக்கெட் வந்திருக்கேன். நிறைய சிங்கிள்ஸு டபுள்ஸும் கொடுத்துருவாங்க. ஓகே, சிக்ஸர்ஸே போகலப்பா 10th ஓவருக்கு அப்புறம் 2 ஓவரை நல்லா போட்டிருக்காங்க. பாடிக்கே வெல்கம் வெல்கம். ஸ்ரீஜித் வணக்கம்ப்பா, வணக்கம். ஸ்கோர் கார்டு பின் அண்ட் போல். ஸ்கோர் கார்டு வேணா, அது எதுக்கு நடுவில் ஆந்திரத்தில் தூங்கிட்டு, இது பின் வேணா பண்ணலாம். Who will win? ஸ்கோர் கார்டை வேணா பின் பண்ணுறேன், அது என்ன, அது இன்னும் ரொம்ப பெரிய அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை, பண்ணலாம். வந்துச்சா? ஓகே தான். Drive straight down the ground, mid on. லெஃப்ட் சைடு ஃபுல் மேலே வச்சிரு. போட்டேன். இன்னும் கூட ஷார்ட் பண்ணலாம்ல. ஷார்ட் பண்ணாமல் இந்த சைஸ் போதுமா? கண்ணு தெரியுதா? இது போதுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் குட்டி பண்ணவா? சாமுராய்க்கு சேசிங்கு இந்த சைஸே போதுமா? ஓகே. பசுபதி ப்ரோ வெல்கம் ப்ரோ. வாங்க. தமிழ்நாட்டின் முதல்வராக மாண்புமிகு பதிவேற்றார் ப்ரோ விஜய். பார்த்தேன் காலையிலே என்கிட்ட கரெக்டாக எங்கள் அம்மா வந்து எழுப்பி விட்டாங்க ஒரு 9:45. ஃபோன் எடுத்தேன் கையில், தூக்கமாக வந்துச்சு. அப்படியே இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு அடி வச்சுன்னு தூங்கினேன்னா எப்படியா நான் ஒருத்தன் கத்துவான், அதில் ஏந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வைப் பண்ணினே, அதான் ஒரு இருக்கும்ல நம்ம கையில் தான் டெய்லி தான் ஸ்வைப் பண்ணுறோமே, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்வைப் பண்ணினே இருந்தோன்னா அப்புறம் ஒரு மாதிரி லைட்டாக முழு போகுது. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு தந்தி சேனல் போயிட்டு நியூஸ் போட்டு அப்படியே தூங்கினே இருந்தேன். அது ஒரு பக்கம் கேட்டுனே இருந்தது, விஜய் வராரு அது பண்ணுறாரு இது பண்ணுறா சொல்லினே இருந்தாங்க, அதுவும் தூங்கினே இருந்தேன். அப்புறம் பார்த்தா டக்குன்னு 9:55 10 o'clock ஆச்சு. ஓரளவுக்கு முடிச்சேன், பார்த்து சொக்கி விழுந்தேன். அப்புறம் வந்துட்டு அவர் மேலே வந்தோடனே சிஎம் ஆகிறதுக்கு ரெடி ஆனோடனே அப்படியே வந்து உட்காந்துட்டேன். அப்புறம் ஹாலுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி அவர் மஜா காட்டி எல்லாம் வந்து இன்னைக்கு சைனெல்லாம் வந்து 3 சைன் போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து உக்காந்துச்சு. லைவ் போட்டுலாம் ஒரு 2 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு வந்துட்டேன். சரியான தூக்கம். திருப்பி ஒரு தூக்கத்தை போட்டு வந்துட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் தூக்கத்தை போட்டு வந்தேன். 1 மணி நேரம் நினைக்கிறேன். 3 மணிலேருந்து 4 மணிக்கு 1 மணி நேரம் தூக்கத்தை போட்டு வந்தேன். சூப்பராக இருந்த ராமப்பா. வாங்க ப்ரோ, பசுபதி ப்ரோ.
Wow, brilliant வசந்த் reactions ப்ரோ and வெல்கம். what a catch. யாருக்குலாம் வெல்கம் சொல்லல. நெக்ஸ்ட் ஈடி மேட்சா அப்படிதான் நினைக்கிறேன். விக்கெட் போயிடுச்சுங்க ஒரு வழியா. ரொம்ப நேரமா விக்கெட் போகாம இருந்தது, தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜோபி மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ இந்த மேட்ச் சாமுராய் டீமுக்கு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் போற போக்க பார்த்தா. ஹாரி பாட்டர் 3 ஃபுல்லா பாத்தியா நைட்டு? இல்லப்பா, கால்வாசி பார்த்தேன். ஸ்ரீஜித் ப்ரோக்கு தூக்கம் வந்துடுச்சுன்னாரு. அதுக்கப்புறம் அவரு போயிட்டாரு. நான் உட்காந்து இன்ஸ்டாகிராம் பார்த்து அழிச்சுன்னு இருந்தேன் நானே லூசு மாதிரி. என்னன்னா பார்த்து ஒரு உடனே தூங்க போயிருக்கலாம். தூங்கிட்டேன். எத்தனை மணிக்கு தூங்கினேன்னே தெரியல. 4:30 தூங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் தூங்கின மாதிரி இருந்தது. ஆனால் 10:30 மணிக்கு இருந்தேன். 6 மணி நேரம் தூங்கியிருக்கேன். 10 மணிக்கு இருந்தேன்னா நான் ஒரு 5.5 மணி நேரம் தூங்கியிருக்கேன். அந்த தூக்கம் பத்தலை, அதான் எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் தூக்கம் வந்துச்சு. 11 அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இன்னொரு மேட்ச் இருக்கும் ப்ரோ. இந்த மேட்ச் ஆடுற 2 டீம்ஸுக்குமே சரி, அடுத்த மேட்ச் ஆடுற 2 டீம்ஸுக்குமே சரி இன்னொரு மேட்ச் இன்னைக்கு இருக்கு. 7 மேட்ச் போடுறதா சொல்லியிருக்கேன். போடுவேன். ஐபிஎல்லே இருந்தாலும் போடுவேன், கவலைப்பட மாட்டேன். சொல்லிட்டா சொன்னது தான். நான் எப்பவும் ஒன்ஸ் நான் சொல்லிட்டேன்னா சொன்னது தான், ஓகேவா? அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. நான் எனக்கே சொல்லலைன்னா நான் மேபி போட்டிருப்பேன். எனக்கு தெரியாது இன்னைக்கு அவனுமே சொல்லலை இன்னைக்கு ஆர்சிபி வர்சஸ் எம்ஐ மேட்ச்னு. சொல்லியிருந்தா சொல்லியிருக்க மாட்டேன். சரி, ஆனால் சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நம்ம மாற்ற மாட்டோம். ஸோ இன்னைக்கு 7 மேட்ச் போடுறோம். எலிபாய் தான் நெக்ஸ்ட் சிஎம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வேணாம்ப்பா, நான் தொண்டனாகவே இருந்துக்கிறேன்ப்பா, உறுப்பினராகவே இருந்துக்கிறேன்ப்பா. சொன்ன சொல்லை தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. ஆமாம், மோஸ்ட்லி அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ எதிக்கும் நான் என்னோட யூடியூப் சேனலில். கொட்டையா? தம்பி கோட்டைப்பா. ஒரு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நீ வந்துட்டு பேசக்கூடாது. எல்லாம் சீப்பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. விக்கெட் போனாலும் பரவாயில்லன்னு. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Smacks that away. That ball of the Doku. Outa இல்லங்க, கேட்ச் கேரி ஆகல. 179 அடிச்சா சிஎஸ்கே வின்னு. 179 மேல போச்சுன்னா எல்எஸ்ஜி அவ்வளவுதான். ஏன்னா எனக்கு நான் இப்பவும் சொல்றேன் 146 இருக்கு, பொறுமையா ஆடலாம். டெஸ்ட் மேட்ச் ஆடலாம். இவனுங்க 30 ரன்னு 40 ரன்னு சேர்த்தா போதும். 40 ரன்னு சேர்த்தா போதும். சிங்கிளா எடுத்தாலே அந்த 40 ரன்னு சேர்க்கலாம். என்ன எவ்வளவு பால்ஸ் இருக்கு? 6 × 20. சாமு கால் பண்றோம். ஹலோ, என்ன? சரிப்பா, அனுப்பிச்சிட்டல. அப்புறம் எது கால் பண்ற? பார்க்க மாட்டாங்க. நீ அனுப்பிட்டா நான் பாத்துருவேன். இதுல அனுப்பிச்சிட்டியா லைன் அப்ஸ்ல? 3 runs added in that over. The Pirates are 23 for 1. Would have expected a bit more aggression that over. The run rate hasn't really gone up. Need to capitalise on their time at the crease now. Al Hassan, the spinner, coming into the attack. இவமேர ஒரு அம்மா லைன் அப் அம்ஸ்டா அத போட்றேன்றான். அம்சா யாரா பார்க்காம இருக்கா? Onto the front foot. Board boundary-யா? Should be 4. Doesn't Boundary even it wait is. to see if the ball's going Sam to do anything. அவனே தான். Front foot punches it away to the boundary.
8 ஓவர். How will he reply? இன்னும் 6 ஓவர் இருக்கு. 6 ஓவருக்கு கரெக்டா வந்துட்டு கணக்குப்படி 36 பால் 36 ரன் அடிச்சா போதும்டா. சிங்கிளா ஆடுங்கடா போதும்டா. To get a good swinging arms under it to get it over the rope. வேற எதுவுமே வேணாம்டா. அவங்களே உங்ககிட்ட அவுட் ஆயிட்டு போயிடுவானுங்கடா 180 அடிச்சிங்கன்னா. Square cut finds point, no run. அங்கேயும் 6 ஓவர்ஸ் இங்கேயும் 6 ஓவர்ஸ். அதேதான். Markram wants a fair 6 நினைக்கிறேன். இல்லங்க 1 pitch ரொம்ப பெருசா இருக்கு கிரவுண்ட். That showed great skill. Lovely timing. ஸ்டேடியம்ல The boundary was the only place பால் that ball was உருண்டு heading. போன்னு பார்த்தா தூக்கி சொருகி இருக்காங்க. Doesn't beat ஆனா the உருண்டா infield. போகாது இந்த பிச்சில். அது இந்த கிரவுண்டில் அதான் ஒரு பிரச்சனை. அவுட்ஃபீல்டில் வந்துட்டு பிச் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாகிடும். முலான்பூர் ஸ்டேடியம் தானே? Punch down the ground. அதான் Mid நினைக்கிறேன். on in pursuit. எந்த ஸ்டேடியம் இது? டிடி Huge momentum swing. 18 runs coming from it. The Pirates 41. தரம்சாலாவா? Going with spin now. எதுன்னு தெரியலையே. பஞ்சாப் ஸ்டேடியம் தான். That's a big one. A maximum away. தரம்சாலால போயிடும். If you lose the pictures, முலான்பூர்ல தான் நின்று போகும். தரம்சாலால போயிடும். That ball's been hit. It's flown into the crowd. To get that much power. அங்கேயும் மார்க்ரம் விளையாண்டாரு, இங்கேயும் மார்க்ரம் மாறுறாரு. அவ்வளவுதான். மஜாதான். மார்க்ரம் தான். ஷாட். Dragged it down, nailed it off the back foot. Super batting. 9 ஓவர்ஸ்ல சரியான ஸ்கோர்ல இருந்திருக்கானுங்க போல. 2 விக்கெட்ஸ் தான் போயிருந்தது போல. அதுக்கப்புறம் 10th ஓவர்ல 2 விக்கெட் போயிருக்கு அங்க இவனுங்களுக்கு எல்எஸ்ஜிக்கு. அங்க இருந்து அப்படியே பொறுமையா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க சிங்கிளா. அதுக்கப்புறம் கரெக்டா 13th ஓவர்ல ஒரு விக்கெட் போயிருக்கு. அப்படியே டிராப் ஆயிடுச்சு மேட்ச் அவங்களுக்கு. எல்எஸ்ஜி இல்லைன்னா எந்நேரத்துக்கு எங்கேயோ அடிச்சிருப்பானுங்க. எவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருப்பானுங்க நம்மளாலே நம்ப முடியாது. விக்கெட் மட்டும் போலன்னா எவனோ ஒருத்தன் நல்லா போட்டான் அந்த இடத்துல. அந்த 10th ஓவர் அவன் போட்டான்னு தெரியல. 6 overs 91 for 1. அங்கேருந்து சரியான கம்பேக்கில் 50 ரன் தான் கொடுத்துருக்கானுங்க 8 ஓவரில். வெறித்தனம். Couldn't get it through the field. Over the Pirates 53 for 2. ஆமாம்பா இங்கிலீஷ் போட்டு ஜூத் அடிச்சுட்டு இருந்தான். அப்படியா? இங்கிலீஷ் அடின்னு அடிச்சுதான். ரைட்டு. ஓவர்டன் பயலுங்க. ஓவர்டன் விக்கெட் எடுத்தது. ரைட்டு. எனக்கும் ஏன் தெரியல. எஸ்ஹெச்பி ஜெயிச்சா மட்டும் செமிஸ்க்கு சான்ஸ். எஸ்எஸ்ஹெச்சுக்கு வந்து -10 RRல ஒரு வேளை ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் 9.9 இல்லை 9.3 சான்ஸில் முடிக்க முடியும். தெரியல. அதான் எஸ்ஹெச்பிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு தான் நானும் பிலீவ் பண்ணுறேன். எஸ்எஸ்ஹெச் ஜெயிக்கணும்னா 2 மேட்சுமே ஒரு 2 ஓவர் ஸ்பேரில் அந்த மாதிரி முடிச்சாகணும் அவங்க. அப்படின்னா தான் ஒரு வாய்ப்பு. இந்த இன்னொரு மேட்ச் வேறு இருக்கு இல்லையா, அதையும் பார்ப்போம். முதல்ல நீங்கள் ஜெயிக்கிறத பாருங்கண்ணா. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா இந்த பேச்சே வேணாண்டா. அடுத்த மேட்ச் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடும். Nice shot, but straight to gully. இப்போ அங்கேயும் பிரவிசி இங்கேயும் பிரவிசி. ஓஹோ, இங்கிலீஷ் பின்னாடியே 30 ரன் அடிச்சிருப்பாயா? என் பின்னாடியே சம்மாடி அடிச்சிட்டானா ஃபுல்லாக. இந்த ஸ்வீப் நாடி அவுட்டு. அக்ஷத்ர கொஞ்சம் காலி. ரைட்டு. யாரையா அவன்? Can't get that outside the ring field. 6 runs added in that over. The Pirates are 59. SSS ஜெயிக்கணும்னா ஹெவி என்ஆர்ஆர் வேணும். Ball around and hitting boundaries in between. It's a good setup for a strong finish. என்ஜேமி சாமி வருமா? ஏன் ஜேமி ஓட்டன் கலகிட்டு இருக்கா அப்படியா? And got it well enough to find the boundary. என் பாட்டன் ஜாமி வரும். ஓஹோ, ஜேமி ஓட்டன் ஆன் ஃபயர் போலயே. Drilled that one away. அவன் ஒருத்தன் தான் நல்லா போகிறான். ஸ்டார்டிங்லேருந்து அவன் ஒருத்தன் போய் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஆஹா, இப்போ ஈட்டியோட 2 மேட்சும் முக்கியம் போலே. ஆமாப்பா ப்ரோ, நீ உங்கள் கையில் தான் எல்லாமே இருக்கு.
over the infield with a cracking shot. Threaded it through brilliantly. All timing on that shot. Anybody to Tarun. அவங்களுக்கு கணிச்சு நீங்க ஈட்டி அடிக்கணும் அது யோசிச்சியா அதானே something you want to repeat of. You don't want to be giving away easy runs. Third wicket for under 10 சூப்பர் கேட்ச் என்ற கால் எனக்கு நம்ம கேட்ச் மாதிரி தான் தெரியுது என்னப்பா என்னது இது சேஞ்ச் ஆஃப் ரெடி வாட் இஸ் திஸ் நான் அழகா பாருங்க உட்கார்ந்து அந்த கேட்ச் எடுக்கிறாரு அதுக்கு நீ அந்த கேட்ச் எடுத்துக்கவே தேவையில்லையடா செம்ம பாலுங்க just didn't know where it was going and knocked him over. As they head back to the pavilion, before IPL vote and scammer nu nenichittu irundhen not too much to speak of on the scoreboard. enakala avana appathula inde oru belief irundhathu vote nu ana batting la aaduvana nenichen bowling la eppadi pannuvaana nenikala na opposite ah nenichittu irundhen batting la kaatu kaata poran ellarum oda oda poran appdi nenichittu irukumbodhu the left arm medium bowler is coming into yo na bowler ya அப்படின்ற மாதிரி இந்த சீசன் ஃபுல்லா பண்ணுகிறான் huge shot. That's a massive shot, just incredible. That's a brilliantly aggressive shot. Gets on the front foot and it flies over the boundary. நானா நல்ல லிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் அதே தான் நினைச்சேன் அலி பாய் எல்லாம் பேட்டிங்ல நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா போலிங்ல பண்ணின்னு இருக்கான் அவன் யார் நீ அப்படின்றான் நான் பேட்டிங்கில் ஆடுவான்னு நினச்சேன் பவுலிங்கில் 2 ஓவர் 30 போவான்னு நினச்சேன் இல்லை நான் 2 ஓவர் 25-20 அந்த மாதிரி போவான் டீசெண்டான பவுலரு ரொம்ப கொடுக்க மாட்டான் ரொம்பவும் அடிக்க மாட்டான் ரொம்ப கொடுக்க மாட்டான் ரொம்பவும் போக மாட்டான் ஒரு மாதிரி டீசெண்டாக போடுவான் ஒரு 20 ஓவர் அந்த மாதிரி கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நினச்சேன் 2 ஓவர் இல்லை 4 ஓவர் போட்டால் கூட ஒரு 40 ரன் அந்த மாதிரி கொடுப்பான்னு நினச்சேன் செம்மையாக போடுறான் அவன் எஸ்ஹெச்பி லாஸ்ட்ல ஃபம்பிள் பண்றாங்க ஆமாப்பா எல்எஸ்ஜி மாதிரியே பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க மார்க்ரம் வேலையை காட்டிட்டான் நல்லா தானே ஆடிட்டு இருந்த அப்படின்றாரு வைடு இஷான் கிஷனுக்கு நல்ல பாலா போடுங்கப்பா தலைவன் எங்கேயோ தூக்கி அடிப்பா நீங்க நல்ல பால் ஒன்று போட்டீங்கன்னா அவ்வளோதான் மார்க்ரம் கேப்டன்ல அதான் எல்எச்சி வாடை அடிக்குது சிங்கிளிங்க என்னையா இஷானே அடுத்த ஓவர் அடிப்பியா என்ன தைரியத்துக்கு நீ சிங்கிள் எடுத்த மேக்ஸ்வெல் இருந்தா பிரின்னு பிரிச்சிருப்பானே அந்த ஓவரு சம்பந்தமே இல்லாம நீ சிங்கிள் எடுத்து நீ ஸ்ட்ரைக்ல நிக்கிற உன் மேல நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் மேக்ஸ்வெல் அடிப்பான் சரி ஓகே நீயே அடிக்கிறியா சரி அடி அப்பா அடிச்சா சரிதான் பவுண்டரி There was no point chasing that. லக்கி பாஸ்கர்ல கரண் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார்ல கல்பிரிட் மாதிரியே இருக்கும் ஆனா நல்லவர் அதே மாதிரி தான் ஓவர் ரைட் Singh, I don't think will be too happy with their bowler at the moment. Square cut, finds point, no run. LSG need 26 runs to win. Perfectly timed. That really was a great delivery. Seen early and was dispatched with a plum. ஆமா 180 அடிக்கடா கமாண்டரா அப்படினே. Now would have to be very happy with that last shot. இந்த மேட்ச் தோக்குறோம் அவுட் தானே இல்லையா ஆமாம்மா இந்த மேட்ச் தோக்குறவன் வெளியில டோர்னமெண்ட் வெளியில வந்தா இதுக்கப்புறம் எங்க இருந்து 8 பாயிண்ட் தான் வரும் இன்னொரு மேட்ச் ஜெயிச்சா கூட 10 பாயிண்ட் வேணுமே நீங்களே 10 பாயிண்ட் வச்சுக்கிறீங்க நம்பர் 4ல இருக்கிற நீங்களே அவள் அதுக்கப்புறம் டாப் 5க்குலாம் வாய்ப்பே இல்லையே நான் தான் நேற்றே சொல்லிட்டேனே டாப் 5 கிடையாது டாப் 4 தானே நல்ல இன்னிங்ஸ் பா ஏ இஷானே மஜா பண்ணிட்ட போ 6 அடிச்சோ இல்லையோ நிறைய 4 அடிச்சிட்ட ஒரு 5 4 அடிச்சான் பரவாயில்ல 20 ரன் சேர்த்துட்டு வந்துட்டான் அந்த ஓவரு
அடிச்சதே தெரியாம அடிச்சுட்டு வந்துட்டான். பரவாயில்ல, மேக்ஸ்வெல் அடிப்பான்னு நினைச்சேன், பட் பரவாயில்ல, நல்லா பண்ணி கொடுத்துட்டான். 107 டார்கெட். அங்க வச்சு அதே டார்கெட் வச்சிருக்காங்க. வந்தோடனே ஒரு பவுண்டரி ஓடிங்க. பார்த்திவ் பட்டேல் ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு இன்னைக்கு. நீ எவ்வளவு வேணா அடி, நான் திருப்பி அடிக்கிறேன்னு. இன்னொரு பவுண்டரியா போடு. அந்த எக்ஸ்ட்ராவா அடிச்ச 10 ரன் 2 பால்ல கூச்சிட்டாரியா அந்த மனுஷன். ப்ரோ பிளேயர் கேமிங் வெல்கம் ப்ரோ. எக்ஸ்ட்ராவா அடிச்ச 7 ரன் 10 ரன் இல்ல, எக்ஸ்ட்ராவா அடிச்ச அந்த 7 ரன் 2 பால்ல முடிச்சு விட்டான். இப்போ எஸ்எஸ்ஹெச் குவாலிஃபிகேஷன் வேணும்னா 7 ஓவர்ஸில் அடிக்கணும். அப்போ தான் -0 வரும். என்ஆர்ஆர் க்ளோஸ் போய் அடிச்சா கஷ்டம்தான் தம்பி. முதல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் டீமுக்கு 2 மேட்ச் இருக்கு, ஓகேவா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 2மே நீங்கள் தோத்தாதான், சாமுராய் 2மே ஜெயிச்சாதான் அவனால் வர முடியும், ஓகேவா? அதுக்கு சாமுராய் இங்கே ஜெயிச்சானாலே கொஞ்சமாக நெட் ரன் ரேட் ஏறும், ஓகேவா? நீங்கள் தோத்தீங்கனாலே கொஞ்சமாக நெட் ரன் ரேட் இறங்கும் உங்கள் டீமுக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் பேசு, ஓகேவா? ஜெயிக்கிற வேலையை பாருங்கடா, தோக்கிறத பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. தோத்தாதானடா அவனுக்கு சான்ஸ், ஜெயிக்கிறத பாருங்கடா. நீங்க தோத்தீங்கன்னா தானடா உங்க நெட் ரன் ரேட் இறங்குது, ஜெயிச்சிங்கன்னா ஏன்டா நெட் ரன் ரேட் இறங்குது? டாப் 2க்கு போவீங்களா? அதை விட்டுட்டு 6ல இருக்கிறவங்களோட போட்டி போட்டுனுங்கிறீங்க. உங்க லைவ் லேப்ல பாக்குறேன். ரைட் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. கரெக்டா சொன்னார் எலிபாய். அவங்க என்ஆர்ஆர் குறையாதுன்னு நினைச்சிட்டாரோ, அதான் Massive outside edge. சும்மா தான் இரண்டா. What else do they have in their bag of tricks? Just not much seems to be working at the moment. Come on. உங்க லைவ் ஐஸ்ல பாக்குறேன். ஓஹோ, பாரு bro. As on the side of bowling slightly fuller and have been put away. போடு, அதெல்லாம் இருக்க முடியாது. ஓஹோ, இப்படி வரியா? அவுட்டுங்க கல்லி. ரிஸ்வான் நல்லா ஆடினாருங்க. 2 பவுண்டரி 3 பவுண்டரி அடிச்சார் தொடர்ந்து. இர்ஃபான் பத்தானுக்கு அகைன்ஸ்டா. பட் இர்ஃபான் பத்தான் இரு ரொம்ப அடிக்கிற, ரொம்ப துள்ளாத, 2 விக்கெட் எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டாப்புல. ஓகே, அவங்கள பாக்குறேன் எலிபாய். ஓஹோ, மேட்ச் பார்க்கல. ரைட்டு, சிங்கிள் இங்க ரூட் அடிச்சாரு. எடுப்பாரா? ரூட் எடுப்பாரா? கமான். பார்த்திவ் பட்டேலுக்கு இப்போ ஒரு பவுண்டரி அடிக்கிறதுக்கான நல்ல சான்ஸ். ஏன்னா இர்ஃபான் பத்தானுக்கு மொமெண்டம் இல்லை, விக்கெட் மட்டும் தான் வந்திருக்கு. என்னடா டே என்ன பண்றீங்க? இதுக்கு எதுக்குடா ரன் ஓடுறீங்க? 27 வந்துருச்சுங்க. 7 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்குது. அப்படியே ரெக்வயர்ட் ரன் ரேட்டுக்கு பக்கத்துல போயிட்டாங்க. கரண்ட் ரன் ரேட் அதிகமாகவே இருக்கு. இன்னும் 8 ஓவர்ஸில் 80 அடிக்கணும். கரெக்டாக இது 10க்கு 10 அடிச்சாவரம் போதும். 10-10ன்னு டிடி கிரஷ் சேனல் பாய். தம்பி சும்மா இருப்பா, ஏதோ சொல்லணும்னு சொன்னான் அவனும், நீ வந்துட்டு ஏற்றி விட்றாத. சிஎஸ்கே ரிவ்யூ போயிருக்காங்க. எதுக்கு? எல்பிடபிள்யூவா? என்ன 6 விக்கெட் வந்துச்சு? என்ன ஆடுறீங்கோ? 6 விக்கெட் எப்பயோ வந்ததுல, அதான் இவன் ஒருத்தன் காலியானா நீங்களே. சரி, ஓகே, அது கூட பரவாயில்ல. ஓகே, ஏன்னா இப்போ இந்த எல்எஸ்ஜி 180 அடிக்கணும். அந்த 180 சிஎஸ்கே திருப்பி அடிக்கிறாங்களா இல்லையான்னு நான் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் 150 160 அடிச்சுட்டு ஆப்போனண்ட் அடிக்க வச்சுட்டு திருப்பி சேஸ் பண்ணிடுறாங்க. கேட்டால் நாங்கள் ஜெயிச்சிட்டோமேன்றாங்க. 180 அடிக்கிறதுக்கு துப்பு இருக்காடா உங்களுக்கு கேட்குறேன் நான். இன்னைக்கு பார்க்கணும். நான் எனக்கு 180 அடிச்சு காட்டுறேன். அவன் அடிச்சு காட்டிட்டான்னு வச்சுக்கோ, சிஎஸ்கே அவன் தான்டா கப்பு. எவனுமே தடுக்க முடியாதுடா அவனை. 180 அடிக்க சொல்லுங்கடா அவனை. அதுக்கப்புறம் தடுக்கவே முடியாதுடா சிஎஸ்கேவை. அம்பேஸ்காரா?
ரிவ்யூ வந்து சிஎஸ்கே போயிருக்காங்களா எல்எஸ்ஜி போனாங்களா? சிஎஸ்கே போனாங்களா? ரைட்டு. அப்போ வந்து அம்பேஸ் கால்னா எல்எஸ்ஜி பக்கம் தான் போவோம். Lovely cover drive, but straight to the extra cover fielder. End of the over. Come on, 21 runs to win. Ninjas 30 for 1. எனக்கு பார்த்தே ஆகணும் சிஎஸ்கேவால 180 ரன்ஸ் அடிக்க முடியுதான்னு. பார்த்தாதான் நான் நம்புவேன் சிஎஸ்கே கப் அடிப்பாங்கன்னு. இன்னும் நம்பவே மாட்டேன். Simple as you like. The batter didn't bother to look at more than one delivery in that over. An innings that promised much and really in the end அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் bowler இல்ல, ஃபிஃப்த் bowler இல்லையா, நம்மள மாதிரி தான் பிரின்ஸ் அண்ட் ஷமிய டேக்கிள் பண்ணா ஜெயிக்கலாம். பண்ணணும்ல. 180 அடிச்சு பண்ணானுங்கன்னா நான் ஹாப்பி தான்ப்பா, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன்ப்பா. பண்ண சொல்லுப்பா, எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குதுப்பா மேட்ச்சு. எதிர் டீமை 160க்குள்ள ஆல் அவுட் பண்ணிடுறானுங்க. 2-3 மேட்சாக தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 மேட்சா எடுத்து பாரு ஸ்கோர் கார்டு 150 160 160 நினைக்கிறேன். 3 மேட்சா 160 சுருக்கிட்டு என்ன பண்ணானுங்க இவனுங்க, கட்டையை போட்டு 18 ஓவரில் அடிக்கிறானுங்க. இதுக்கு பேர் இன்னிங்ஸா நான் கேட்குறேன்? 18 ஓவர்ஸில் பொறுமையாக நீ நின்று அடிச்சுன்னு இருப்போம், நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறோம். நீ 180 மேலே சேஸ் பண்ணாதான் நான் ஒத்துப்பேன். போலிங்லாம் நல்லா தான் போடுறேன். என்னைக்கா ஒரு நாள் டிக்கி அடி வாங்க போப்பார் பேட் போலிங்ல. அன்னைக்கு தெரியும் பேட்டிங்கு. ஏன்னா இப்போ க்ளோஸ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்குது பிளே ஆஃப்ஸு. 200லாம் சேஸ் பண்ண கற்றுக்கணும். இல்லைனா பஞ்சாப் கிட்டலாம் மாட்டினா சொருகிடுவான். பார்த்து தான் இருக்கணும் இதுக்கப்புறம். சாரா இதில் வேற எஸ்ஆர்ஹெச் வேற ஃபார்முக்கு வந்துட்டானுங்க. அவங்க 160 19th ஓவர் அடிக்கிறாங்க. அதுதான் ஏங்க அதுக்கு 250 போலர்ல கொடுக்க சொல்றீங்க? 250 கொடுக்க சொல்லங்க, நல்லா தான் போடுறாங்க. என்னைக்கா ஒரு நாள் அடி வாங்கிறோங்க. பேட்டிங்ல நல்லா ஆடணும் தாங்க சொல்றேன். நான் சொல்றது வந்துட்டு 250 போலர்ஸை கொடுக்க சொல்ல. நீ 160ல சுருக்குறா கூட 16 ஓவர்ஸ்ல அதை அடிக்க தெரியணும். நீ 19 ஓவர்ஸில் வந்து அடிச்சு முடிச்சின்னா அதை தான் நான் கணக்கு சேர்த்துக்க மாட்டேன். ஓகேவா? புரிஞ்சுக்கோ. நான் வந்து போலிங்கை குறைய சொல்லலை, பேட்டிங்கை தான் குறை சொல்கிறேன். நீ 160 அடித்தா 160 நீ வந்து 16 ஓவர்ஸில் அடிக்கணும். கமான் கமான் பார்த்திவ் பட்டேல். ஒரு நல்லதுக்கு தாங்க நான் சொல்றேன். எனக்கு குவார்டர் ஃபைனல்ஸ் பிளே ஆஃப்ஸ் நெருங்கிட்டு இருக்குங்க. கப் அடிக்கணும், 6th கப் அடிக்கணும்னு ஆசை இருந்தால் அதெல்லாம் பண்ணி தானங்க ஆகணும். நான் வந்துட்டு புது டீம் தான் கப் அடிக்கணும்னு ஆசையோட இருக்கேன். பட் இருந்தாலும் நான் பழைய சிஎஸ்கே ஃபேனு, இப்போவும் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் இப்போ ஐபிஎல் ஃபேனாக காமனாக மாறினதுனால நான் புது டீம் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது ஒரு புது டீம் இருந்தாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. LSG 20 runs to win. யோ ராம் ப்ரோ சும்மாரியா. என்னடா ஒரு பாலுக்கு 5 minutes? அதான் ரொம்ப நேரமா 16.1ல இருக்கு. டீலேடா, டு பி டீலேடா. என்னாச்சு, மழையா என்ன? டு பி டீலேட்னு வந்திருக்கு. Finds the fielder with that shot. டு பி டிசைடட்னு வந்திருக்கு. சாரி, டீலேட் இல்ல, டிசைடட்னு வந்திருக்கு. என்னவா? கிராம்ஸா? ரைட். 16.2ல அப்படியே நிக்குது. Still honing in on their lines. பிஸியா வரணும். சோபா. அப்டேட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. உடனே கூகுள் அப்டேட் பண்ண மாட்டான். அதெல்லாம் நான் தான் ரிஃப்ரெஷ் பண்ணி விடணும். அடுத்த பால் போட்டாங்கன்னா சொல்லுங்க, ரிஃப்ரெஷ் பண்ணி விடுறேன். The Ninjas 53 for 3. Hussain into the attack now from the north end. 16.3 வந்துச்சு. ஓகே. Doesn't beat the infield. That ball. என்னையா 16 ஓவர்ஸ்ல 160 இருந்தாங்க. 3 பால் அடி ஒரு ரன் அடிச்சுக்கிறானுங்க. வெக்கமே இல்லாம எல்எஸ்ஜி இவனுங்க அதுக்கு மேலே போல. சிஎஸ்கே ஒரு டைப்னா இவனுக்கு இன்னொரு ஒரு டைப்பு யூஸ் பண்ணாங்க.
இந்த ஓவர் கீ ஃபார் திஸ் மேட்ச். அவுட். ஈ ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாங்களா? முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் மாத்துறது அவுட்டுங்க. It's another wicket. It's the fourth now. Sometimes you've just got to accept that you couldn't do anything about it. LSG 19 runs to win. bro countdown போட்டுக்கிட்டு இருக்க. The gap was left open for அகில் ஓவர்ல ஏதோ நடக்க போகுது. நடந்துருச்சு. ஒரு போல்டு ஒன்று, சாரி ஒரு டம்பிங் ஒன்று, ஒரு 4 ஒன்று. முகேஷ் சௌத்ரி நினச்சிதான் பயமே. அவுட்டுங்க. அவுட்டு மாதிரி தெரியுது. ஆஹா, 1 pitch ஜஸ்ட் மிஸ். டைவ் அடிச்சிருக்கலாம். நான் கூட பண்ட்டை விட நல்லா ஆடுவேன் வாத்தியாரே. இன்னைக்கு அவன் ஆடினதை பார்த்தா இன்னும் சிங்கிள் மேலே சிங்கிள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி போலையே. ஃபுல்லா சிங்கிள்ஸ் எடுத்தே 180 அடிச்சிடலான்னு பாக்குறாங்களோ? ஒருவேளை இருக்கும்னு நினைக்கிறேன். 3 ஓவர் 18 ரன் கரெக்டா வருது. நான் ஏன் பிக்ஸ் ஆட்டு போகணும்? நான் 180 அடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்எஸ்ஜி லாஸ்ட் ஓவர் வேணா வர வரைக்கும் வரட்டும். 2 ஓவருக்கு லாஸ்ட் ஓவர் வேணா தூக்கி அடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறானுங்க போல. யாரு பேட்ஸ்மேன் இருக்கா? யாராவது ஒரு பெரிய பேட்ஸ்மேன் யாராவது இருக்காங்களா? இப்போ நம்பர் 6 விக்கெட்ஸ் போயிடுச்சு. 179ல நின்னுட்டானா? 160 19 ஓவர்ஸ்ல அடிச்சவன் 179 121 ஓவர்ஸ் கேட்பான் அவன். 175னா அடிப்பான்றான். நான் சிஎஸ்கே 175க்குள்ள சுருட்ட முடியுமா எல்எஸ்ஜியை? அதை பார்க்கணும். ஆனால் அடிக்கிட்டோம், எனக்கு பரவாயில்ல. 179 அடிச்சாதான் பார்க்க முடியும். இவங்களால அடிக்க முடியுதா? அந்த டேலண்ட் இருக்கா சிஎஸ்கே கிட்ட? 180 சேஸ் பண்ணுறதுக்கான டேலண்ட் இருக்கா? இப்போ பார்த்தாலும் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்றத நான் பார்க்கணும். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கு 1 கோடி எல்லாம் வேணாம், 10K போதுமா? எதுக்குப்பா? ஓ இதுவா பேட்டிங் ஆடுறதுக்கா? எல்எஸ்ஜியில் போய் ரைட்டு. Time to keep the pressure on now. Great. Oh, boundary on the last ball. It's just a case of finding the same. 167 வந்துட்டாங்க. பார்த்திவ் பட்டேல் the savior. தினேஷ் கார்த்திக்கும் அடிக்கிறாருங்க. அவ்வளவுதான். Well, that's what you pay your entrance money. இன்னைக்கு சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தோணுது சிஎஸ்கே. பாப்போம். No need to move. Top catch. Out again. Boundary deep mid wicket. Had to get on their skates and they've taken a terrific catch. அடிச்சது பார்த்திவ் பட்டேலே இல்ல. தினேஷ் கார்த்திக் அடிச்சிட்ட. பார்த்திவ் பட்டேல் நல்லா ஆடி இருக்காரு. பார்த்திவ் பட்டேலுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருந்தான். பசுபதி ப்ரோ 2 பேரும் நல்லா தானே ஆடுறாங்க. உள்ள போடு இல்லைன்னா ஷார்ட்டா போடு, எப்படி வேணா போடு. 6ங்க. எல்எஸ்ஜி யார் 6 அடிக்கிறது? அவன் இருக்கானோ அந்த டீமுக்குள்ள? யார் இருக்கா எல்எஸ்ஜி டீம்ல பேட்டிங் எங்க ஆடுறதுக்கு? ஷாபாஸ் அஹ்மத். எல்எஸ்ஜி 7 ரன்ஸ் தம்பி அவ்வளோ இதுவால நீங்க வந்துட்டு சிஎஸ்கே எடை போடக்கூடாது. திடீர்னு நம்ம பால் ஒருத்த இருக்கான் சஞ்சு சாம்சன். 30 பால்ல 80 அடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு அவருக்கு. அவரை பத்தி நீங்க தப்பா நினைக்க கூடாது. அவர் ஒருத்தரை விக்கெட் எடுத்தால் மட்டுமே எல்எஸ்ஜியால் இந்த மேட்சை வின் பண்ண முடியும். அதுல நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அதுக்கப்புறம் எவனும் இல்லை, எல்லாம் ஜோபி பசங்க. சர்ஃப்ராஸ் வேணா ஆட வைக்க மாட்டானுங்க. சர்ஃப்ராஸ்காரன் ஆட வச்சா வச்சு பரவாயில்ல, அவனை எங்கே உட்கார வச்சிடறானுங்க இவனுங்க. அகில் வந்தா பார்த்திவ தூக்கலாம், என்ன கொஞ்சம் அடி வாங்குவான். ஒரு தானே அடிக்கிறார் ஜிஜி தோழரே. ஆமாம்ப்பா டிடி, உனக்கு மேட்ச்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மேட்ச்சு.
உனக்கு அவ்வளோதான், வெளியில் போயாச்சு, உன்னைய வெளில தள்ளுறாங்க. அடுத்த மேட்ச் சாமுராயை வெளில தள்ளுறாங்க. 2 பேரும் அப்படியே போய் உட்காருங்க. LSG need 5 runs to win. இன்னைக்கு சர்ப்ரைஸ் தான் இம்பாக்ட்யா. இம்பாக்ட்ல வச்சிருப்பாங்க, ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. தெரியாதா உனக்கு? பண்ணிட்டாங்களா? இல்லை ஆல்ரெடியே பண்ணிட்டாங்களா இம்பாக்ட்? Really getting to the tail enders now. 6th wicket gone. There's not a lot left in this lineup. Before that wicket, the new batter comes charging out to the crease. They're quick to take SSH CSK மாதிரி லாஸ்ட் பால்ல போவாங்களோ? இருக்குமோ? ஒருவேளை இருக்குமோ? லாஸ்ட் பால்ல விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில ஏன்டா விக்கெட் எடுத்து ஓப்ப தர? அதானே. இல்லை இன்னைக்கு சர்ப்ரைஸ் தான் வருவான். பிகாஸ் ஆல்ரெடி 5 bowlers-ஓட போனோம். ஸோ ஒரு பேட்டர் வருவான். வீர் ஆர் சர்ப்ரைஸ். வீர் வரத்துக்கு சான்ஸ் இல்லை, சர்ப்ரைஸ் தான் இப்போ வரணும். வீர் எதுக்கு வச்சுருப்பாங்கன்னா, இன்கேஸ் போலிங் சரியாக வரல அப்படின்னா வீரை இம்பேக்ட் பண்ணிவிட்டு போலிங்கும் போட்டு பேட்டிங் ஆடலாம்னு வச்சுருந்துருப்பானுங்க. இப்போதைக்கு வந்துட்டு போலிங் எல்லாம் நல்லா போயிடுச்சு. ஸோ சர்ப்ரைஸ் வந்தால் நல்லா தான் இருக்கும். அப்படின்னா இன்றைக்கி ஒரு மேட்ச் பார்க்கலாம், நல்ல மேட்ச் பார்க்கலாம். சர்ப்ரைஸ் அடித்தா பார்ப்போம். நம்ம மேட்ச்ல பார்த்திவ தூக்க நம்ம டீம்ல யாரு இருக்கான்? நிறைய பேர் இருக்காங்களே. எவ்வளவு பேர் வச்சுக்கிட்டு யாரு காண்பிக்கிறீங்க? அருண் ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல வந்திருக்காரு போலே. ஸ்கிரிப்ட் பேப்பர் லீக்கோட வந்திருக்கான். சொன்ன மாதிரி லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ் போல கிட்டத்தட்ட அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த 2 டாட் பால் வச்சாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் மேட்ச் மாறி போயிடும். ஆனால் நல்ல வேலை வைக்கல. பவுண்டரி சேவர் என்ட்ரன்ஸ். இந்த பால் டாட் பால் வச்சா கூட லாஸ்ட் பால் வரைக்கும் போவேன் மேட்ச்சு. டிடிக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுமா? இந்த பாலில் தெரிந்து விடும். நல்லா போட்டிருக்கான் பிரசித் கிருஷ்ணா. இந்த ஓவரு அவுட்டா? ஐயோ, பால் கேட்ச் பிடிச்சிருந்தாலும் இல்லை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் வச்சுக்கோங்க, அங்க அந்த இது வந்திருக்காது. ஸ்டாப் பண்ணியிருந்தா 9 ரன் இருந்திருக்கும் லாஸ்ட் ஓவருக்கான. நல்ல ஒரு ஸ்டாப், 4 போறத தடுத்தாரு. பட் இந்த ஓவரோட தொடக்கமே மேக்ஸ்வெல் வந்தா தெரிஞ்சு போயிடுவாங்க. மேக்ஸ்வெல்னாலே க்ளோஸ் தாங்க, மேட்ச் முடிஞ்சு போச்சு. மேக்ஸ்வெல்லாம் லாஸ்ட் ஓவர் வந்து 8 ரன்லாம் சேவ் பண்ணுவார்னா நீங்க கனவுல கூட நினைக்கக்கூடாது. அதுவும் யுவராஜ் சிங் அகேன்ஸ்டா இன்னொரு பவுண்டரி போகுது, மேட்ச் சீக்கிரம் முடியுது. அது மட்டும் நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், சொன்னதுதான் நடந்திருக்கு. அவ்வளவுதான் கைஸ், மேட்ச் இஸ் ஓவர். ரொம்ப பேசக்கூடாது. அவ்வளவுதான். LSG 1/1 run. அப்புறம் சும்மாரியா? குட் கேம், பாயிண்ட்ஸ் டேபிள் பாப்போமே. சூமராய் கொஞ்சம் ஏறி வந்திருக்கார். இன்னும் கொஞ்சம் ஒரு ஓவர் முந்தியே அடிச்சிருந்தா -50 இருந்ததா, 3-6க்கு வந்து -3-6க்கு வந்திருக்கு. இன்னும் ஒரு ஓவர் முந்தியே அடிச்சிருந்தா இன்னும் 0.01க்கு வந்திருக்கும் மைனஸ்ல. பார்ப்போம். வேஸ்ட்டு தான் இது, ஜெயிச்சு கூட. ஏன்னா பத்ரி டீமுக்கு 2 மேட்ச் இருக்குது, ஏதாவது ஒன்று கூடவா ஜெயிக்காம போயிடுவாங்க. அப்படி ஜெயிக்காம போனால் கூட இவனோட நெட் ரன் ரேட் ரொம்ப லோவாக இருக்குது SSHக்கு. எனக்கு தெரிஞ்சு எதுனாலும் பார்ப்போம். எப்படினாலும் ஏதோ ஒன்று பத்ரி டீம் உள்ளே போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் நிறைய. அதையும் மீறி சாமுராய் டீம் உள்ளே போனால் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பிடலாம். பத்ரியே கோச்சிக்க மாட்டான் அவன் தம்பி போனான். ஓகே RDSக்கு போவோமா? ஃபஸ்ட்டு மர்ச்சாம்ப்மெண்ட். இன்னைக்கு முதல் மேட்ச், சாரி இது 2வது மேட்ச்சு. 2வது மேட்ச்சில் ஈடிக்கும் RDSக்கும் நடக்கிறதுல எடுத்தோடனே சச்சின் டெண்டுல்கர் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. என்ன இது? யாருக்காக? விஷால் மெண்டிஸ் இங்கே இருக்கும்.
என்ன லைனப்பையே மாற்றி வச்சுக்கிறீங்க? ஏலே போன மேட்ச் லைனப்லாம் நல்லா தான்டா இருந்தது, என்ன பண்ணீங்க? ரைட்டு எதையோ குண்டக மண்டக பண்ணி வச்சுக்கிறானுங்க. என்ன பண்ணானுங்க? கீழெல்லாம் அதே லைனப் தான், நடுவில் மட்டும் இதை மாற்றி விட்ருக்கானுங்க. ஓகே, நடுவில் கூட இல்லை, ஓப்பனிங் மட்டும் மாற்றி விட்டுக்கிறானுங்க. மிராஜ் ஃபர்ஸ்ட் ஓவரு, விக்கெட் கீப்பர் குஷால் மெண்டிஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மார்க் சாம்பன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நம்ம சச்சின் டெண்டுல்கரை ஓப்பனிங் கொடுத்துருக்கானுங்க. 1 டவுனில் குஷால் மெண்டிஸ் போட்டானுங்க. என்னையா இது? சரி ஓகே, கரெக்டாக பாரு லைனப்பு, நடுவில் இல்லை மேலே. ஆமாம், லைனப் கரெக்டாக பாரு. ஈட்டிக்கு வச்சுருவோம். பாருப்பா, டிடி பொறுப்பாக இருக்கான்ப்பா. என்னதான் தோத்தாலும் அடுத்த மேட்ச்சுக்கு லைனப் பண்ணிச்சிட்டான்ப்பா. அதுக்குள்ள பரவாயில்லையே. டேய் சாமுராய், எப்பா நீயும் அனுப்புப்பா லைனப் ஏதாவது சேஞ்ச் இருந்தா அடுத்த மேட்ச்சுக்கு. மிச்சம் எடுத்துட்டு இருக்காது உட்காந்து, சேஞ்ச் இருந்தா அனுப்பு, இல்லைன்னா விட்டு. குருணால் பாண்டியா, சார்துல் தாக்கூர், மிச்சல் ஸ்டார், ஜஹீர் கான், ஆஷிஷ் நேரம். பக்கா சார், பக்காவா? ரைட். ஜாதவ் விக்கெட் கீப்பர் யாரு? ஆல்ரவுண்டர் கேப்டன் விக்கெட் கீப்பர். ஜாதவ் ஃபர்ஸ்ட் ஓவர், குருணால் பாண்டியா செகண்ட் ஓவர். கரெக்டாக இருக்கா பாரு ப்ரோ. ஐயா 1 சேஞ்ச். சொல்லுங்க, தப்பாயிடுச்சு அதாவது? இல்லை நீங்கள் ஏதாவது வாயில் சொல்ல போகிறீங்களா? இப்போது என்ன சேஞ்சு சொல்லுங்கள், பண்ணிடலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் வச்சுருக்கேன், என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஸ்கை அவுட் ஹூடா என்ன? ஓகே ப்ரோ. மற்றதெல்லாம் ஓகேவா? பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க லைனப் ஓகேவா பாருங்கள். ஆர்பி ப்ரோ அவன் தான் வின்னுன்னு சொல்லிட்டே போதும், நிறுத்து ப்ரோ. ஏயா சும்மா இருயா, பாவம் யா சிஎஸ்கே. நீங்கள் கரெக்டாக போட்டீங்க. இங்கே ஒரு சேஞ்சு. என்ன சேஞ்சு ப்ரோ? இப்போ கரெக்டாக இருக்குல்ல, இன்னொரு ஒரு சேஞ்ச் இருக்கான்னு. பொட்டி கை மாறிய தருணமா? இல்லை எனக்கு புரியலையே, எந்த பொட்டி எங்கே கை மாறிச்சு? அப்படி பண்ணானாச்சு அடிக்கிறானா பார்க்கலாம். ஓஹோ, ரிவர்ஸ் ஜிங்ஸா? நீ சே. Good afternoon to all. You join us for this 10-over match between the... சோஃபாவை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். சோஃபாவையா? The right call here, I'd say. 2 பொட்டி இருக்கு, உனக்கு 1 தரேன். ஓஹோ, எதுக்கு ப்ரோ ஜிங்ஸ் போடவா இந்த பொட்டி? இல்லை வந்துட்டு மேட்சை தோக்கவா? நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க தோக்கறதுக்காக பொட்டி தரேன்றாரா? That is a master class of batting. Reads the length, gets forward, dispatches it to the boundary. ஐயோ, நல்ல பந்து. வந்தானே 4 அடிச்சாப்புல, அடுத்த பாலே போல்ட் ஆயிருப்பான்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். அவுட்டா? அது நான் ஆர்டி கிட்ட வாங்கின பொட்டி. ஓஹோ, நீங்க தோக்கறதுக்காக. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. Couldn't get it through the field. Straight drive, mid-off will cut that one off. That ball. என்ன கேட்டிருந்தா நானும் கொடுத்துருப்பேன். அவுட்டுங்க, சாப்மேன் அவுட்.
Gulling. Nicely done by the keeper. 197 அடிக்கிற அளவுக்கு யார் அங்க இருக்கா? ஹிம்மத் சிங்கும் ஷாபாஸ் அஹ்மதும் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. 6th விக்கெட் 7th விக்கெட் பார்ட்னர்ஷிப்ல. எப்பா இனியா நடந்துகிட்டு இருக்கீங்க? சிஎஸ்கேவை கும்பி எல்எஸ்ஜி போட்டு கும்பி பாவம் பண்ணிட்டாங்க. அட பாவீங்களா, விக்கெட் போனதுக்கு அப்புறமா அடிக்கிறானுங்களேடா அவனுங்க. இந்த அளவுக்கு வீக்கா இருக்கீங்களேடா. ஷாபாஸ் அஹ்மத் ரொம்ப நாள் ஆச்சுடா அவன் ஃபார்முக்கு வந்து. அவனே ரொம்ப நாளா ஃபார்ம் அவுட்ல இருந்தான் பேட்டிங்ல. அவனை ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டீங்களாடா டேய். Can't get that outside the ring field. SSH ஓனர் சூமராய கார்னர் எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன போடா பார்க்குறாங்க. ஓஹோ இது வேறையா? எதுக்கு ரொம்பலாம் யோசிக்க வேணாம். SSHக்கு அவன் போன வருஷம் வந்தான்ல, ஏமாத்தி வந்தானே. குணா ப்ரோ கிட்ட கேட்டு ப்ரோ கொஞ்சம் லைன் அப் மாற்றி வைக்கிறேன் நான் ஜெயிச்சிக்கிறேன்னு வந்தான்ல. அவனுக்கு அப்போ பண்ணணும் தான். போன வருஷம் பண்ண போன டோர்னமெண்ட்ல பண்ணால, அவன் மட்டும் பண்ணால. இப்போ நாங்களும் செய்வோம். Flashed away and got it well enough to find the boundary. I didn't feel there was too much wrong with that last delivery. They just need to keep the ball. ஐயா வசந்த் ப்ரோ கிட்ட நான் எதுவுமே கேட்கலையா? கேட்கலனாலும் அவர் செய்வார். நல்லா செஞ்சு விட்டாரு, அவ்வளவுதான். ஐயோ காலி போட்டி ரெண்டுமே. The trudge back to the pavilion. RCB என்னன்னா ஷாபாஸ் bowlingல ஃபார்ம் கொண்டு வந்தாங்க, நாங்க பேட்டிங் கொண்டு வந்தோம். As a fail. Oh my, that's just flown off the middle. Just waited on it, got given a bit of width and launched it all the way. பங்காளி எப்படி விட்டனோ அதே மாதிரி சிஎஸ்கே விட்டான். Finds the fielder with that shot. அவர் சும்மா போட்டி போட்டி சொல்றாரு. எனக்கும் தெரியுது, சும்மா தான், சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிறோம் எல்லாம். நிஜமாலே போட்டி கொடுத்த நான் சொன்னாங்க. ரொம்ப பாலிடிக்ஸா நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்க. எப்படியோ 200 நிறுத்திட்டாங்க. கடைசி ஒரு 3 பால் டாட் பால் போயிடுச்சா? 19.3லயே 197 அடிச்சிருந்தாங்களேயா. அப்புறம் 3 பால் இருந்தது என்ன? அப்போ நாங்கள் 3 பால் நோட்டிட்டாங்களா? அடப்பாவீங்களா. அதுக்கு 2 விக்கெட்டு போயிடுச்சு போல. 19.4 ஒரு விக்கெட்டு, 19.5 ஒரு விக்கெட்டு, 6 விக்கெட்ஸ் தான் இருந்தது. திடீர்னு 2 போயிடுச்சோ. சரி லாஸ்ட் பால் இருக்கே, அது முடிஞ்சுதா? எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலையா? அது முடிஞ்சுதா இல்லையா? 20 overs முடிஞ்சுதா? Rousseau ready to face their first ball. Really needs to settle quickly and see if they can get the ball into the gaps. நீ சோஃபா மாத்துனது தப்பு இல்ல, ஒரு சேர் ஆச்சு பிளேயருக்கு கொடுத்திருக்கணும். எல்லாம் நோட்றாங்க. Over the Dragons 23. சாமுராய் பார்த்தாதான் காண்டாடுவான். அதுக்கு சொன்னேன். ரைட். அவேஷ் கான் the greatest finisher incoming. லாஸ்ட் பால் 6ஆ அடிச்சிட்டாங்களா என்ன? 204 டார்கெட்டா? சூப்பர்ப்பா. யார் அடிச்சது 6? ஷாபாஸா? ஓடி வந்துட்டானா சிங்கிள்? 19.5 ஓவர் 5th ஓவரில் ரன் அவுட் ஆயிட்டான் போல. நான் ஸ்ட்ரைக்கரு. ரோஹித்தை விட்டுட்டு சச்சின் எடுத்திருந்தா டாப் 3 செம்மட்ரியோ. அதுவும் கரெக்ட் தான் உங்கள் டீமுக்கு. சச்சினுக்கு ஜிங்ஸா போட்டாங்க. நான் வசந்த் ப்ரோ உங்க டீமுக்கு சச்சின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்கு இப்படி ஆகி போட்டீங்க. An innings that promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. LSG won by 23 runs. Ayo summa iriya Ram bro. Rotate the strike early on as they get settled into their innings. ஏன் வசந்த் ப்ரோ என் டீம்ல ஆடுற ஒருத்தன் அவர் தான். அவரை கேட்குறிய அதானே? முடிச்சு விட்டீங்க போங்க. நான் ப்ளே பண்றாருன்னு சொல்லல, டாப் 3 பிக் கேம்ஸ்னு சொன்னேன். ஓஹோ நீங்க அப்படி வரீங்களா? சரி ரைட்டு.
And a lovely இந்த டோர்னமெண்ட் முடிய போகுது, எல்லாம் ரெடியா இருந்துக்கோங்க. ட்ரேட் மார்ஜின்லாம் இருக்கு, ஓகேவா? எக்ஸ்ட்ரா 3 பிளேயர்ஸ் எல்லா டீம்லயும் நீங்க எடுக்கலாம். ஆகாஷ் ப்ரோ மட்டும்தான் 16 பிளேயர்ஸ் வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன் அவர் ஆப்ஷன்ல எடுத்து. அவருக்கு மட்டும்தான் 19 பிளேயர்ஸ் வரைக்கும் ஸ்லாட் இருக்கும். மீதி எல்லாரும் 17 பிளேயர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாருக்கும் 20 பிளேயர்ஸ் ஸ்லாட் இருக்கும். ஆகாஷ் ப்ரோக்கு ஏன் எக்ஸ்ட்ரா கொடுக்கலன்னா அது ஆப்ஷனில் அவர் பண்ண மிஸ்டேக், அதனால அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டதில் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் 20 ஸ்லாட்ஸ் வந்துடும். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அந்த 17 பிளேயர்ஸு நீங்கள் மாற்ற முடியாது. 17th பிளேயரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் கொடுக்கலாம் வேற ஒரு டீமுக்கு, இல்லை வேற ஒரு பிளேயர் வேற டீம்லேருந்து வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 18 பிளேயர்ஸ் வந்துடும். இல்லைன்னா 16 பிளேயர்ஸ் ஆகிடும் கொடுக்குறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நீங்கள் அன்சோல்டில் இருந்தோ இல்லை அங்கேயே ட்ரேட் பண்ணி 17:17 ஆக்குனீங்கன்னா கூட 3 பிளேயர் நீங்கள் அன்சோல்ட்லேருந்து எடுக்கலாம். Lovely cover drive, but straight to the extra cover fielder. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறீங்க. எதுக்கோ ஸ்லாட்டு போட்டு வை. எதுக்குப்பா? கரெக்டாக சொல்கிறேன் எப்படின்னு தெரியல. 19 ஸ்லாட்ஸ்ன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. 120 கிடையாது, சாரி 20 ஸ்லாட்ஸ் கிடையாது, 19 தான் நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்லாட்ஸ் வந்து அந்த அன்சோல்டுலேருந்து தான் எடுக்கிறோம். அண்டு இதில் ட்ரேடில் வந்து ஒரு ஸ்லாட், அந்த ட்ரேடு வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளேயே தான் பண்ணுவீங்க, அந்த 17th பிளேயர்லேயே தான் பண்ணுவீங்க. பார்க்கலாம் அது எப்படி போகுது, நான் லெட் யூ நோ அதை பற்றி. கப் அடித்த டீமு ட்ரேடு வாங்கலாமா? கப் அடித்தா உள்ளே வரல வரும். நீங்கள் கப் அடித்தா டோர்னமெண்ட்லேயே கிடையாது, அவ்வளோதான். வெளியில் உங்கள் டீமை வெளியில் எடுத்துருவேன். உங்கள் டீம் வந்து ட்ரேடில் வராது, அன்சோல்டு லிஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அதாவது வின்னிங் டீம் வந்துட்டு மனசு வைக்கணும். வின்னிங் டீம் வந்து மனசு வச்சு என்னோட டீமை நான் வந்து அன்சோல்டுக்கு கொடுக்குறேன், பரவாயில்ல யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படியே நீங்கள் மனசு வச்சு கொடுத்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த டீம் அன்சோல்டு லிஸ்ட்டுக்கு போகும். இல்லை நான்லாம் கொடுக்க மாட்டேன், அது பொக்கிஷம், நான் வின் பண்ண டீமு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே சீல் பண்ணுறோம், அன்சோல்டு வேறு லிஸ்ட் இருக்கும். ஓகேவா? எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னு பண்ணிக்கோங்க. கிட்ட சோக்காமல் ப்ளே பண்ண ஒரே டீம் RxG, பெருமையாக சொல்லிப்பேன். சூப்பர்யா, கலக்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எலிபாய் பண்ணுவார் நெக்ஸ்ட் ரவுண்டு. நான் பண்ணுவேன், நான் ஹெல்ப் என்ன பண்ணுவேன் நான். கப் அடித்த டீம்கிட்ட ட்ரேட் வாங்கலாமா? பண்ண முடியாது. கப் அடித்த டீம்கிட்ட ட்ரேட் பண்ண முடியாது. கப் அடித்த டீம் ஏன் டோர்னமெண்ட்டுக்குள்ளே வராங்க? அதுதான் அன்சோல்ட் லிஸ்ட்டில் போயிடுற மாதிரி பண்ணலாம். கப் அடித்த டீம் மனசு வச்சா அது கூட. ஆர்பி இப்படி சொல்கிறது பெருமைன்னு சொல்லிப்பேன். புரியல. ஆர்பி இப்படி சொல்கிறதே பெருமைன்னு நான் சொல்லிப்பேன். ஓஹோ, எப்படி வரியா? ரைட்டு ப்ரோ. என்னையா இது போர் அடிக்குது இந்த மேட்ச்சு, என்ன இந்த நேம் பண்ணுறீங்க? டேய் அடிங்கடா. Punch down the ground, mid off and mid on in to shoot. வெறுப்பேத்துறானுங்கடா. Just can't hit it any better than that. Drilled it. No chance there for the fielders. That last ball isn't something you want to repeat of. You don't want to be giving away easy runs. That's a strong appeal. Not out. Bat bro. Bat bro. கண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கத்துங்க ப்ரோ. நினைச்சேன்டா டேய், எப்பா இந்த பால் விக்கெட் ஆக போறான்னு நினைச்சேன்டா. ஆனா இந்த மாதிரி விக்கெட் ஆக நினைக்கலடா. போல்ட் தான் ஆக போறான்னு நினைச்சேன், ஆனா எட்ஜ்ல போட்டு ஆக நினைக்கலடா. எப்பா அவ்வளவுதான். மாட்டிக்கினாரு ஒருத்தர் மாட்டிக்கு. எப்பா தெரியும்ல, நீங்க 80 ரன்னு அந்த மாதிரி ஆள் அவுட் ஆனீங்கன்னா சீக்கிரம் அடிச்சு போடுவாங்க.
அப்படி அடிச்சிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் குறைஞ்சிரும். சாம்ராய் வரதுக்கு பயங்கரமான சான்ஸ் வந்துடும். 80 ரன்னுக்கு மேலே அடிக்கணும். 80 ரன் மேலே அடிக்கலன்னா தூக்கி சொருவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஈட்டி. போகிற வேகத்தை பார்த்தா 80 அடிப்பீங்களா தெரில. நண்பர்களே, அதாவது என்னையா நான் போடும்போதே அவுட் ஆயிட்டான். பொறுமையே இல்லை, பொறுப்பே இல்லை. ஆமா, லாஸ்ட் மேட்ச் இடி வெர்சஸ் எஸ்எஸ்ஹெச் நினைக்கிறேன். ஆமா, அவங்க 2 பேரும் தான். போடு, 6ஆ? 6ங்க. எரிபாய் பி லைக், என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? எரிண்டா. இடி எஸ்எஸ்ஹெச்சுக்கு ஹெல்ப் பண்ணாம இருந்தாலே போதும் எங்களுக்கு. எப்படியா போதும். கவலைப்படாத, ரூசோ மாஸ்டர் கிளாஸ் இன்கமிங். Will it be 3 boundaries in a row? Great shot through the gap. The Titans managed to keep the batters pretty quiet in that over. 2 பவுண்டரி வந்து இருக்கிறது ருசோ கிட்ட இருந்து. அண்ட் அடுத்த ஓவர் வந்துடுச்சு. ப்ரூக்கு 6 அடிப்பாரா ப்ரூக்கு? எட்ஜ் ஒரு சிங்கிள். நான் சொன்னேன்ல. ஓஹோ, அடிச்சா இப்படி, அடிக்கலனா அப்படி. ஜிங்ஸ் போட்ட, அடிச்சா ஜிங்ஸ் போட், அடிக்கலனா ஜிங்ஸ் போட்டேன்னுவேன். அடிச்சா நான் தான் சொன்னேன்லன்னுவேன். நல்லா இருக்கு இது, நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அவுட்டுங்க, சரியான பால். இப்போ சொல்லு, நான் தான் ஜிங்ஸ் போட்டேன்லன்னு சொல்லு. ஒரு பேட்டர் காவு வாங்குறான். ஒரு பேட்டரா காவு வாங்குறான். 6th wicket gone. There's not a lot left in this lineup. Difficult period as they come to the wicket. They'll take plenty of time to settle themselves in before facing their first ball. Outa. Edged it. Carry avale. Joginder. No, Joginder na 50 adina. As before, it's so crucial. You've got to follow up that last delivery and keep. Ani gachalla, ani 50 achara party achara. நீ அடி, நான் போடுனா. நீ அடிக்கத்தானே இனிமேல் இருந்தேன். எவனையுமே மதிக்காத. ஹிட்டு பிளஸ் ஸ்டார்க் இஸ் ஈக்குவல் டு 51 crore. ஒன்றும் பண்ணல, 1 crore பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. அதுவும் கரெக்டு தான். ஸ்டார்க்கு நல்லா தான் ப்ரோ பண்ணுறான். அனி கூட சூப்பராக பண்ணான் ஸ்டார்க்கு. அனி முக்கியமான மேட்ச்லலாம் விக்கெட் எடுத்துலாம் கொடுத்தான் ப்ரோ. உங்களுக்கு விக்கெட் எடுத்தான், நிறைய டாட் பால்ஸ் போட்டான். ஹிட்டு தான் ஒன்றுமே பண்ணலை. முதல் மேட்ச் மட்டும் அடித்தார். அந்த ஃபர்ஸ்ட் விக்டரி உங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு ஹிட்டு. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அந்த மொமெண்டம் அவர் தான் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க டீம் பயங்கரமாச்சு. ஏன்னா அந்த மாதிரி விக்டரி அப்படியே அந்த மொமெண்டம் கேரி ஆன் பண்ணிட்டாங்க உங்க டீம். 90 வந்தா போதும், டிஃபெண்ட் பண்றோமோ இல்லையோ கடைசி வரை கொண்டு போலாம். The left arm pace bowler is coming into the attack from the north end. Magical shot into the vacant fine leg position, and I do not think anyone's going to stop that. 2 balls to go. Sorry, 5 balls to go. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நெஹ்ராஜி நல்ல லென்த்ல போடு, விக்கெட் வரும் பார். வருமா விக்கெட் வருமா? எப்போ வருமோ? Time to keep the pressure on now. Great. எல்லாரும் அந்த ஆக்கர்சன் புல்லர்ல இருந்து நல்லா போறாங்க. ஆமா, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஃபுல்லா எல்லாமே. ஷாட் does very well to quickly get across to this one. சிங்கிள் கூட எடுக்கல. டாட் பால். இடமே இல்லப்பா அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஆக்கர்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஃபீல்டர்ஸ் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஆக்கர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க ஃபீல்டர்ஸ். அவுட்டு காலி, ஜோகிந்தர் காலி. லம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ப்ரோ. இதுக்கெல்லாம் நின்று பேசவே கூடாது ப்ரோ. கிளம்பி போயினே இருக்கணும். 1 more ball to go. Last ball of the over. அவுட்டா?
ஃபீல்டர் வச்சிருக்காங்கப்பா. அதுதான் 80 தான் வரும் போல. போற வேகத்தை பார்த்தா ஸ்கோர் யார் போட போறான்னு தெரியல. ஜெயித் தானா ஸ்டார்க்கா ஷார்ட் விட்டா போறா. இவருக்கு ஓவர் இருக்கா? இந்த ஓவர் 20 ரன் அடிச்சா ஒன்றா உங்களுக்கு மேட்ச். இவன் அடிக்க முடியாது, ஆனா அடிச்சா பயங்கரமா இருக்கும். அடிக்கவே முடியாது சொல்ல முடியாது, அடிக்கலாம், தாராளமா அடிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம். அடிச்சா ஒரு வாய்ப்பு மேட்ச், இல்லைன்னா மேட்ச் கை முடிஞ்சு போச்சு. நான் எழுதி கொடுத்துடலாம், சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 80 லக்குடா டே, சரியான எச்சு வாங்குச்சு பால். ஸ்லிப்பு இல்லை, விக்கெட் கீப்பரும் ட்ரை பண்ணல அந்த பாலை கேட்ச் எடுக்கிறதுக்கு. கொஞ்சம் உள்ளார போயிருந்தா விக்கெட் கீப்பர் கேட்ச் ரொம்ப கொஞ்சம் வெளில போயிடுச்சு. அவுட்டு. இந்த தடவை காலி. கப்பை 80 பேர்ல எழுதியாச்சுல. மோஸ்ட் ப்ராபப்ளி 90% அவங்க தான். RxG ஒன்று இருக்கு, அவங்கள நினைச்சாதான் லைட்டா பயமா இருக்குது. அமீன் சிங்கிள் எடுத்துட்டான் பாய். 85 டவுட் தான். அமீன்ஸ் தான் அவுட் ஆயிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 95% ET தான். RxGலாம் அடிக்காதுங்க. ஏங்க அவங்க தாங்க ஒரே டீம் ET அடிச்சிருக்காங்க இப்போ வரைக்கும், அதனால சொல்கிறேங்க நான். யோ லிபாய், நான் உன்னை என்ன பண்ணேன்? யோ நடந்ததை சொன்னேன் நான். யோ ஏயா நீ வேற. நான் கேட்டேன், நீ கேட்கல, அவங்க கேட்டாங்க. ET ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஓஹோ. And the innings comes to an end. The Titans will need 79 runs. The openers are coming out. It's a very gettable total. நான் சொல்லல 80 தான் வரும்னு. Not give anything silly away. 8 ஓவர்ல முடிச்சு விடுங்க. நெட் ரன் ரேட்டை கம்மி பண்ணுங்க. சாமுராய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா சாமுராய் அடுத்த மேட்ச் அடிக்கணுமே, அதான முக்கியம். ET கிட்ட சோக் ஆயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. சேவாக் முடிச்சு தருவார் ஃப்ரெண்ட்ஸ். சேவாக முடிச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதான் காமெடியா. சாமுராய்க்கு அடுத்த மேட்ச் ETயோட அதே தான். ஹிட்மேன் அடிக்க போகிறான்னு தோணுது, பார்ப்போம். என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் நான் செமியிலேயே வெளியில் போயிடுவேன். பிளே ஆஃப்ஸு ப்ரோ, செமிஸ்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. நீங்க குவாலிஃபயர் 1ல தான் இருப்பீங்க மோஸ்ட்லி. Fantastic dive to cut it off. Onto that early, that could be 4. Boundary, yes. Well, you sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early, well timed, and 4 runs. Might look to go big again here. விக்கெட்டே போகாம சேஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சீன்லாம் இல்லை, பார்க்கலாம், பண்ணலாம். ஆனால் லாஸ்ட்டில் விக்கெட் விட்டுருவாங்க. எவ்வளோ பேர் கொம்பனா இருந்தாலும் லாஸ்ட்டில் விக்கெட் விட்டுருவானுங்க. அடிக்கிற மாதிரி அடிக்க போய் லாஸ்ட்டில் விக்கெட் விட்டுருவானுங்க. மேபி 2-3 தடவை நடந்திருக்கு நோ லாஸ்ட்டில் வின் பண்ணி. பார்ப்போம். இட்டுனாயு ப்ரூட்டியா, இட்டுனாய் எப்படியோ ஃப்ளூக்கில் அடித்தாருங்க இந்த பால். இங்கே வேறு இது சேவாவுக்கு ஃப்ளூக்கில் போச்சு, இட்டுனாக்கும் ஃப்ளூக்கில் போல. ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் போல அந்த பால். ஓகேவா தான் போச்சு அது. பார்ப்போம் இருங்க. இது அருமையாக ஸ்டார்ட் பண்ணார், போயிடுவார். இந்த ஓவர் பழக்க போகிறாங்க. யோ டிடி, நேற்று ஹாரி பாட்டர் பார்க்கலாம், எங்கேயா போனேன்? இப்போ செமிஃபைனல் 1, ஃபஸ்ட்டு டீம் அண்ட் 3rd டீமு, செமிஃபைனல் 2, செகண்ட் டீம், 4th டீம் தானே? இல்லை பிளே ஆஃப் போகிறோம் நம்ம. Great shot, pulled straight to backward square leg though. 2 நாளாக மேட்ச் பார்த்துட்டே தூங்கிட்டேன் சாப். ஓஹோ ரைட்டு. ரோஹித் இந்த பால் அடிப்பாரா? நல்லா தான் தட்டியிருக்காரு, பவுண்டரி போகாது கண்டிப்பாக. இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆடுறாரு மனுஷன், சரியில்லையே.
யோ வந்துட்டாங்களாயா கிரீஸ்குள்ள சிஎஸ்கே ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்காங்க இவனுங்க. எப்பயா வருவாங்க? ஃபர்ஸ்ட் பால் போட்டாங்களா? அப்பா நானும் பார்த்துட்டு இருக்கேன். 0-0 ரொம்ப நேரத்தில் இருக்குது. எப்பயா ஃபர்ஸ்ட் பால் போடுவாங்கன்ற மாதிரி இப்பதான் வந்திருக்காங்க. ஸ்கோர் கம்மினால பொறுமையா ஆடுறாங்க. ஆமா டுடே ரோஹித் 35+ அடிப்பான். போற போக பார்த்தா அப்படிதான் தெரியுது. நல்லா ஸ்டேபிளா ஆடிட்டு இருக்காரு ரோஹித். ஜிங்ஸ் போட்டாயா ராம்புரோ? ஏன் ராம்புரோ இப்படி ஆகி போச்சு? 35+லாம் இல்லை போலியே. ஸ்டெம்பு பறகுதாங்க, கட்ட பறகுது, கொட்டை தெரியுதுன்னு பேல்ஸ் தெரிச்சிச்சு அந்த பால். Field come up now, you'd think. Pressure should be on as the new batter strides to the middle. They'll be looking for another quick wicket. Pulled away but straight to square leg. Dravid 50. அது இருக்கட்டும். சேவாக் எப்ப விக்கெட் எடுக்கிறது? It's a full toss and worked off the pads nicely. Could well be 4. ஜிங்ஸ்லாம் இல்லை, இதான் சாக்குன்னு ஹிட்மேன் கிளம்பிட்டான். என்ன இப்போ ஜஸ்ட் 29 ரன்ஸ் கம்மி. எது ரோஹித் சர்மா பேட்டில் இருந்து? ஏன் நீ வேற? சேவாக் 6 அடிப்பாரா? வாய்ப்பு கிடையாதுங்க. சிங்கிள்ஸில் தான் டீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்சை இப்போதைக்கு. தூக்கி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். சிங்கிள்ஸு கேப்பில் பவுண்ட்ரி அப்படியே முடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. லாஸ்ட்டில் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ ஒரு 4 ஓவருக்கு 4 விக்கெட்டு போய் ஸ்லோவாக அடிந்தா கூட இந்த மேட்ச்சு கையில் தான் இருக்கு. அவ்வளோ கம்மியாக அடிச்சிருக்காங்க. சரி இந்த ஓவர்ல தெரிஞ்சிருவாங்க ஷமி அடிச்சா எவ்வளவு சீக்கிரம் அடிக்கலான்னு. டாட் பாலா ஆட்டாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடும். வசந்த் ப்ரோ பேட்டர்ஸை 9th ஓவர் சேஸ் பண்ண சொல்லு ப்ரோ. வர போக பார்த்தா அப்படிதான் பண்ணுவாங்க போல. ரொம்ப நேரமா ஸ்லோவா ஆடிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு எப்படி பண்ண உன்னை நம்பி சொன்ன பாரு. ரைட்டு. போடா, இந்த பால் 6 அடிக்கிறா. என்னடா நியாயம் பண்றீங்க? வெறுப்பு ஏத்துறீங்கப்பா எல்லாம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, திராவிடும் சேவாவும் சேர்ந்துக்கிட்டு. எப்படி மாதிரி என்ன மாதிரி ஆடிட்டு இருந்தீங்க? எப்படிப்பட்ட பிளேயர்ஸ் நீங்களாம்? என்ன வெறுப்பேத்துறீங்களா? சீக்கிரம் சேஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லைங்க. இருங்க, இன்னைக்கு ஸ்கோர் கம்மியா இருக்கு, அதனால பண்ணாலும் பண்ணுவாங்க. யோ 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 இன்னும் கொஞ்சம் டைமிங் குடியா பேட்டுக்கு. நியாயா தூக்கி ஒரு மாதிரி கொடுக்குற. இன்ஃபீல்டை தாண்ட மாட்டேங்குதுல. வெயி நல்லா பவரா வெயி, பவுண்டரி போற அளவுக்கு. அப்படி வெயி தடவிட்டே இருந்தா அப்படி ஓடு. 2 6 இந்த ஓவர் 12 ரன் வர வேண்டிய ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்துருச்சு இந்த ஓவருக்கு. இங்கேயும் ஷமி அங்கேயும் ஷமி. ரைட்டு. எல்லா பிளேயர்ஸும் நம்ம RGPL வச்சிருக்கேன். எல்லாம் கரெக்டா வராங்க கரெக்டான டைம்ல. இங்க வைக்கிறது அங்க வருது. கொஞ்சம் என்னாரும் காப்பாத்த வேண்டிய. நீ ஜெயிச்சிருக்கணும். உங்க டீம் சோக் ஆயிட்டாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உங்களுக்கு ப்ரெஷர் போட்டு தான் ப்ரெஷர் ஏற்றணும். சாம்ராயெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க, யோசிக்காத ரொம்பலாம் போட்டு. ஜெயிச்சு போட்டானா என்ன பண்றதுன்னு மனசுல தோணும். அதே அவன் மனசுலயும் தோணும். சாமுராய் பையனுக்கு ஐயோ நம்ம ஜெயிச்சிடலாம் போலே அப்படின்னு அவன் பேராசை படணும். அதுதான் எனக்கு வேணும். அவன் பேராசை படும்போது அவனை தோக்கடிக்கணும். அதான் எனக்கு வேணும். லாஸ்ட் மேட்ச் சிஆரோட எங்களுக்கு சூப்பரு, நல்ல விஷயம்தான். நான் வேணா விட்டு கொடுத்துட்றேன்.
Driven on the onside, but straight to mid-wicket. Okay. 31 balls, 38 runs. Come on. Overstepping. நீ நினைச்சா எங்களை காப்பாத்தலையா? Too eager on that delivery. நான் குண்டக மண்டக ஏதாவது லைனை போய்க்க போய் உங்களை காப்பாத்துறேன். அந்த லைனை படிச்சு போட்டாங்களா என்னடா பண்றது? இருக்கிற லைனை போய் இருக்கட்டும்னு பாக்குறேன். குண்டக மண்டக ஏதாவது லைனை போய்க்க போய் நீ அதை அந்த டீம் அடிச்சிட்டாங்கன்னா உங்களை பாவாய் போயிடும். Now that's a difficult shot to get right. Straight back at the bowler with a lot of pace, and the covering fielder had no chance. 13 runs added there. The Titans. இதுபா நீ RxG போடணும். எங்கல போடல. Steady. Just some bad balls amongst Let the me good try. deliveries, which sees their opposition ahead of the required run rate at the moment. ஐயோ மகனே அத நான் யோசிக்கல. How will the bowler respond? ஷாட்டுங்க. போட்டாருங்க ஒண்ணு. Caress that nicely through the gap to the boundary. Cummins, I don't think will be too happy with their bowler. இல்லனா கேஸ் போடுவேன். சீட்டிங் பண்றான் சார் இந்த ஆளு. சரியா. வின் பண்ண ட்ரை பண்றேன். இது சிஆர் போடல நீங்க வச்ச ஃபீல்ட் செட்டப் அப்படி. யார் வச்ச ஃபீல்ட் செட்டப்? நான் எங்க எடுத்துட்டு வந்து வச்சனே ஃபீல்ட் செட்டப். இல்லையே. It is racing to the boundary. Just lent on that. ரிஷப் பண்ட் கேப்டனா போட்டான். அவன் நல்லா பண்ணிட்டான் ஃபீல்ட் செட்டப். இது சொல்றீங்களா? ராம் ப்ரோ டீம் சொல்றீங்களா? ஆமா. அது எங்களுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. ரிஷப் பண்ட் அடிச்சு போட்டான். பாய் போடுவாரா? தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஆஹா அவுட்டு. என்னையா அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அவுட் ஆவறீங்க. சீக்கிரம் அடிப்பீங்கன்னு பார்த்தா This innings just cut short before it really flourished. Really looked like it'd be moving on to a big score. 2 ஓவர் ஸ்பேர்ல அடிப்பாங்கன்னு பார்த்தா என்னப்பா நீங்க கடைசி நேரத்துல வந்து அவுட் ஆகிட்டு இருக்கீங்க. Just sheer power off the back foot. They need to worry about running. டோர்னமெண்ட்னா விறு போகணுமா? லாஸ்ட் லீக் ஸ்டேஜ் மேட்ச் வரைக்கும் விறுவிறுன்னு போணுங்க. இப்பவே முடிஞ்சு சப்புன்னு முடிஞ்சு போயிட்டா எப்படிங்க? நெட் ரன் ரேட் அடி வாங்கினாதான் அங்க கொஞ்சம் மாதிரி நல்லா இதுவா இருக்கும், ஜாலியா இருக்கும். அடி வாங்கலன்னா எப்படிங்க? போர் அடிச்சு போயிடும் டோர்னமெண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் RxG தான் ஜெயிப்பாங்க. இப்போவும் தெரியும் எல்லாருக்கும் RxG தான் போறாங்க உள்ளேன்னு. இருந்தாலும் அதை வந்துட்டு ஒரு டென்ஷன் ஆக்கணும் இல்லையா டோர்னமெண்ட்டை? அதை எப்படி ஈஸியாக கொடுத்துருவாங்களா? கமான் என்ன நீ டிராவிட் நான் போய் இப்படி பண்றியே. ஐயோ ஊரா இப்போ வந்தா டெஸ்ட் ஆடுவானே. மில்லர் வந்திருக்காரு இப்படா. டாட் பால். Time to follow up after such a great delivery. Pitch it on length is obviously the way to go. Word 6 ஆ 4 ஆ 6 அடிச்சாருங்க. வந்துரும் போலே 2 ஓவர்ஸ் பாரு. கிட்டத்தட்ட வந்துருச்சு. 3 ஓவர்ஸ் பாரே அடிச்சிருக்கலாம். இன்னும் 2 பால் தூக்கி சொரிந்தா 3 ஓவர்ஸ் பாரே அடிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 3 ஓவர்ஸ் பாரு மிஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் டம்மால் டிவியில் அச்சுந்தானுங்கன்னு வச்சுக்கோ, முடிஞ்சு போயிருக்கோம் அங்கேயே. தீபக் கூட காப்பாத்திடுவாயா, கவலைப்படாதீங்க. 3 ஓவர்ஸ் பேர்லாம் வராது. இப்போ இந்த 2 பாலே அடிச்சு முடிச்சிருக்கலாம் உங்களுக்கு. 2.4 ஓவர்ஸ் பேர்ல அடிச்சிருக்கலாம். ஆனா நான் அடிக்க மாட்டேன்னு அவன். அப்பா ஒரு பவுண்டரி அடிச்சிட்டான், பரவாயில்லை. இன்னொரு பால் இருக்கு, 3 ரன் அடிக்கணும். இன்னும் 3 பால் இருக்கு இந்த ஓவர் முடிய. 3 ரன் அடிக்கணும். எப்படி போகுதுன்னு தெரியல. அடிச்சிட்டாருங்க. என்ன ப்ரோ வசந்த் ப்ரோ, நான் சொன்ன மாதிரி சீக்கிரம் முடிச்சிட்டீங்களா? நான் சொன்னல 8 ஓவரில் நீங்கள் அடிப்பீங்கன்னு. சொன்ன மாதிரியே நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே சொன்னேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 4 ஓவர் முடியும் போதே நான் சொன்னேன்
80 ரன் அடிச்சா ஈடி வந்து 8 ஓவர்ஸ்ல முடிப்பாங்க இந்த மேட்ச்னு சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. எல்லாமே பர்ஃபெக்ட் ஃபார் த டோர்னமெண்ட். இப்போ நெட் ரன் ரேட்டை பார்க்கணும். இவங்களது பத்ரீது. ஐயோ என்னப்பா இப்படி பண்ணி போட்டாங்க. 40 இறங்கிச்சு. ஐயோ 0.40 இறங்கி போச்சு. 0.51லேருந்து 0.11க்கு வந்துட்டாங்க. ஈடி பேக் போன் எலிபாய்னா சும்மாவா? அப்படியா? ரைட்டு. அவ்வளோதான். எஸ்எஸ்ஹெச்சுக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த மேட்ச் எஸ்எஸ்ஹெச் பயங்கரமா ஜெயிக்கணும். அதாவது ஒரு 1 ஓவர் ஸ்பேர்ல ஜெயிச்சு திரும்பியும் அதே மாதிரி இசட் வந்து 2 ஓவர் ஸ்பேர்ல தோத்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. பட் பார்ப்போம் இருங்க. முடிஞ்சிச்சு, இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சுங்க. நம்ம இந்த மேட்ச் வந்து ஜோபி மேட்ச் பிரச்சனை கிடையாது. ஜோபி மேட்ச் போட்டு முடி போட்டா கிடக்குன்னு சன்ரைசர்ஸ்க்கு வந்துட்டு சன்ரைசர்ஸ் ரைவல்ஸ்க்கு ரைனப் அமைச்சிருக்கா. அப்படி ஜோபி மேட்ச்னு ஏன் சொல்கிறேன்னா, இதில் யாராலையும் ஜெயிக்கவும் முடியாது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு பார்ட்டிசிபேஷனும் கிடையாது. முடிஞ்சு போன கிணத்துல வந்துட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். ஓகேவா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவீந்திர ஜடேஜா, லென் ஃபிலிப்ஸு, எக்மயர், ஜோஃப்ரா ஆர்ச்சர், லுங்கி, ஃபர்ஸ்ட் ஓவர் எம்எஸ்டி. நான் அதை முதலே பண்ண சொன்னேன் அவங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் ஓவர் எம்எஸ்டி கொடுறா, நல்லா போடுவார் அப்படின்னு. அவன் என் பேச்சை கேட்கல. இப்போ கேட்குறான். தோனி செய்வாரா? நீங்கள் செய்வீர்களா தோனி? என்ன ரிங்கு சிங்கை 1 டவுன் போட்டிருக்காங்க. அடுத்த அற்புதி முண்டங்க. ரைட்டு, ஓகே. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவனுக்கு இருக்க லக்குக்கு ரிங்கு சிங் கூட 1 டவுன் அடிப்பான், சொல்ல முடியாது. பட்லரு, கிளாசனு, ரிங்கு, ஜடேஜா, பிலிப்ஸு, எம்எஸ் தோனி, ஹெட்டி, ஸ்டீப்பு, லுங்கி. ஓகே, சாரி லாக்கி, லுங்கியும் ஒரு காப்பு. ஃபைன். இந்த பக்கம் வந்து பிகேக்கு லைனப் பழைய லைனப் தான், வேறு எதுவும் அனுப்பலை. அதே வச்சிடலாம். அந்த லைனப் மட்டும் தேடிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. வந்துச்சு. இப்போ சிஆர் அடிச்சே ஆகணும். எஸ்எஸ்ஹெச் அவுட் ஆகணும். சிஆரும் டீம் பார்க்கலாம். இந்த ரவுண்டு 2 மேட்சஸ் தான் குவாலிஃபயர் ப்ளே போகிறாங்க. ஆமாம், இந்த ஜோபி மேட்சை கால் பண்ணிடலாம். 11 சொன்னாயா? அதான் சிஆர் எலிபாய் வச்சாலே கஷ்டம்தான். தம்பி சும்மா இருப்பா, சும்மாண்டு இருக்க மாட்டேங்கிறீங்க. நானே எல்லா மேட்சும் டஃப் ஃபைட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த டீமை வச்சுக்கிட்டு. அவன் எடுத்த டீம் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி டீம் எடுத்தேன்னு கேட்டா, தெரியல எலி, ஏதோ தோணுச்சு எடுத்தேன்றான். சரி ரைட்ரா அப்படின்னு நான் விட்டேன். ஏடா கூடமா எடுத்து வச்சிருக்கான் டீமை, என்ன பண்ண போறான். இதில் வேற வரணும் திருப்பியும் டோர்னமெண்ட்டில். அதில் நாக் அவுட் அடித்தா மாதிரி அடிச்சு விடணும் எல்லாரையும். நான் ஒரு நல்ல பிளேயர்ஸ் மட்டும் நான் சொல்லணும். இல்லை அவனே கூட எடுப்பான், நானே பார்த்துக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கான். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு இந்த டிகே பையன். ஓகே, அது இருக்கட்டும். ஆமாம், இங்கே இருந்த ஸ்டீவ் ஸ்மித்தை காணும். எங்கேயா ஸ்டீவ் ஸ்மித்து? இருக்கியா? ஓகே. கௌதம் கம்பீர், ஓகே. வார்னரு, அபிஷேக் சர்மன். ஐயர் எங்கே போகணும்? ஐயர் 5ல் போடுமா? ஓகே. ஏர் 5, 6, 7, ஸ்டூவர்ட் பிராட், புவனேஸ்வர் குமார், சுனில் நரேன், ஜார்டன். சாரி, கேமரா போட்டேன். ஜார்டன் தானே. கமெண்ட் செக்ஷன் வச்சாலே இது ஒன்று சொல்லப்பா. புவி 1, அபிஷேக் 2, ஸ்ரேயா சேர் கேப்டனு, விக்கெட் கீப்பர் யாரு? 10 நிமிஷம். ஓகே ஓகே, இது பிரச்சனை இல்லை. லைனப் தப்பாக இருந்தாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க. என்ன தோற்று போன மேட்ச் தான். ஸோ போயிடலாம் டேனிஸ், உள்ளே போயிடலாம். ஓரளவுக்கு பார்த்து வச்சுட்டேன், பிரச்சனை இல்லை. ஸ்கோயின் ருத்து பிளேயிங் இன் 215 ஸ்ட்ரைக் ரேட். பா, ரோசா வந்துச்சுரா ஒரு வையா. அப்பா, அந்த பையனுக்கு ஒரு வையா ரோசா வந்துச்சுரா. 180லாம் உன்னால் அடிக்க முடியாது.
அப்படின்னு சொன்னவங்க வாயிலெல்லாம் மண் எடுத்து அள்ளி அடிக்கணும்னு நினைச்சு வந்திருக்கா அப்படி நீ ருத்ராஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி அடிச்சானா நிம்மதியா இருக்கும். அவன் ஆடுற ஆட்டத்துக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடுற அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. இன்னைக்கு ஆடினானா ஓகே தான், சந்தோஷம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து டேக் அடிங்க வந்துடுறேன். ஓகேங்க. Seems a strange decision. I really feel the conditions are going to be tricky to bat in at the start. The openers are really going to have to concentrate in the early overs. Dhoni coming in. Patum Nissanka versus Dhoni. Dhoni நல்லா போடுவாருங்க. Dhoni தெரியாதா? செமையா போடுவார். Dhoni ஓவர் போட்டாரு. 10 ரன் தாண்ட மாட்டாங்க பேட்ஸ்மேன். 10 ரன் தாண்டி அடிச்சால் பெரிய விஷயம். Big edge. எஜ்ஜில் வேணால் பவுண்டரி போகலாம். பியூராலாம் டைம் ஆகாது அவ்வளோவா தோனிக்கு அகேன்ஸ்டா. பவுண்டரியா பா சிஎஸ்கே போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. எல்எஸ்ஜியை பரவாயில்லையே 3.3 45 வந்துட்டீங்களே. கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னைக்கு மட்டும் சிஎஸ்கே அடிக்கிட்டோம்டா. அப்போ உங்களுக்கு தான்டா, தடுக்கவே முடியாதுடா. அதுக்கப்புறம் பவுண்டரி 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 சங்கா கிட்ட இருந்து. Come on Dhoni 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 Dhoni. இன்னொரு பவுண்டரியா போயிடுச்சுங்க. 10 ரன்னை தாண்டி அடித்திருக்கிறார் இந்த ஓவரில். தோனியை பொடந்து எடுத்திருக்கிறார். சஞ்சு அவுட்டா? ரைட்டு. அவ்வளோதாங்க, சரியான ஓவருங்க தோனி கிட்ட இருந்து. 12 ரன் தான் கொடுத்தாரு. ஆனால் அந்த 3 பவுண்டரி எப்படி போச்சுன்னே தெரில. சட்டுன்னு போயிடுச்சு. பண்ண முடியாது. ஜடேஜா தோனி காம்போ. சிஎஸ்கேவும் அடிக்கிறாங்க, தோனியையும் அடிக்கிறாங்க. தம்பி தோனி எல்லாம் அடிக்கலப்பா. இந்த 3 பவுண்டரி ஏதோ ஃப்ளூக்கில் போயிடுச்சு. ஒரு 2 பவுண்டரி நல்லா அடித்தான். 3வது பவுண்டரிலாம் வந்துட்டு டைமிங் அதை வந்து ஃபீல்டர் பிடிச்சிருக்கணும். அங்கே 2 ரன் தான் வந்திருக்கணும். நான் சொன்ன மாதிரி 10 ரன் தான் அந்த ஓவர் வந்திருக்கணும். ஃபீல்டர் மிஸ்டேக் அதெல்லாம். கமான் ஸ்மித், கேன் டூ சம்திங். இதான் நீங்கள் பண்ணுற சம்திங்கா? ஓகே, ஏதோ ஒன்று சிங்கிளாச்சு அடிச்சியே. நிசாங்கா கொஞ்சம் நல்லா ஆடிட்டு இருக்கும் சமயத்தில் அவருக்கு தான் ஸ்ட்ரைக் வர வேண்டும். ஜடேஜாவை ஆடுவாரா? எக்ஸ்பெக்டிங் லெக் சைடில் ஒரு பவுண்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதே தாங்க, லெக் சைடில் ஒரு பவுண்டரி ஃபைன் லெக்கில். Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Third ball. Sorry, single. ஃபீல்டர் மேலே தட்டி விட்டு ஓடுறாரு. லாஸ்ட் பால் டு கோ. என்ன ஆக போதோ. நல்ல பந்து. டபுள் ஆகுமா? நைஸ் ரன்னிங். நல்லா ஓவருங்க ஜடேஜா கிட்ட இருந்து. ஹர்ஷ்தீப் வந்திருக்காரு பவுலிங் போடுறதுக்காக. இங்க உங்களுக்காக இதோ ஹர்ஷ்தீப் விக்கெட் எடுப்பாரா? போடு தக்காளி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாட் அடிக்க பார்த்தாரு. பட் பவுண்டரி போகவில்லை. சம பால். அகைன் நல்ல பால். இது catch. Oh, that's a dot ball again. ஹர்ஷ்தீப் நல்லா போட்டிருக்காப்பா. விக்கெட் எடுக்க மாட்டான். குச்சி தெரிகிற மாதிரி போடு நண்பா. ஆனால் ஷார்ட் பால் போட்டுக்கிட்டேன். ஓகே, அதுவும் நல்ல பால் தான். பவுண்ட்ரி வராத வரைக்கும் பாலை இழுத்து 6 அடிச்சிருக்கலாம். பட் நிசாங்காவுக்கு டைமிங் கிடைக்கல அந்த பந்து. ஸ்மித் அகேன்ஸ்ட் சிங். டாமினேட் பண்ணுவாரா சிங்?
Finds the edge. எஸ் நல்ல பந்து திருப்பியும் ஷார்ட் பால் தான். Time to follow up after சூப்பரா such a போட்டாருங்க great இந்த delivery. ஓவர். Pitch it on a ஒரே length is பந்து தான். obviously the way to ஒரு go. பந்து எங்க போய் முடிய போகுது தெரியல. 6க்கா 4க்கா இல்ல டாட் பாலா திருப்பியும். Outside Gets edge, a little bit safe, lucky and enough another for a boundary. boundary. Bowler is in disbelief ஒன் on பிட்ச்ல ஒரு that one. பவுண்டரி போயிருக்கு. 5 runs added in the over. The Kings are 25 for none. They've settled into a nice rhythm. ஜடேஜா that over, it இங்க ஒரு seems. விக்கெட் எடுக்கணுங்க. பிகே கையில இருந்து அந்த மேட்சை புடுங்கணும்னா எடுப்பாரா? சிங்கிள். யார் யார் இருக்கீங்க லைவ்ல? அட்டெண்டன்ஸ் போடுங்கயா. இந்த ஜோபி மேட்ச் பார்க்கறதுக்கு யாருமே இல்லையா? Great shot. Lock sweep for a boundary again. Errs on the side of bowling slightly fuller, and they've been put away. Do they go full? Do they go short? A lot to ponder this delivery after the boundary. Single. அவுட்டா? அவுட் மாதிரி தெரியுது. அவுட் தாங்க. டல்லி. ரிவ்யூ போவாங்களா? இல்ல ரிவ்யூ போல. இன்ஃபேக்ட் மேபி அம்பையர்ஸ் கால். As they head back to பரவாயில்ல. the pavilion, they'll be அம்பையர்ஸ் wishing காலா they went இருந்தாலும் அவுட் about அவுட் this தானே. innings a little differently. Not too Okay. much to speak of on the scoreboard. பிரியான் சாரியா. அந்த முதல் பாலே வந்துட்டு தடவுறாரு. Got to follow up that last delivery. Found the edge, but no reward. But putting pressure on the batter. சரி வர. Finds the fielder with that shot. 6 runs added in that over. The Kings 31 for 1. Well, it's been crisp, elegant, easy shot making so far. Plenty of runs and plenty more if they keep it up. Singh from the north end. ஸ்மித் அகேன்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் போன ஓவர் கேட்ட மாதிரி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஜடேஜா. தேவைப்பட்டுச்சு. Great shot. Pulled அங்க straight to back. எஸ்ஆருக்கு. Come on, Smith. இருக்கிறதா? நான் சாமே நான் 3 நாள் ஆளை காணோம். எங்க போனேன்? நானா லைவ்ல தான் இருக்கேன். அதான் டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல சேனல்ல. அதான் நல்லா கமெண்டே பண்ண ஏன் முடியல. இது போடல, லைனப்பே போடல 3 நாளா? நான் தான் வச்சிருந்தேன். ஆமாயா வெறுத்துட்டேன் நானு டீமே. பார்த்தேன் நல்லதா. சரி அப்போ விடு, நான் டோர்னமெண்ட்டுக்கு நானே வச்சுக்குவேன் அந்த டீம். இல்ல நான் வரேன். அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் கிடையாதா? ஆமா அதெல்லாம் நீ தான் வெறுத்துட்டே குடுத்துறியா என்கிட்ட டீம்? நான் போட்டு பட்லர் இருக்கிறான் நம்ம டீம்ல. பட்லர்லாம் ரீடைன் பண்ணியே ஆகணும். விடக்கூடாது. ரீடைன்லாம் கிடையாது. டோர்னமெண்ட்னா நாக் அவுட் டோர்னமெண்ட் தான். குயிக்கா பண்றேன். அதுக்கு வந்துட்டு உனக்கு இதெல்லாம் கிடையாது. ரீடைன்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரே ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம் வேணும்னா. உனக்கு டீம் எல்லாம் இல்ல. பேர் சொல்றேன் गाइस. நானு பக்ரி டீமுக்கு தோனி தர எனக்கு கமெண்ட்ஸ் தெரியாது. எனக்கு கொஞ்சம் கேளுங்க. நேர்ல தருவாங்க. உன் இஷ்டத்துக்குலாம் டீம் உனக்கெல்லாம் டீம் தர முடியாதுன்ட்டான் பத்ரி. உன் இஷ்டத்துக்கு ஒரு டீம் நோட்டு வாங்கலான்னு கேக்குறான். ட்ரேட் இல்லப்பா, உனக்கு டீமே கொடுக்க கூடாதுன்ட்டான். ஏன்பா ஏன் காசுப்பா? என்னப்பா நீ பாதி டோர்னமெண்ட் வரவே இல்லையா? என்ன சார் ட்ரேட் வேணுமாடா? யார் இருக்கா? யார் இது? டிகே எங்க எலி பாய். யாரு பாய்? எங்க எலி பாய். யார் ஸ்டார் பிளேயர்? யார் ஸ்டார் பிளேயர்? எங்க டீம்ல ஸ்டார் பிளேயரா? ஜெய்ஸ்வால்ரா. ஜெய்ஸ்வால்லாம் வேணாப்பா. நம்மளுக்கு ஒன் டவுன் பிளேயர் தான்ப்பா வேணுமே. இவன் இருக்கா அவர் படிக்கல வேணுமா? படிக்கல் கேம்ல அடிக்க மாட்டானேப்பா. அவன் தான் எங்க ஒன் டவுன் பிளேயர். வேற யார் ஒன் டவுன்ல ஆறா? வேற யாரும் இல்லப்பா. சாம் கரன் யார் டீம்? சாம் கரன் யார் டீம்?
and believe the wicket's அதெல்லாம் going to தெரியாது. come. சாம் கரன் அவங்க விட்டாங்க, ரொம்ப நேரமா ஆடாம வச்சிருக்காங்க. அவங்க டீம்ல இருந்து வேணா எடுத்துக்கோ, ரொம்ப Can't நாளா get ஆடல. that outside ஓ the என்ன infield. மாதிரி லக்கி சாமியா அவன் முதல் மேட்ச் யாரு கூட ஆடினேன்? அவர் டீம் தான் சாம் ஆமா கரன். அவனுங்க டீம் அது என்எஸ்கே நினைக்கிறேன், சரியா தெரியல. உன் காசு இந்த டோர்னமெண்டோட ஓனர்ஷிப்போட ஓவர்ரா, ஓடி போடா அப்படின்றான் பத்ரி. யாரு பத்ரியா? ஆமா, பட்லர் போட்டா டேய் சாம் பட்லர் போடு. 3 நாளா நீ வரல, அதனால டென்ஷன் ஆயிட்டோம் நாங்க எல்லாமே. என் கையில குடுத்துட்டு போயிட்ட லைன் அப்ப, நான் உட்காந்து கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இல்லையா, எனக்கு லைவ்ல தான் இருந்தேன் நானு. லைன் அப்ப எனக்கு இங்க யாரு இதுதான் நீ யூடியூப் சொல்லிட்டு கூட போல, சொல்லிட்டு போயிருந்தாவாச்சு நீயே வச்சிருக்கியா லைன் அப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாவாச்சு நான் ஏதாவது நல்லதா பார்த்து வச்சிருப்பேன். நான் அன்னைக்கே சொன்னேன் உன்ட்ட, நான் நீயே வச்சு சிஆர் மேட்ச்க்கே நான் சொன்னேன் உன்ட்ட, தெரியலையா? ரைட்டு. யோ நல்லா ஆடி இந்த ஸ்மித் அவுட். 4 நாள் அப்புறம் வர உன்னால எங்களுக்கு டோர்னமெண்ட் ஸ்பாயில்ரா. ஏன் என்னால ஸ்பாயில்? என்ன பேசுறீங்க? உன்னால நிறைய டீம் ஜெயிச்சிட்டாங்க அந்த லைன் அப் வச்சு. தொடர்ந்து ஒரு 2-3 மேட்ச் நீ தோத்து, 2-3 மேட்சா தோத்துட்டல, அதனால நிறைய தோக்க வேண்டிய டீம்ஸ் எல்லாம் ஜெயிச்சிட்டு வந்துட்டாங்க. ஓ என் டீம் நான் இங்க தான் இருப்பேன், யாரு நான் ஒண்ணும் சொல்ல முடியாதுயா. பத்ரி கம்முனுறா, நீ வர. நானே இன்னைக்கு இந்த வாட்டி ரொம்ப ஆர்ஜிபிஎல் மட்டமா பண்ணிட்டேன்னு கவலையில இருக்கேன். என் கூட சண்டை போட்டுனுக்கிற பேர் நான் லுங்கி எங்கடி நல்லா போட்டான். சரி யார் வேணும் உனக்கு எங்க டீம்ல இருந்து சொல்ல, சிஆர்ல இருந்து? எனக்கு இரு, எனக்கு என் மண்டையில மிளகா அரைக்க பாக்குறியா எலி? யார வேணா கேள்றா, தர முடிஞ்சா தருவோம், தர முடிஞ்சா குத்துருவோம் நாங்க சத்தியமா. தர முடியலன்னா தர மாட்டோம். தோனி கோலி மயிரில் கொடுப்பாங்க கோழியை. பட்லர் கோலி மயிரில் கொடுப்பாங்க கோழியை, கோழி எல்லாம் கொடுக்க முடியாது. பட்லரு இல்ல, பட்லர் தோனி ஐ வாண்ட் கோலி. ஓகே தர முடியுமா? முடியாது. எவ்வளோ? சரி ஓகே இது நான் யார் என் டீம்ல நல்லா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணலையேப்பா. உனக்கு ட்ரேடே வேணா, உனக்கு டீமும் கிடையாது, அந்த வருமா போ அப்படின்றாங்க எல்லாம். ஐயோ என்ன நீங்க பத்ரி கம்முனுந்திரியா? என்ன சிஎஸ்கே இன்னைக்கு தாறுமாறா ஆடுனுங்கிறாங்க. சிஎஸ்கேனா சிஎஸ்கே தாயா. யார் அடிச்சாயா? எவ்வளவு ஸ்கோர் வச்சிருக்கானுங்க போ. நீ மொத்த டீமும் கொடுத்தாலும் ஈக்குவல் டு கோடிடா. குடுக்குறியா மொத்த டீம்? 2 பேர்லாம் கொடுக்க முடியாது தெரியும்ல, 1:1 தான் ட்ரேட். ஓகே 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 நான் பார்த்துட்டு சொல்றேன் நான். இது சிஎஸ்கே மொத்த ஃபார்ம்ல இருக்காங்க. இல்லனா எங்க டீம்ல இருந்து யாரா வேணும்னா சொல்லு, ட்ரேடே வேணாம் எங்களுக்கு, யாரையாவது ஒருத்தர் தள்ளி விட்டுறோம் ஃப்ரீயா, நாங்க அன்சோல்ல இருந்து எடுத்து போய்க்கிறோம். விராட் கோலி எல்லாம் தர முடியாது, வேற யாரா கேளு, ஃப்ரீயா தரோம் நாங்க ட்ரேட்ல இருந்து. வேற யார் இருக்கா உன் டீம்ல? ஃப்ரீயா நாங்க படிக்கல் தரோம், ஃப்ரீயா நாங்க ஜெய்ஸ்வால் தரோம், ஃப்ரீயா நாங்க வேணா இவனை வேணா தரோம். யாரப்பா? பாக்குறேன் பார்த்து சொல்றேன். சாண்டர் தரோம் ஃப்ரீயா, சாண்டர் தரோம். டுஃபி கூட தரோம் ஃப்ரீயா. சாண்டர் நல்லா போடுவான், கரெக்டா யூஸ் பண்ணி. நான் எங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல, உன் டீமுக்கு நல்லா செட் ஆவான். எனக்கு பெரிய கை வச்சிருக்கேன் நான். தோனி பேருக்கு எங்களுக்கு யாரும் தர வேணாம், நான் உங்களுக்கு தரேன்றேன் ஃப்ரீயா. நாங்க கன்சோல்ல இருந்து எடுத்துட்டு போயிடுறோம். அப்ப ஸ்லாட் முடிஞ்சிரும், எனக்கு ஸ்லாட் முடிய கூடாது. சரி அப்ப எங்களுக்கு நீ தோனி தந்துறியா ஃப்ரீயா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லையே. அப்புறம் என்ன மைத்துக்கு நீ வந்துட்டு தோனி தரேன்ற? தோனி யோ எனக்கு விராட் கோலி கேட்டனா தரல இல்லன்றீங்க. அது எப்படி தர முடியும்? நல்லா ஆடுகிற பிளேயரை நீ டம்மி ஆடுகிற பிளேயர்லாம் தரேன்ற, என்ன கணக்கா இருக்கு? தோனி எங்க பாடினாரு இன்னைக்கு இந்த டோர்னமெண்ட்ல? ஒரே நிமிடம், வீட்டுல யாரும் வந்துட்டாங்க, நான் கால் பண்றேன், ஒரு வந்துடுறேன். சரி ஓகே போயிட்டு வா. Cuts that off well in the infield. CSK on fire already 19 5.4 overs. இதே தானே அவங்களும் LSG 91 in 6 overs இல்ல, சேம் டு சேம் அடிச்சிருக்காங்கப்பா. பரவாயில்லையே.
என்ன சிஎஸ்கே மாறிட்டாங்களா? Bowling fielders look really confident. Matt Henry is greater than Dhoni da. Urvil Patel 7 balls 35. என்ன சொல்றீங்க? 1 wicket எப்பயா போச்சு? இப்பதான் போகுதா? ஃபர்ஸ்ட் விக்கெட். சஞ்சு தான் போய் அவுட் ஆயிட்டானா Dhoni. ஃபர்ஸ்ட் விக்கெட். பேசாம சஞ்சுவே ஆடி இருக்கலாம் போல அப்படின்னு நினைப்பாங்களே எல்எஸ்ஜி. அவனே ஆடி இருக்கலாம் போல அப்படி. இவன் வந்து அடி நடிச்சிட்டான் அப்படின்னு. சஞ்சு அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவன் வந்து அடி நடிச்சிட்டு இருக்கான். பேசாம சஞ்சு ஆடிட்டு இருக்கான்னு நினைச்சிருப்பானுங்க அவனு. ஏன் பேய் மாதிரி ஆடுறான்? 8 பால் 41. ஐயோ ரெக்கார்ட் பிரேக் பண்றான் போல. 10 பால் 50. 12 பால் 50னா ரெக்கார்டு தானே. ஜெய்ஸ்வால் 13 தானே வச்சிருக்கான். இல்ல 12 வச்சிருக்கானா ஜெய்ஸ்வால்? 12 பால் 50 யாராவது வச்சிருக்காங்க? செவுடு நம்ம 11 பால் 50 அடிச்சுக்கலாம். 12 பால் வச்சிருந்தானே வைக்கலாம். கமான்றாடே. வரலாம் பார் உர்வில்லே. நீ ஆடி. இவனுக்கே ஆட்டம் காட்டுவோம். வைபவ் சூரியவன்சிக்கே ஆட்டம் காட்டுவோம் நம்ம. வா சிங்கிள் அடிப்பான் லாஸ்ட் பால்ல. ஓகே, இங்க ஆர்ச்சர் ஒரு விக்கெட் எடுப்பாரா? பிகே ஆனால் ரொம்ப மோசம் பாப்பா. அவன்பா எப்படி வச்சாலும் இவங்க டீம் நொட்டுது. என்கிட்ட ஒரு தடவை கொடுத்துருக்கலாம் அந்த மனுஷன் லைனப் வைக்க சொல்லி. நானாக ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். நான் ட்ரை பண்ணால் கூட இவங்களுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. பேட்டிங் இது பயங்கரமாக பண்ணுறாங்க போல ரித்தீஷு. ஐயோ இந்த ஐபிஎல் கப்பு நமக்கு தான் போலியே. ஐயோ சிஎஸ்கே தான் போல. தடுக்கவே முடியாது. 30 பால் 50 ஃபாஸ்டஸ்ட் கேஎல் அடித்தான். 13 பால் 50 14 பால் தான் இவங்க கேஎல் அடித்தான். அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கான். 13 பால் 15 நினைக்கிறேன். 14 பால் தான் கேஎலோடது. 13 பால் வந்து நம்ம இவனோடது ஜெய்ஸ்வாலோடது. 12 பால் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். என் மேட்ச் லாஸ்டா போடு ரியா. என்னது பாபத்ரி? எப்படியும் லாஸ்ட்டுக்கு ஒரு மேட்ச் முன்னாடி தான் இல்லையே. இவன் கேட்பானே, நம்ம சாம்ராய் கேட்பானே என் மேட்சே லாஸ்டா போடுங்கன்னு. ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல யுவராஜ் சிங் தான் 12 பால் 50. ஆமா ஐபிஎல் 6 லாஸ்ட்ல அடிச்சு போட்டாங்கப்பா. விக்கெட் மேல விக்கெட் வரும். ஆர்ச்சர் கிட்ட இருந்து விக்கெட் மேல விக்கெட் வரும். 67லயே சுருண்டுருவாங்க. 70 75 அந்த மாதிரி தான் வரும் முடியும் போது, இன்னிங்ஸ் முடியும் போது நினைச்சேன். பார்த்தா சரியான அடி அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் வேற சதஞ்சா. லாக்கி ஃபெர்குசன் might look to go big again here. இல்லை அவன் அப்படியா வந்தானா பாப்போம். வந்தானா கேளு அவங்கிட்ட. வரலன்னா உனக்கு வேணா லாஸ்ட் மேட்ச் போடுறேன். என்ன ப்ரோ சிஎஸ்கே சூப்பரா விளையாடுறாங்க. ஆமா ப்ரோ மஜா தான். 6 ஹவர்ஸ் முடிஞ்சு டைம் அவுட் வாங்கியிருக்காங்களா? ஏன் ரொம்ப நேரமா பொறுமையா இருக்க அமைதியா இருக்குது அங்க? 14 ஓவர் இருக்கு. 107 அடிக்கணும். தாராளமாக அடிக்கலாம். எப்படி வேணாலும் அடிக்கலாம். படுத்து அடிக்கலாம், உருண்டு அடிக்கலாம், பரண்டு அடிக்கலாம். சிஎஸ்கே தாங்க. டைம் அவுட்டா? ரைட். ஃபெர்குசன் நல்லா போட்டானே. who will win? நீ சொல்லு. who will win? சிஎஸ்கேவா எல்எஸ்சியா? Smacks that away through the gap. Well, that's textbook perfect. எல்லா மேட்ச்மே ரிபை தான். தம்பி டிசி தான் फ्रेंड्स. The fielders to chase that one. Can he come back with a dot ball? உருவில் பட்டேல் செமையா பண்ணிட்டு இருக்கான் ப்ரோ. ஆமாமாப்பா மாத்தந்தாருங்க ஸ்கோர் கார்டு. என்ன டாட் பால் அடிபட்டான். சிங்கிள் ஆட்டானா?
Well, that was a என்ன 12 பால் 50 அடிப்பான்னு பார்த்தா என்னையா 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டான். 10 பால்ஸ்ல இப்போ 43 10 பால்ஸ் 43 என்னங்க ஏங்க டக்கு டக்குன்னு ஏதாவது பட்டையால் பிட்டில அடிப்பான்னு பார்த்தா 2 பால் சின்ன எடுத்துங்க லாஸ்ட்ல. This is a very defendable total. The openers will need to get their eye in very quickly. 8 பால்ல 41 இருந்தானேயா அப்படியே டவுன் ஆயிட்டான். 2 பால்ல பட்டு பட்டுன்னு 2 டாட் பால் அடிச்சான். சிங்கிள் அடிச்சான். Short fine leg. அப்போமா யார் எவ்வளோ அடிச்சிருக்காங்க? கெய்க்வாட் வித் 26, உர்வில் பட்டேல் வித் 42 ஃப்ரம் 10 பால்ஸ். இந்த பால் டாட் பாலா? 6 போடே வேற மாதிரி உர்வில் 11 பால்ஸ் 48 கைஸ். ஒன் பால்ல 50 அடிச்சா சூப்பராக இருக்கும், மஜாவாக இருக்கும் ரெக்கார்டு. டாட் பால் வச்சிட்டானா என்ன? ஒரு ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்களே 6.1 ஓவர்ஸில். இன்னும் வைடு கொடுத்தாங்களா? குடிக்கலையா? டாட் பால் தான் போதும், நான் தான் தப்பாக நினச்சிங்க. Lovely cover drive straight to the extra cover fielder. ஓகே, அஷ்டானாயா 50 அஷ்டானாயா. கமானியா ரெக்கார்ட் பிரேக் பண்ணயா உர்விலே. ஐயோ 49 கைஸ். 12 பால் 49 கைஸ். சிங்கிள் தாங்க வந்திருக்கு. சரி ஈக்குவல் பண்ணுவானான்னு பார்ப்போம். நம்ம சிங்கிள் எடுத்துட்டான். Straight drive mid off and cut that one off. ஜெயிச்சுவாருக்கு ஈக்குவல் பண்றானா பார்ப்போம். Perfectly timed. இப்போ ஃபாஸ்டஸ்ட் 50 ட்ரா தான் பண்ண முடியும். அதுதான் நானும் சொல்றேன். சரி வேஸ்டட் மூமெண்ட். லாஸ்ட் 3 பால் சரியாவே அடிக்கல. லாஸ்ட் 3 பால் வேஸ்ட் பண்ணிட்டான். கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாயா. 8 பால் 41. அங்கேருந்து அப்படியே விட்டாயா மொமெண்டம். 3 பாலா? 8 பால் 41லேருந்து 4 பால் ஆடிட்டான். 4 பால் 8 ரன் தான் வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணிட்டான். இன்னும் ஒரு 2 ரன்னு அந்த 4 பால்ல வந்து இந்த கரெக்டாக இருந்திருக்கும். 12 பால்ஸில் வச்சிருக்கலாம். விடு வந்த வரைக்கும் லாபம். ஈக்குவலாச்சும் பண்ண முடியுதா பார்ப்போம். விக்கெட் அலர்ட் கைஸ். பார்க்கலாம் கைஸ். Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. போடு தக்காளி. பட்லர் வித் 6. என்னையா போவே இல்லை 6 4 தானா? அவ்வளோ நல்லா டைம் பண்ணானே. டிஸ்டன்ஸ் கவர் ஆச்சுன்னு நினச்சேன். சரியான அடி. பவுண்டரி தான் போயிருக்கு. Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Vasant bro captain. Great shot. There's a fielder back there, but they won't be stopping that one. Butler loves the short balls, and that hook shot was no exception. Rahul Dravid, Beautiful shot. Rocks onto the back foot and stabs the ball away. Fielders had no chance. The bowler looks really confident. Dot ball. ரெண்டு பவுண்டரி வந்தது, ஒரு டாட் பால். அபிஷேக் ஓகேவா போட்டாருங்க இந்த ஓவர். 2 டாட் பால், ஒரு சிங்கிள், 2 பவுண்டரி, இன்னொரு ஒரு பவுண்டரி. 13 ரன்ஸ். நாட் பேட். ஓகே. ஒரு பார்ட் டைம் இருக்கு. நல்ல ஓவர். End of the over, 13 coming from it. The Sunrisers 17 for none. Broad, the right arm medium bowler, is coming into the attack from the north end. Catch it.
Clever shot, moved across the Keeper line. catch The it, ball போகல just அந்த பால் clipped it எங்கேயோ away. போகுது. Fine leg won't stop that. Didn't time it at all, but managed to get it away to the boundary. Out. Finds the Gully. bowling fielders look Klassen really is confident. out. Out. Nicely done by the keeper. An innings that promised much and really, in the end, delivered very little. Pretty disappointing all round. Number 3 for the Sunrisers. Finds the fielder with that shot. டாட் பால் நிறைய வருது இந்த ஓவரில். சிஎஸ்கே இஸ் ஆன் ஃபயர். உர்வில் பட்டேல் 60 அடிச்சிருக்கான். எப்பயா 6 off it. The Sunrisers are 23 4 for or 1. 6 சிங்கிள் எடுத்துட்டு இருக்கான் போலே உர்வில் பட்டேல். போன ஓவரில் அடிச்சிட்டு இருக்கான் போல. ஈக்குவலா 13 balls 50. இவனை மாதிரியே ஜெய்ஸ்வாலுக்கு ரெக்கார்டு ஈக்குவல் பண்ணிட்டான் போல. 12 balls அடிச்சிருக்கலாம். பட் பரவாயில்ல, ஈக்குவலாச்சு பண்ணானே. சிஎஸ்கே கிட்ட ஒரு 50 ஃபாஸ்டஸ்ட் 50 ரெக்கார்டு இருக்குன்னு ஒன்று பெருமையாக சொல்லலாம். சந்தோஷம். ஃபாஸ்டஸ்ட் 50 ரெக்கார்ட் சிஎஸ்கே கிட்டையும் இருக்கு, ஆர்ஆர் கிட்டயும் இருக்கு அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். 60 என்ன இப்படி போனா இவரோட ரன். ஐயோ, இந்த வேகத்துல போனா சுரேஷ் ரெய்னா ரெக்கார்டு பீட் பண்ணிடுவான் அவன். ஐயோ, எங்க அண்ணன் ரெக்கார்டு. ஐயோ, எங்க அண்ணன் ரெக்கார்டை முடியா. எங்கள் அண்ணன் ரெக்கார்டை அடிச்சு விட்றாத. பாவம், எங்கள் அண்ணன் ரொம்ப வருஷமாக வச்சுருந்தாரு. போகிற வேகத்தில் அண்ணன் ரெக்கார்டு பீட் பண்ணுற போகிறான் அவன். 25 பால் 87 அடிச்சிட போகிறான். Still honing in on their lines. The batter happy to let it go through. Lovely cover drive, straight to the extra cover fielder. ருத்ராஜ் கேக்வாட் பொறுமையாக ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா வர வேண்டிய ரன்ஸ் வந்துருச்சு அப்படின்றப்போ சரியாக ஆட்டானுங்கப்பா நீ சிஎஸ்கே. அதுவும் மெயினாக உர்வில் பட்டேல், அதுவும் கேக்வாடும் நல்லா ஆடிட்டு இருக்கான். சாம்சனும் நல்லா ஆடிட்டுருக்கான். வந்தோடனே அந்த மொமெண்டம் பிக் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்தது உர்வில் பட்டேலுக்கு. வந்தோடனே டமால் நஷ்டம். சரியான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வேறு, நல்லா விக்கெட் எடுத்தாங்க. இல்லைனா எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஸ்கோரு 240 போயிருக்க வேண்டிய ஸ்கோரை 200க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 20 ரன்ஸ் அதிகமாக தான் கொடுத்துட்டாங்க. ஒரு 180க்குள்ளே வச்சுருந்துருக்கலாம். நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருந்தா வச்சுருந்துருக்கலாம். பட் பரவாயில்ல, இப்போ அடிச்சதுக்கப்புறம் பேச முடியாது. ஏன்னா பவுலிங் சுமாராக போட்டாங்க, பேட்டிங்கும் நல்லா ஆட்டாங்கன்றப்போ வெறித்தனம் தான். இந்த தகத்த ஃபிளாமிங் வந்து பெஞ்சில் வார்மிங் பண்ண வச்சுட்டு இருந்தான். அதான் இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். லூத்து மாதிரி இவ்வளோ நாள் எங்கேயா ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். முதல்ல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இவனை அப்படின்னு. சிங்கிள் ஃப்ரம் உர்வில் பட்டேல் 62. 16 பால்ஸில் வந்துட்டு 61 இருந்தாங்க. என்னையா சுரேஷ் ரெய்னா ரெக்கார்டு பீட் ஆகிடும் போல ரித்தீஷ். போகிற போக பார்த்தா இன்னும் 8 பால்ல நீ 25 கரெக்டா 25 அடிச்சா 8 பால்ல 25 அடிச்சா சுரேஷ் ரெய்னா ரெக்கார்டியா? 87 கரெக்டு. 87ல 62. ஆமாம் 25. ரெய்னா ரெக்கார்டு வந்து எலிபாய் மொட்டை அடிச்சுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சதைச்சிருவேன், அதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. அடிச்சா ஹாப்பி தான். அதுவும் ஒரு சிஎஸ்கே பிளேயர் தானே பண்ணுறான், அதனால ஹாப்பி தான். அந்த விதத்தில் ஹாப்பியாக தான் இருக்கும் எனக்கு. அதையும் ஒரு சிஎஸ்கே பிளேயர் தான் அந்த ரெக்கார்டை பீட் பண்ணார் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். வேற எவனும் பீட் பண்ணல அப்படின்ற மாதிரி. ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே இஸ் வெரி பிரைட்னு சொல்லி நாங்கள் உருட்டுவோம். ரெய்னா ரெக்கார்டை அவன் பீட் பண்ணானா.
புதுசா உருட்டுவாங்க எங்களுக்கு தெரியாத உருட்டா ஆயண்டா மொட்டை அடிக்கும் shots you just stand and record admire. Gets onto the back foot and rolls the wrists to keep control and find the boundary. End of the over, and what a beauty it was. Say what you want about the bowling, but you still have to hit them. Majestic batting. 8 பால் இருக்குங்க 25 தாராளமா அடிக்கலாங்க 8 பால்ல. But it drops safely. அவ்வளவு ஈஸி கிடையாது. Strong appeal. What's the umpire? அவ்வளவு ஈஸி கிடையாது 8 பால்ல 25ன்றது. பட் அவன் அடிச்ச அடிக்கு தாராளமா அடிக்கலாம். ஏன்னா அவனுக்கு சூப்பரா படுது பேட்ல. அவன் அடிச்ச அடிக்கு தாராளமா அடிக்கலாம். தப்பு பண்ணிட்டான். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா அடிச்சிருக்கணும் அந்த 50. பட்டு நச்சிருக்கலாம். Please give him a warm welcome. $28 balls, 51 runs needed from Sam Sanjay's team. முடியுமா? Flex that one simple as you like inside the ring. Dot ball போயிருக்கு உருவில் பட்டேல் 18 balls 62. லோ ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். Ticking the scoreboard over really nicely at the moment. That ball. என்ன அது அடிங்கயா பட்லரு இந்த அநியாயம் பண்ற பட்லரு Straight drive mid off. போல பால் போவே மாட்டேங்குது பட்லரு. Sunrises 56 for 2. Narayan back on now. ரெண்டு டாட் பால் பிரின்ஸ் யாதவ் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு நினைக்கிறேன். திடீர்னு வந்து 2 ஓவருக்கு 15 ரன் தான் கொடுத்துருக்கான் அவன். சி இதுக்கு முந்தின ஓவரில் 15 ரன்னு, இந்த ஓவர் வந்து 2 ரன் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, ஓகே தான். மற்றவங்கலாம் ரொம்ப அடி வாங்கும்போது இவன் 15 ரன்னு தான் 6 பாலில் கொடுத்துருக்கான்றப்போ பெருசாக ஒன்றும் தெரியல. பார்ப்போம். Can't get that outside the ring field. பட்லரு தடவுறே பட்லரு. Solid shot. Let's go. 50 போட்டாண்டா ஒரு வழியா. எப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த 50 வருது. Just a slight movement forward. Fabulous shot. A good innings. That's 50. A simple raise of the bats. Thumbs up to their batting partner, and they're ready to go again. Lovely cover drive. Straight to the extra cover fielder. Massive outside edge. Edge dot ball. நிறைய டாட் பாலுங்க. பட்லர் நல்லா தானே ஆடினு இந்த ஸ்டார்டிங்ல. டம்மால் டிமில் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உனக்கு? அப்படியே ஸ்டாப் ஆயிட்டாயா டம்மால் டிமில் ஆச்சு. அவள் தான் முடிச்சு விட்டான். கேட்சா இல்லைங்க, 1 pitch. ஓவர் முடியுது. நெக்ஸ்ட் ஓவர் தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் பிகே கிட்ட தோத்துருவாங்களோ சாம்சங் டீம். நடந்தா சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். But they might need to start taking some chances in the back half of the innings to keep in touch. Jeez, timed that well. Well, you can't fault that shot. Nice மேட்ச் பாக்குறியா போன்ல? இல்லப்பா, ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு இருக்கேன்பா. ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு இருக்கேன் நானு. 22 பால்ஸ்ல 65 உருவில் பட்டேல். சோ உருவில் பட்டேல் எப்படிலாம் அடிக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். டயர்ட் ஆயிட்டான் உருவிட்டு. அடிச்ச அடி அந்த மாதிரி, அதனால பையன் டயர்டா இருப்பான். ரைனா மாதிரி அச்சினே இருக்க முடியுமா? ரைனா மாதிரி அவனாலேயே முடியாது. அடிச்சுட்டே இருக்க முடியுமா? ரைனா மாதிரி எல்லா பாலையும் 6 அடிக்க முடியுமா? விரட்ட முடியுமா? முடியவே முடியாது. ரைனா தான். அடிச்சிருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். 25 பால்ஸ் 87 ரன்ஸ் தாண்டி இருந்தா மேபி ஈக்குவல் பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் ரைனா அளவு ஸ்டாமினா யாருக்கிட்டையுமே இல்லைங்க. அதாங்க நிசப்தமான உண்மை. ரைனா ஆல்வேஸ் மாஸ். எவனும் அந்த ரெக்கார்டு கிட்ட நெருங்க முடியாது. Big edge.
17 பால்ஸ்ல 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் ரெய்னா. அந்த இன்னிங்ஸ் 17 பால்ஸ்ல 50 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 8 பால்ல அந்த 38 அடிச்சாரு, 37 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். 8 பால்ல 37. இல்ல அப்படி வரல, 15 பால்ஸ்ல அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 15 பால்ஸ்ல 50 அடிச்சுட்டு 54 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 23 ரன்ஸ்ல வந்துட்டு மிச்ச பால்ல அடிச்சாரு. 10 balls played that well. Backward a point through gully, and that's 4 more. Well, the delivery was poor. Still needs to be put away though. What a lovely shot to find the boundary. அடிக்கல கொலை பண்ணுற வெறியில ஆடினாரு. Kumar, the right armour is coming into the attack. வெறியில ஆடிட்டு இருந்தார் ரெய்னா நீ மேட்ச். எல்லாம் அந்த மெக்குலமால. மெக்குலம்னா மறக்க மாட்டேன் அவனைய. தேவையில்லாம ரன் அவுட் பண்ணாரியா என் தலைவனை இந்த மேட்ச். ரெய்னா ரெக்கார்டு போச்சே சாராவா. நொட்டுறாங்க உனக்கு ரெய்னா ரெக்கார்டு. நீ அவுட் ஆகி போட்டான். அடப்பா ரைட்டு காலியா. எங்கள் கிளாஸ் பையன் கால் பண்ணி பார்த்தியா எங்கள் டீம் போலாடுன்னு போலாடு மாதிரியே ஆடுறான். போலாடு ரீப்ளேஸ்ன்னு சொன்னால் நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஓகேடா நல்ல பிளேயரை நல்லா ஆடினான், பட்டு போலாடு கூட கம்பேர் பண்ணா. போலாடு கூட கம்பேர் பண்ணுறானா? ஏன்டா 1 down பேட்ஸ்மேன் எங்கடா போலாடு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சவனமே இல்லாம போலாடு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா கூட கம்பேர் பண்ணா பரவாயில்ல, அதுவே டூ மச் தான். ஆனால் ஃபஸ்ட் 50 ரெக்கார்டு வச்சிட்டான், பரவாயில்ல. ஜெய்ஸ்வாலுக்கு ஈக்குவல் வந்துட்டான். முதுகு வலி வந்துடுச்சு போய் அடிச்ச அடியில். அம்மா எல்லாருக்கும் அளவுக்கு ஸ்டாமினா இருக்குமா, முடியுமா? சரி ஓகே. ஏன் திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டாங்க, ரன்ஸே வரல. அவன் அச்ச வரைக்கும் தான் ரன் வந்தது, அதுக்கப்புறம் ஸ்வயின்னு கீழே வந்துட்டாங்க. எல்எஸ்ஜி எப்படி ஆடினாங்களோ அதே மாதிரி ஆயிட்டாங்க. என்னையா இது, எல்எஸ்ஜி எப்படி ஸ்வயின்னு கீழே வந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டானுங்க. இவனுங்களும் 9 ஓவருக்கு மேலே, அவனுங்களும் 9 வரைக்கும் தான் நல்லா ஆடினானுங்க, அதுக்கப்புறம் சொதப்பிட்டாங்க. இவனுங்களும் 8 ஓவர் வரைக்கும் தான் நல்லா ஆடிக்காங்க, அப்படியே டவுன்ல வந்துட்டானுங்க. பரவாயில்ல, 62 balls 76 தான். என்னன்னா சொல்லலாங்க, திடீர்னு அந்த 80 ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க இவங்க, சொல்ல முடியாது. அது ஆகாது, நம்புறேன் நான். அவ்வளோதான், நீ தட்டி ஜெயிச்சிடலாம். நீ தான் ஆடுறல, நீ போய் பிடிங்கி தள்ளிட்டு வா. பேட்டிங் அவ்வளோ ஈஸி இல்லைப்பா சொல்கிற அளவுக்கு. சத்தியமா பொருள் இல்லை, நேற்று ஐபிஎல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பானுங்க போல, அநியாயம் பண்ணுறாங்க போலாடுன்னு. என்னால் ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் உங்கள் பிளேயர் நல்லா ஆடினா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் கம்பேர் பண்ண யோ நான்லாம் பெரிய போலாடு ஹேட்டர்யா. ஏன் சொல்லட்டுமா, அந்த மனுஷனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லா தடவையும் சிஎஸ்கே ஜெயிக்கும் போதெல்லாம் தோக்க அடிச்சுட்டு போயிடுவான் அந்த மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை போய் உருவில் பட்டேல் கூட கம்பேர் பண்ணா எனக்குலாம் காண்டாகுது. எனக்கு போலாட பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். என்னையா நீ மூஞ்ச சொங்கி மாதிரி வச்சுக்கின்னு வந்துட்டு எங்க டீம் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு எல்லா தடவையும் அப்படிதான் பண்ணின்னு இருப்பான் அந்த ஆளு. அவனுக்கு வேற வேலையே இல்லை, எங்க டீம் பார்த்தாலே அடிப்பான், மஞ்ச சொக்காவை பார்த்தாலே அடிப்பான், வேற வேலையே இல்லை அந்த அதுக்கு. நல்ல வேலை 2010ல அவன் அடிக்கல. 2010ல அவனுக்கு தோனி ஒரு செட்டப் வச்சு எடுத்தாரு. அதே மாதிரி தான் வேற ஒரு மேட்ச்லயும் கூட ஸ்ட்ரைட்ல செட்டப் பண்ணி எடுத்தாரு போலாடு. போலாடு இருக்கிற வரைக்கும் டென்ஷன் தான் சிஎஸ்கேக்கு எப்பவுமே. நாங்கெல்லாம் அப்படி பயப்படுவோம் போலாடு இறங்கினாலே. ஐயோ போலாடு வந்துட்டான்டா அப்படி. அக்செப்டே பண்ணிக்க முடியல, நானே இருக்க வேறியில திட்டி விட்டு வந்துட்டேன். இந்த மேட்ச்க்கு அப்புறம் ஸ்டாட்ஸ் காட்டு. ரைட்டு காட்டிடுவான்.
பார்த்துக்கோ ஸ்டாட்ஸ். பட்லர் இஸ் ஆன் டாப். கூட யாரு? பட்லர் கூட மேலே யார் பேர் போட்டிருக்கு? விராட் கோலியா? ஓகே காய்ஸ், we'll go for the top contenders. ஃபர்ஸ்ட் 2ல யார் ஸ்பாட் அமைக்க போறார்கள்? ஃபர்ஸ்ட் 2ல ஆமா 1 and 2ல யார் வந்துட்டு இந்த ஸ்பாட்டை பிடிக்க போறாங்க? 1 or 2 ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பிடிக்கணும். யார் அது? என்எஸ்கேவா ஆர்விஜியா? பிடிக்காதவங்க தேர்டு போயிடுவாங்க. பார்ப்போம், பொழுது தெரிந்து விடும் அந்த மேட்சின் அறிகுறி. இந்த புது லைனப் ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா இல்லையா? அதே லைனப் தானா ரெண்டு டீமுக்கும்? ஆர்விஜிக்கு அதே தான், என்எஸ்கேக்கும் அதே தான் நினைக்கிறேன். போன மேட்ச் லைனப் தான் நினைக்கிறேன். ஓகே, ஹெட்டு உஸ்மான் கவாஜா, ரைனா, மர்ஷு, ராய்டு, கரண் பொலாட், மொயின் அலி, பும்ரா, ஹர்பஜன், முனாஃப் பட்டேல், சிராஜ். ஃபர்ஸ்ட் ஓவர் மொயினு, செகண்ட் ஓவர் ஹர்பஜன், கேப்டன் வந்துட்டு ஹெட்டு. கரெக்டாக பார்த்துக்கோ. YTEQ ஹலோ ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. அந்த மைக்கு நன்றி. இப்போ அவங்க கிட்ட டிம் டேவிட் இஸ் கிரேட்டர் தேன் தோனின்னு சொல்ல மிரண்டுருவானுங்கயா, வேணாயா. ஓகே, இது வந்துட்டு என்எஸ்கே வருதா? ஓகே, நேற்று தான் லைனப் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் எந்த லைனப்பும் அனுப்பல. என்எஸ்கே கிட்ட வந்து எந்த லைனப்பும் வரல. ஸோ அதே தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, இன்றைக்கி தான் அனுப்பிச்சிருக்காரு. ஆமாம், இன்றைக்கி தான் அனுப்பிச்சிருக்காரு போல. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்து இதே லைனப்பு தான். இன்ஜுரினால மோயின் உள்ள வந்துட்டான், ரஷீத் கான் இன்ஜுரினால. ஓகே சரி, இப்போ கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. லைனப்பு கரெக்டாக வச்சிட்டேன் நான், பார்த்துக்கோ. அப்படியே உங்களுக்கு வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ருத்ராஜ் கேக்வாட், Devon Conway, ஷாருக் கான், சாரி கீழே இந்த இடத்துல ஒன்றுமா, ஷாருக் கான். ஓகே, ரஜத் பட்டிடார். ஓகே, பாபர் அசாம், நிக்கலஸ் புரானுக்கு அப்புறம் அக்ஷார் பட்டேல். ஓகே, அடுத்தது வந்துட்டு கிறிஸ் வோக்ஸ். அடுத்தது வந்துட்டு டீம் சவுதி. இவங்களுக்கு எப்படி போட்டாலும் டீம் நல்லா ஆடுதுப்பா. எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? இத்தனை மேட்சஸ் அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க பசுபதி ப்ரோ டீமு. ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே அத்தனை சேஞ்சஸ்ஸு. இப்போ லைனப்பே குழம்பி போயிருக்கு. டிஃபால்ட் லைனப் எப்படி இருக்குது பாருங்கள். நான் இவ்வளோ நேரமாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க லைனப்பை. அப்போலேருந்து இவ்வளோ நேரமாக சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நடுவில். இது அதுவும் டாப் ஆர்டரில் தான் நிறைய சேஞ்சஸ். பாட்டமில் பெருசாக சேஞ்ச் பண்ணாமல் தெரில. வருண்லாம் ஆடிட்டே தான் இருக்கான் முதல்லேருந்து. ஜேம்ஸ் ஆண்டர்சனும் ஆடிட்டே தான் இருக்கார். டீம் சவுதி ஆமாம் ஆடிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓக்ஸும் நல்லா ஆட வந்தார். டீம் சவுதி அக்ஷர் பட்டேல் கேப்டனு எல்லாம் கரெக்டாக இருக்கா? பூரன் வரைக்கும் இங்கே தான் டாப் ஆர்டர் தான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆர்டர் சேஞ்சு பண்ணிட்டாங்க, இது சேஞ்சு பண்ணிட்டாங்க, அது சேஞ்சு பண்ணிட்டாங்க, நிறைய சேஞ்சஸ். ருத்ராஜ், ஷாருக் கான். ஓகே கைஸ், போகலாம். கரெக்டாக இருக்குது கைஸ். ராய்டு ரேட்டிங் இவ்வளோ இருக்குது தெரியலையே, அது அவங்கள தான் கேட்கணும். ஓகே போகலாம் கைஸ், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. ஹியர் வி கோ. Hello and welcome. You join us for this match between the Super Kings and... Toss time. Revengers has called for Tails. Tails is called. And
NSK won the toss. Heads வந்திருக்கு. உன் கேமரா மறைச்சிச்சு கேட்டேன்யா. We're showing a lot of faith in this batting lineup. Going first on this pitch is either a master stroke or a disaster waiting to happen. Nicely settled in the commentary boxing, looking forward to this match getting underway. The first ball about to be bowled. எப்படியோ ரேட்டிங்ஸ் எல்லாம் திருப்பியும் மாறிடும். ஏன்னா எப்படியோ வெளியில தான் நம்ம பண்ணுவோம் ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ். ஃப்ரெஷ் ஆகிடும் திருப்பியும் ரேட்டிங்ஸ் எல்லாம் முந்தல் மாதிரியே ஆகிடும். ரேட்டிங்ஸ் எல்லாம் வெளியில் தான் பண்ண போகிறோன்ற காரணத்தினால. அப்புறம் ராம் ப்ரோ அப்புறம் நாளைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரேட்டிங் எல்லாம் செக் பண்ணிடலாம் ப்ரோ. அந்த 4 டீமுக்கு மட்டும் அந்த ஜஸ்ட் அந்த 4 டீமுக்கு மட்டும் பண்ணிடலாம். அந்த ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸில் இருக்கிற 4 டீமுக்கும் ரேட்டிங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பிளேயர்ஸ்க்கும் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ். இந்த லிஸ்ட்டு ஆப்ஷன் லிஸ்ட்லேருந்து தான் பார்த்து எடுக்கணும். அவுட்டா நாட் அவுட். கேட்சை விட்டுருக்காரு. கேட்சை விட்டு மேட்சை விட்டாரா தெரியல. அங்கேயும் கேக்வாட் இங்கேயும் கேக்வாட். ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்காங்கயா. என்ன சிஎஸ்கே என்னையா நடக்குதாங்க? சிஎஸ்கே விக்கெட்டு போனதுலேருந்தே டெஸ்ட் மேட்சான். கலக்கு. சிஎஸ்கேக்கு இதே வேலை முடியாமச்சு. ஏதாவது நல்லா ஆடுறானுங்கன்னா அப்படியே ஆடினே வர மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் போய் 19வது ஓவரில் நொட்டணும் அவனுங்களுக்கு. ஏண்டாடே 16 ஓவரில் தான் அடிங்களேன்டா. இப்போ பார்த்தாலும் 19 ஓவரில் தான் அடிச்சுக்கிட்டு. சை அவன் உருவியல் பட்டால் எவ்வளோ நல்லா ஆடினான். டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகன் ருத்து பேர் டெஸ்ட் ஆடலன்னா எப்படி அன்னைக்கு ஆடினானுங்களே. ஐயோ சரியான டெஸ்டியா. ஹர்பு விக்கெட் எடுங்க. ஹர்பு கமான் ஹர்பஜன். Can't get that outside the ring field. எனக்கு என்னமோ இந்த பால் ஏதோ நடக்க போகுதுன்னு தோணுது. Drive straight down the ground mid on. பவுண்டரி அடிச்சிட்டாம்பா. என்னடா ஃபீல்ட் இது? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. உங்க கேப்டன் அதாங்க கேட்கணும். இதுதானே கேப்டனு கரெக்டாக தானே வச்சேன். நல்லா பந்து நல்லா பந்து. நாட்ட விக்கெட் ப்ரோ. இதெல்லாம் கத்தக்கூடாது ப்ரோ. சம்பந்தமே தான் கத்துறீங்களே ப்ரோ. அவுட் கல்லி முடிச்சுட்டீங்க போங்க. Fine catch. An innings that promised much and really in the end delivered very little. Pretty disappointing all round. Coming into bat at number 3 for the Super King. Massive outside edge. Oh, that's great work in the deep. Saved a certain boundary. 5 runs added in that over. The Super Kings are 8 for 1. The right armour is coming on to bowl from the south end. பும்ரா ஓவர் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். எட்ஜ் பவுண்டரியா? பவுண்டரி பவுண்டரி. Something a bit different last delivery and the captain 16th wicket. Super. If they get it right, they just might get that wicket. Catch him. Does very well. Out. Quickly get across to this one. pitch ஆச்சான பால். சரியா தெரியல pitch ஆச்சானே. நான் அவுட்னு நினைச்சேன் அந்த பால். எப்படிங்க கேரி ஆகல. யார் எஸ் கான்? ஷாருக் கான்பா. போன மேட்ச் சர்ஃப்ராஸ் கான் இருந்தா அப்படி. இந்த மேட்ச் ஷாருக் கான். Was quick onto that in the infield. என்ன டாட் பாலா ஆடுறேல் ஷாருக். தெரியல ஷாருக்.
ஏதாவது பண்ணு பாம்பி. லாஸ்ட்ல மேக்ஸிமைஸ் பண்ணாம்பா நீங்க மேட்ச்ல. அந்த மாதிரி ஆடினாதான் உண்டு. ஷார்க்கா கமான் டைகர், கமான் டைகர். கோல்டா சரியான தட்டி விட்டான் பவுண்டரியா பார்க்கணும் இங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா நல்லா போட்டா செகண்ட் ஓவர் செம்ம ரன் கொடுப்பான். இருங்க போக பார்த்தா நீங்க தான் விட்டு மாதிரி தெரியுது. என்எஸ்கே இங்க இருந்து டேக் ஆன் பண்ணுவாங்க ஒரு வாய்ப்பு இருக்கு. டேக் ஆன் பண்ணுவாங்க, டேக் ஆன் பண்றாங்கப்பா. அவ்வளவுதாங்க டேக் ஆன் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்எஸ்கே தான் கைஸ். How will he reply? ஐயோ காலி. They've gone up here. பெரிய ஜிங்ஸா போட்டு விட்டேன். ஷாருக்கான் காலி. Out. Nicely done by the keeper. Well, this is a fantastic wicket. Rajat Patidar runs down, really didn't get settled and looked to be in trouble for most of the knock. Kannadi Patidar. Flex that one, simple as you like inside the ring. என்னப்பா இது ஷாட்? ஏடா கூடமான ஷாட். நம்பர் 17 விக்கெட்டா? ஐயோ சே, மனுஷனுக்கு மேன் ஆஃப் த சீரீஸ்ல மேலே வருவார் நினைச்சவங்க வரவே இல்லைங்க. டாப் விக்கெட் டேக்கர்ல வராது. மேன் ஆஃப் த சீரீஸ்ல வருவார்னு பாக்குறேன். மேன் ஆஃப் த சீரீஸ்ல வந்தா சூப்பரா இருக்கும். கேட்ச் யூ. புடிப்பா பவுண்டரியா? Boundary guys. One more ball to go. Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Out. Pitching leg side. Confident appeal. Yeah, engada thik beta. Pitching leg side. Not out guys. சரி என்ன பண்ண காத்து இருக்காங்க இங்க. என்எஸ்கே ஏதாவது பண்ணுவாங்களா? இந்த நியாயம் பண்றானுங்களே சிஎஸ்கே. 60 ரன் அடிக்கிறதுக்கு இன்னும் 45 பாலுக்கு இருக்கு. Lovely cover drive, but straight to the extra cover fielder. Not again. Dot again. Cuts that off well in the infield. எத்தனை டாட்? Square cut, finds point. Dot again. Again and again டாட் தான். ஃபுல்லாவே டாட் தான். 4 பால் டாட் இந்த ஓவர். Rajat Patidar playing a test innings here. Finds the edge. Test விட மோசமா ஆடிக்கிட்டு இருக்கான் Rajat Patidar. ஐயோ ருத்ராஜ் காலி. Found the edge but no reward, but putting pressure on the batter. ருத்ராஜ் ஏலே கர்மத்தையா ஓட்டி வச்ச. அவுட் ஆயிட்டு போய்ட்டான் 4 அடிச்சு. Magical shot into the vacant fine leg position, and I do not think anyone's going to stop that. That's the over. The Super King. 7 ஓவர் 55 அடிக்கணுமே. Going with pace. ஒரு வேகத்தை பார்த்தா இப்போ டெஸ்ட் மேட்ச் போட்டானுங்கன்னா 6 ஓவர் 55 வந்துரும். சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறம் மேட்ச். அது போட கூடாது டெஸ்ட் மேட்ச்லாம் ஆட கூடாது. ஏதா பண்ணுங்கடா டேய். Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. Catch you. இல்லங்க பவுண்டரி. பவுண்டரி. நஜ மேட்ச் மாதிரி ஆகுது. பவுண்டரி அடிச்சுட்டா நெக்ஸ்ட் பால் விக்கெட்டா? Head. I don't think will be too happy with their bowler at the moment. இந்த பாலில் தெரிந்து விடும். தூக்கி சொல்லிட்டே இருக்கார் 6 ன்னு நினைக்கிறேன். ஆமாங்க எங்கேயோ அடிச்சா போல. இன்னும் யாரையும் காணோம் தெரியலையே. அதான் தெரிஞ்சு போச்சே யார் உள்ள போறாங்க டாப் 4லன்னு. அதனால யாரும் வரல போல.
இம்பார்ட்டன்ட்டான மேட்சஸ் இல்லைல்ல, அதனால கிளம்பிட்டு இருப்பாங்க. Great shot. There's a fielder back நம்ம there. வேற டெய்லி 5 மேட்ச் போடுவோமா, இன்னைக்கு 7 மேட்ச்ன்றதுனால ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு லைவ் ஆல்ரெடி. Shot was no exception. எனக்கே கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு, அதனால I'd நான் like போயிட்டு to see வரலாம்னு them just பார்த்துருப்பேன். aim for the top of off now. As a bowler, you've got to make them play on your terms. என்னப்பா என்எஸ்கே பயங்கரமா ஆடுறாங்க ப்ரோ. Bowling fielders look really confident. டெஸ்டாவா பயங்கரமா இப்ப டெஸ்ட் ஆடிட்டு இருந்தானுங்க. இது ஏதோ 2 பால் பவுண்டரி போனதுனால தப்பிச்சான் ருத்ராஜுக்கு. பிச்சிங் அவுட் சைடு, இம்பாக்ட் அவுட் சைடு, தேவையில்லாம ஒரு ரிவ்யூ வெஸ்ட். I'm not hearing anything on this. பிரவிஸ் வந்தோனே முதல் பாலே பவுண்டரி அடிச்சிருக்கான் பாங்க. இப்போ இந்த 3 பால் மட்டும் ருத்ராஜ் மட்டும் 4-6-4 அடிக்கலனா சரியான டெஸ்ட் மேட்ச் ப்ரோ உங்க டீம். பசுபதி ப்ரோ ருத்ராஜா இந்த ஓவர் அடிக்கலனா பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் ஆயிருக்கும் உங்க டீமுக்கு. ஏதோ புண்ணியத்துல இந்த ஓவர்ல கொஞ்சம் ரன் வந்ததுனால ஓடிஐ மாதிரி போயின்னு இருக்குது, இல்லைன்னா டெஸ்ட் பியூர் டெஸ்ட் ஆகி போயிருக்கும். போலாடி என்ன இந்த ஹைட்டு போடுற? யார் போலிங் போட்டது போன ஓவர்? இவனே ராம்ப்ரோ. யார் போட்டது போன ஓவர் போலிங்? ரொம்ப மொக்கையா போட்டுருக்காங்க. அடி பிறந்துட்டான். கவனிக்கவே இல்லை யார் போலிங் போட்டாங்க. போலிங் போட்டாலே பாத்து சிராஜா விக்கெட் எடுத்து 6 கொடுக்குறீங்க நீ. சூப்பர் வைடு விக்கெட் 6. நெக்ஸ்ட் என்னப்பா 7 வைடு போட்டுக்கிற விக்கெட் எடுத்துக்க 6 கொடுத்துக்க. நெக்ஸ்ட் 7 கொடுப்பியா? நோ பால் ஒரு 6 கொடுப்பு. என்ன என்னைய பார்த்து எகத்தாளம் பண்றியா அப்படின்றாரு போலாடு. என்னைய பார்த்து டாட் பால் நைஸ். இப்படி தான் போடணும் ப்ரோ, இல்லை உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். ஓகே சிங்கிளா? சிங்கிள். லாஸ்ட் 2 balls பெண்டிங். 40 balls 49 runs needed from CSK. பா உர்வில் பட்டேல் அடிக்கலைன்னா என் நிலைமை நினைச்சு பார்க்கவே எனக்கு வந்து அழுகையா வருது. சிஎஸ்கே நிலைமை நினைச்சு பார்க்குறேன். உர்வில் பட்டேலோட ஸ்கோரை டெலீட் பண்ணிட்டு பாருங்க மக்களே. அந்த உர்வில் பட்டேல் அடிச்ச ஸ்கோரை டெலீட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தால் சிஎஸ்கே கவலைக்கிட நிலைமை என் கண்ணில் தெரிகிறது. போயிட்டு வாங்க பட்டிதார். நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஐ கூட ஆடலாம், ப்ரிப்பேர் பண்ணுங்க. சிங்கிள் அப்படியே உர்வில் பட்டேல் காப்பாத்திட்டாம்பா, அது ரொம்ப சந்தோஷம். சேம் இங்கிலீஷ் இன்னிங்ஸை டெலிட் பண்ணிட்டு எல்எஸ்ஜி இன்னிங்ஸ் பாருங்க. அப்படியா தலைவரே, கொஞ்சம் ஷாபாஸ் அகமது இன்னிங்ஸையும் பார்க்கணும் நீங்க. அவனும் கொஞ்சம் அடிச்சான், இங்க கூட அடிக்கிறதுக்கு அவனுமே இல்லை. ஐயோ ரைனா, அதானே எனக்கும் தெரியல என்னங்க ரைனா வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு ப்ரோ. என்ன உங்க ஹீரோ போலீங்க எனக்கே தெரியல. நீங்க என்ன ஏதாவது டீம்ல ஏதாவது கோளாறு பண்ணீங்களா? ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணீங்களா? இவர் ஏன் போலிங் வந்து போட்டுங்கிறாரு புரியலையே எனக்கு. ஹீரோ போலிங் வந்திருக்காரு. ஆமா எதுவும் பண்ணல, சேஞ்சஸ் எதுவும் பண்ணல டீம்ல. அப்புறம் எப்படி தப்பா கிப்பா விக்கெட் கீப்பர் கொடுத்துருவோமா என்ன? மார்ச்சுக்கு தானே கொடுத்துருக்கேன், கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். இல்லையா ப்ரோ, ஹெட்டு தான் கேப்டன். ஹெட்டு போன மேட்ச் தானே கேப்டன் ஆனா. போன மேட்ச் யாராவது விக்கெட் எடுத்துருப்பாங்க, அதனால செகண்ட் ஓவர் தள்ளியிருப்பான் அந்த பிளேயருக்கு. இந்த மேட்ச் விக்கெட் எடுத்துருக்க மாட்டாரு, அதனால ரைனாக்கு தள்ளிட்டான். புரிஞ்சு போச்சு. 2வது மேட்ச் தானே அவன் கேப்டனு, ரைட்டு, அதனால கூட இருக்கும். Great shot pulled straight to backward square leg though. பேட் ஓவர்லாம் இல்லைங்க, 15 ரன் நாட் அ பேட் ஓவர். ஓகே ஓகே ஓவர், அடிதடிலாம் வந்த ஓவர் கிடையாது. மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆப்போனன்ட் டீமுக்கு, அதுதான் கொஞ்சம் பார்க்கணும். போலாடுனா நான் வந்தோடனே வைடு போட்டு தான் ஆரம்பிப்பேன். நீ வைடு போட்டு டக்குன்னு உள்ள ஒரு பால் போட்டுறாருங்க, பேட்ஸ்மேன் ஏமாந்து அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க.
இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்ணுகிறாரு இந்த மனுஷன் ரொம்ப நாளா. இது பாருங்க உள்ள வருது பால். ஐயா போடு. என்னடா புதுசா ப்ராப்ளம் வருது. என்னத்த செய்ய ஒன்றும் செல்றதுக்கு இல்லை. பாபரசம் கமான் ப்ரோ. என்ன ப்ரோ விட்டி விட்டாங்க மூஞ்சில. நான் லைன் அப்ல கரெக்டா தானே அது. நான் தான் மாத்தி விட்டேனா தெரியாம. இல்ல இல்ல அப்புறம் ரெய்னா வந்தாரு எனக்கு தெரியும். புரியவே இல்லையே. ஒன்றும் புரியல. பாபரசம் பலாட போந்துட்டாங்க. கரெக்டா தான் தெரியல. ஏதாவது இருக்கும் எட்டுக்கு தோணி இருக்கும். ரைனா கொடுப்பான் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் கூட எதுவும் சேஞ்ச் இல்லைல்ல, அப்படியே தானே போட்டோம். டெஸ்ட் மேட்ச் தானே ஆடுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாரோ ஒரு வேலை இருக்குமோ. வைடா என்ன போலாடு சரியே இல்ல. Brilliant diving stop. Oh, would you look at that shot? ஐயா எஜ்ல காலி. எஜ் எடுத்து போட்டு தப்பிச்சு போட்டாம்பா. எஜ் எடுத்து ஆர்ம்ஸ்ல பட்டு போல். Unfortunate wicket for Babarazam. Well, the end of a productive innings. யாரா போடல bowling? யாரோ ஒரு bowler போடலையே செகண்ட் ஓவர். இது I want to see the score card. யார் ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் பண்ணல? யாரும் ரெண்டு ஒருத்தர் யார் இது? ஏரியா இது கண்ணு தெரியல. கமெண்ட் செக்ஷன் இருக்கிறதுனால யார் இது? சிராஜ் முனாஃப் பட்டேல். என்ன இது? மொயின் அலி ஒரு ஓவரு, பும்ரா ஒரு ஓவரு, சிராஜ் ஒரு ஓவரு, ரெய்னா ஒரு ஓவரு. இன்னும் 4 பேர் ஒரு ஓவர் தான் போட்டிருக்கானுங்க. அலி நல்லா போட்டுக்கிறான், அவனுக்கு இன்னொரு ஓவர் கொடுக்கல. சிராஜ் மக்கையா போட்டான் பரவாயில்ல, முனாஃப் பட்டேலுக்கு ஏன் ஓவர் கொடுக்கல? என்ன கருவத்தையா ஒட்டி வச்ச ஹெட்டு ஜோக்கரு. எப்படியோ 80 கூட அடிக்க மாட்டேன்னு நினைச்சான், பரவாயில்ல அடிச்சிட்டாங்க. உங்க டீம் பத்தி தெரியாதா ப்ரோ? சும்மாவே சூற. எட்டு நல்லா திங்க் பண்றான் போல. யோசிச்சு பாலர் கொடுப்பான் போல அவன். சிராஜ் கொடுக்காம விட்டது நல்ல விஷயம். ஆக்சுவலா அங்க ரெய்னா கொடுத்தது சூப்பர் விஷயம். சிராஜ் கொடுக்காம அதுக்கு ஒரு கூடோஸ் தான். பட் ஸ்டில் ஏன் முனாஃப் பத்தேல் ஓவர் அவன் முடிக்கலன்னு எனக்கு சத்தியமா தெரில. 2 ரன் தான் கொடுத்துருந்தாரு அந்த மனுஷன். சரி விடு, ஓவர் நல்லா கம்மியா இருக்கா, அது வரைக்கும் சந்தோஷம். ரொம்ப வரலையே, 110 120ன்னு வரலையே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. 100 வரும்னு நினைக்கிறேன் போற போக்க பார்த்தா. 100 கூட வராது போலயே. கெய்க்வாட் அடிங்க, அவர் மட்டும் தாங்க அடிச்சாரு உங்க டீம்ல. அப்புறம் போன விக்கெட்டு போச்சு, அவன் ஒருத்தர் அடிச்சான் கொஞ்ச நேரம் நின்று. பால் டெஸ்ட் போட்டிங்களா? அவ்வளோதான், இவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். பிரவிசி அங்கே டெஸ்ட்டு தான் ஆடிட்டு இருக்காரு கைஸ் ஒரிஜினல் மேட்ச்சில். யோ பிரவிசி என்ன பண்ணுங்கிறீங்க? யோ என்ன பிரவிஸும் கார்த்திக் சர்மாவும் சேர்ந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க ஒரிஜினல் மேட்ச்சில். தனியாக பண்ணுறானுங்களே. ஹெட்டு வாய்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் யார் தெரியுறாங்களோ உங்களுக்கு ஓவலிங் கொடுத்துட்டான் போல். ஏதோ ஒன்று நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு சாதகமாக போயிருக்குல்ல பாரு. லாஸ்ட் ஓவர் சூப்பர் ஓவர் பாரு. 4 ரன் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 6 போனாலும் பெருசாக பெரிய ஓவர்லாம் சொல்ல முடியாது. 6 கூட போகல, சரியான ஓவர் இந்த ஓவர். நல்லா பிளான் பண்ணி தான்ப்பா கொடுத்துருக்கான் அந்த பையன். 8 கொஞ்சம் யோசிச்சு தான் மூலகாரன் நல்லா வேலை செஞ்சுக்கிறான். புதுசாக பண்ணுறேன், ஷார்ட் ட்ரை பண்ணுறான். அவனை யாரையும் அதெல்லாம் பண்ண சொன்னது? மேட்சை முடிக்காம என்ன பண்ணுறாங்க? இன்னும்
5 ஓவருக்கு 47 அடிக்கணும். என்னையா பண்ணி வச்சிருக்காங்க? என்னத்துக்கு கர்மத்தையா ஓட்டி வச்சிருக்காங்க மேட்ச்ல சிஎஸ்கே? That's a confident appeal. பாவீங்களா. What a start. Simple as you like. The batter didn't bother to look at more than one delivery in that over. Well, was that a lazy shot or a good piece of bowling? விக்கெட்டுங்க வந்த முதல் பாலே விக்கெட். என்னையா நடக்குதுங்க? ஹெட்டை தூக்கி போட்டாங்க. யோ ஹெட் கேப்டன்சி குத்ததுல இருந்தே நொட்டுறாயா? போன மேட்ச் அச்சான்னு நினைக்கிறேன். போன மேட்ச் அச்சானா இல்லையா? அதுக்கு முன்னாடி நோட்டின் தான் நடுவில் ஒரு 2-3 மேட்ச் அச்சான். திருப்பி நோட்ட ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். சரி விடு. ஹர்பஜன் கேப்டனா இருக்கும் போதெல்லாம் அச்சான் அவன். கரெக்டு. அவன் ஹர்பஜன் கேப்டனா இருக்கும் போதெல்லாம் அடிச்சான். பும்ரா கேப்டனா இருக்கும் போது அடிக்கல. இப்போ திருப்பியும் அவனே கேப்டனா இருக்கும் போது அடிக்க மாட்டான். ரைட்ரா. புதுசா பண்றாங்களே உங்க டீம் மட்டும் விதவிதமா காட்டுறாங்களே ஸ்டைலா. செகண்ட் பால் விக்கெட்டா? ஃபர்ஸ்ட் பால் தானே போட்டிருக்கீங்க. செகண்ட் பால்ன்ற Square cut finds point, no run. வைட்ல 2 ரன்ஸ் போயிடுச்சா? எப்படா ரன் வந்ததுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். எங்க பாலே முடியல அதுக்குள்ள எப்படா 2 ரன் வந்தது? வைட்ல 2 ரன்ஸ் அப்புறம் ஒரு 4 போயிருக்கு. ஹர்பஜன் கேப்டன் போட்டா விக்கெட் எடுக்கல. அதே தான் லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பால்ல அவுட்டா? ஹெட்டு சொல்றியா? ஆமாம் அதுதான். அவனே கேப்டனா இருக்கும்போது அடிக்க மாட்டான். ஹர்பஜன் கேப்டனா இருக்கும்போது அடிக்கிறான். ஹர்பஜன் கேப்டனா இருக்கும்போது ஹர்பஜனே நல்லா போட மாட்டாரு. பும்ரா கேப்டன் இருந்தா பும்ரா நல்லா போட மாட்டேங்கிறான். என்ன நடக்குதுங்க? என்ன கர்மையா பண்றீங்க உங்க டீம்ன்ற மாதிரி இருக்குது. பட் ரெய்னா தான் கன்சிஸ்டண்டாக அடிச்சிட்டு வர்றாரு. கவாஜாவும் கன்சிஸ்டண்டாக அடிச்சிட்டு வர்றாரு உங்கள் டீமுக்கு. இவனுக்கு 2 பேர் தான் கடைசி வரைக்கும் உனக்கு காப்பாற்றினு இருக்காங்க உங்கள் 2 பேரும் டீமையும். அப்புறம் இவனுக்கு 2 பேர் அவுட் ஆகிட்டா யாரோ 2 பேர் வந்து ஏதோ அடிக்கிறானுங்க பின்னாடி இருக்கிற 2 பேர். அவ்வளோதான். இதான் உங்கள் டீமு. இப்போதைக்கு இவனுங்களை வச்சு தான் பேட்டிங் ஓட்டின்னு இருக்கீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரெய்னாவோட மேட்டரும் காலி. ஐயா என்எஸ்கே ஃபயர் தான் போல. மார்ஷூ அவ்வளோதான். பேட்டிங்கில் உயிர் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. ஆர்விஜி காலி. ஐயோ திருப்பி அவுட்டு. என்னையா நடக்குதுங்க? அட பாவீங்களா. எப்படி அவுட் ஆவனா எனக்கு தெரியும். ஆனால் இப்போ சொல்ல மாட்டேன். ஓஹோ அது சரி. என்ன கருமையா இது? 2 விக்கெட்டு தொடர்ந்து போயிடுச்சு. அதுவும் மார்ச் வந்தோடனே அவுட் ஆயிட்டான். ராய்டு நீயும் அப்படியே போயிட்டான். ஹேட்ரிக். சவுதி வித் ஹேட்ரிக் கைஸ். டிம் சவுதி வித் ஹேட்ரிக். டிம் சவுதி போலிங் மஜாங்க. 3மே எட்ஜுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து போல்டு. ஆமாம் ஃபர்ஸ்ட் போல்டு. அதுக்கப்புறம் 2 எட்ஜு. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்ன என்எஸ்கே ஆன் ஃபயர் போலியே. என்எஸ்கே வர மாதிரி 4க்கு 4. இப்போ இவனோட போலிங் ஃபிகர்ஸ், சவுதியோட போலிங் ஃபிகர்ஸ் பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஒரு விக்கெட் எடுத்திருக்கான் போல 3 ரன் கொடுத்து அப்படின்னு நினைப்பாங்களா? அவனு பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது. ஆனா 3 விக்கெட் எடுத்திருக்கான் 1 ரன் கொடுத்து. ரைட். இப்போ 3க்கு 4. எது 4 எது 3னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. Lovely cover drive straight to the extra cover fielder. 4 runs added there. The Ravens are 7 for 4. ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு காட்றாரு அவரு. சவுதி. ஓகே. Pollard. Wow, that's missed the lot. It's a dot ball. முடிஞ்சிச்சுல ராம்ப்ரோ மேட்ச். அவ்வளவுதான். மறந்துரு. அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம். சரி மேட்ச் முடிஞ்சு நான் போயிட்டு வரேன். அவ்வளோதான் மக்களே. சிஎஸ்கே 37 ரன்ஸ் அடிக்கணும். போன ஓவர் அந்த வைடில் 2 ரன்னு அப்புறம் ஒரு 4 மட்டும் போகலன்னா குடிச்சுக்கிட்டு இருந்துருவாங்க சிஎஸ்கே. எப்படியா அந்த ஒரு 8 ரன் அங்கே வந்துது. அதனால இப்போ 45 47 வந்து 36க்கு வந்துருக்கு. ஸ்கோரிங் ரேட் கொஞ்சம் இறங்கிருக்கு சிஎஸ்கேக்கு. 28 balls more, 36 runs needed from CSK. இங்கே நமக்கு வந்து இந்த RGPL மேட்சில் போலாடி இருக்கும் வரை மேட்ச் இருக்கிறது என்று நினைக்கிறேன். தனியாக நின்று ஆடிக்கிட்டு போலாடி முடிஞ்சு போன மேட்ச்சில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்காரு.
பிரகாசமாக எரிய வைக்கிறதுக்கா இல்லை அணைச்சிருவாரான்னு தெரியாது நமக்கு. பிரகாசமாக எரிய வச்சா நல்லாயிருக்கும். அணைச்சிட்டு போயிட்டாருன்னா ஷூட்டிங் போயிட்டு போங்க அப்படின்னு ஆகிடும். கவாஜா வேறு இருக்காரு, இன்னும் செட்டில்டாக இருக்காரு. பார்ப்போம். 5 பால் ஆடி இருக்கா அப்படி, கேப்பில் அடிச்சிருக்கா அப்படி. பவுண்டரியா? RCB MI 11 அவுட். ஓகே, 2 பேர் 11 சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் RCB vs MI மேட்ச் இருக்கு. மேட்ச் காத்திட்டு இருக்கு கைஸ். Straight to the fielder. RCBக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச்ப்பா நெக்ஸ்ட் மேட்ச். தோத்தானுங்கன்னா அப்படியே பாயிண்ட்ஸ் டேபிள்லேருந்து இறங்கிடுவாங்க பாயிண்ட்ஸு. சிஎஸ்கே இன்னைக்கு வேறு ஜெயிக்க போகிறானுங்க. சிஎஸ்கேவை தாண்டி வந்துடுவாங்க. சிஎஸ்கே தாண்டி வந்துடுவாங்க RCB. இன்னைக்கு தோத்தானுங்கன்னா RCB மஜாவாக போய்டும். அதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டே வேற மாதிரின்ற மாதிரி ஆகிடும். ஃபைனலி சிஎஸ்கே பேக் டு ஃபார்ம்ன்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். என்ன சிஎஸ்கே யூஷுவல் சிஎஸ்கே மாதிரி லாஸ்ட்டில் சோக் பண்ணுறாங்க. யோ, இத்தனைக்கும் போன 15th ஓவரில் ஒரு வைடில் ஒரு 2 runs வந்திருக்கு, அப்புறம் ஒரு 4 போயிருக்கு. இல்லைன்னா இந்நேரத்துக்கு 40 runsக்கு மேலே அடிக்க வேண்டியதாக இருந்திருக்கும் 4 ஓவரில். சிஎஸ்கேக்கு நேரம் அப்படி விளையாடிட்டு இருக்கு அவனுங்க டீமுக்கு. 40 runsக்கு மேலே அடிக்கிற மாதிரி இருந்திருந்தால் சோக்காக இருப்பானுங்க மொத்தமாக. நல்லா 35 இருக்குன்னு நினச்சிக்கோ. பிரவிஸ் வேற அவுட்டு. 35 அடிக்க முடியுமா நீ யோசிக்கிற? என்னமோ அடிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போய் அடிப்பானுங்கன்னு தோணுது. லாஸ்ட் ஓவர் 19.1 19.2 அந்த மாதிரி அடிப்பாங்கன்னு தோணுது. ஷாக் ஆகலைன்னா தான் ஷாக் ஆகணும். அதுங்க இருக்குதா? யார் பேட்டிங் இருக்கா? தூபே இருக்கானா? ஓவர்டன் இருக்கானே. கார்த்திக் சர்மாவே இருக்கான். பார்ப்போம், என்ன வேணா நடக்கலாம், எப்படி வேணா போகலாம். எவ்ரிதிங் இஸ் ஃபன்னி இன் கிரிக்கெட். Oh, there you go. And no cricket is a funny Maybe game. Just trying a little too hard. Just need to get more control back. இம்பாக்ட் பிளேயர் வேறு இருக்கான், அது வேற. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சர்ப்ராஸ் தான் இருக்குவாங்கன்னு தோணுது இம்பாக்ட் பிளேயரு. என்ன கேட்டா உர்வில் பட்டேல் ஆடனா ரொம்ப பெரிய சோக்கா இருப்பாங்க சிஎஸ்கே. உர்வில் பட்டேல் ஆடின ஆட்டத்துக்கு அவன் மட்டும் ஏதாவது ஒரு 2 பால் டாட் பால் வச்சுட்டு இருந்தா ஒரு 2 6 தொடர்ந்து அடிச்சான் பாருங்க. ஒரு 6 ஒரு 4 கூட அடிச்சான் ஒரு நடுவில் 2 தொடர்ந்து. அந்த 2 பால் 6 இல்ல 4 போகாம ஒரு டாட் பால் வச்சிருந்தானா இப்போ ப்ரெஷர் எங்கேயோ போயிருக்கும். 45 ரன்ஸுக்கு போயிருக்கும் 24 பால்ஸ்ல. அவன் கொடுத்த இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட் உருவில் கொடுத்தது. அந்த மாதிரி அடிச்சுட்டு போயிருக்கான் அவன். அந்த மாதிரி அடிச்சவனுக்கு இந்த மாதிரி ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய கேவலம். அப்படி ஆடிட்டு ஒருத்தன் அப்படி ஆடிட்டு அதுவும் ஃபாஸ்டஸ்ட் 50 ரெக்கார்டு அடிச்சுட்டு வந்துட்டு சிஎஸ்கே டீம் கிட்ட கேட்பான், என்ன ப்ரோ ஜெயிக்கலையா ப்ரோ, அவ்வளோ நடிச்சு கொடுத்தனே ப்ரோ அப்படின்னு கேட்பான். இல்லை ப்ரோ அடிக்கல ப்ரோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி ஆயிடும். கார்த்திக் சர்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடுறாங்க எல்எஸ்ஜிக்காக ஆடுறான். செம்ம பால் நினைச்சேன். இந்த பால் கூகுளி ஆக போகுதுன்னு ஏதோ ஒரு தடவை போறாரு போலாடு அப்படின்னு நினைச்சேன். பேட்ல பட்டுருன்னு நினைச்சேன். போல்டா யோசிச்சேன், ஆயிடுச்சு. கூகுளி ஆகுன்றது நான் எதிர்பார்த்தது தான், தடவாருன்றதும் நான் எதிர்பார்த்தது தான். பட் பேட்ல பட்டுருன்னு நினைச்சேன். போல்ட் ஆகி விட்டார்.
இந்த பாலும் ஒரு கூகுளி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கூகுளி தான். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் ஏன் நம்புகிறாங்க. அன்றைக்கி ஒரு 50 அடிச்சான் ப்ரோ. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆடினான் ப்ரோ. டெஸ்ட் மேட்ச் ஆடினான் ப்ரோ. அன்றைக்கி ஒரு மேட்ச்சு. இன்றைக்கும் டெஸ்ட் மேட்ச் ஆடுறான் பாருங்க. அதுக்கு தான் அவன்கிட்ட சரக்கு இருக்குது. இதே கார்த்திக் சர்மா SRHல இருந்தால் வேறு மாதிரி இருந்திருப்பான். இங்கே கைடன்ஸ் என்னவோ. தோனியை மென்டராக போடுங்கனாலும் கேட்கவும் மாட்றானுங்க. தோனியை கோச்சாக போடுங்கனாலும் கேட்கவே மாட்றானுங்க. கேட்டால் நாங்கள் பிளேயராக வச்சே நொட்டுவோன்றானுங்க. பிளேயராக இருந்து எங்கடா ஆட வச்சிங்க அந்த மனுஷனை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவர் எங்கே ஊர் சுத்த போயிருக்காருன்றாங்க. டேய் கோச்சா போடுங்கடா அந்த மனுஷனை, அவர் நல்லா பண்ணுவார்றா அப்படின்னா கேட்க மாட்டானுங்க. சர்ஃப்ராஸ் பெஞ்ச் பண்ணி அவனை ஆட வைக்கிறானுங்க. பெஞ்ச் பண்ணி அவனை ஆட வைக்கிறாங்களா? ஆமா, கார்த்திக் சர்மா. துபாய் இருக்காயா? துபாய், கமான் துபாய். உர்விலுக்கு கைடன்ஸா? உர்விலுக்கு சொல்லலப்பா, கார்த்திக் சர்மா சொல்றான். உர்விலுக்கு கைடன்ஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவனே நல்லா தான் இருக்கும். யோ யோ என்ன கார்த்திக் சர்மா அவுட் ஆகிட்டு போயிட்டான்? அடக்கார்மத்தா. சோக் பண்ணிட்டானுங்க. ஸ்கிரிப்ட் சான்ஸ் என் டீம்ல லாஸ்ட் ஓவர் யாருன்னு பார்க்கலாம். பார்ப்போம் இந்த டீம் எப்படி போகுது. கவாஜாதவன் ஒருத்தனா தனியா ஆடிட்டு இருக்காயா? எப்பா பாவம். ஏன் ஸ்டார்டிங்ல எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. கவாஜா அன்னைக்கு விராட் கோலி தனியா விட்டானுங்க வேற. அந்த மாதிரி கவாஜா விட்டு போயிட்டானுங்க. மற்ற எல்லாரும் அந்த சைடு அவுட் ஆகினே போறானுங்க. லைனா வரிசையா ஹேட்ரிக் வேற போச்சு சவுதிக்கு. டீம் சவுதிக்கு ஒரு ஹேட்ரிக் வேற. வருண் வந்து போலார்ட் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவரோட விக்கெட் எடுத்துட்டு போயிட்டான். வருணும் கொத்தா எடுத்துட்டு போயிட்டான். எப்படி அங்க ரிஷப் பண்ணி நல்லா ஆடிட்டு இருக்கும்போது விக்கெட் வந்ததோ அதே மாதிரி. ஸோ அதே மேட்ச் ஸ்கிரிப்ட் தான் நினைக்கிறேன். டிகே மேட்ச் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் தெரியுது. ஸோ கிட்டத்தட்ட டிஃபெண்டிங் டீம் தான் வின் பண்ணுவாங்க இந்த மேட்சை. அதை தாண்டி மோயின் அலி அடிச்சு கொடுத்தாருன்னா ஒரு வாய்ப்பு பார்ப்போம். ஓக்ஸ் வரல, ஒரு ஓவர் தான் போடுவான். லாஸ்ட் யாருன்னு தெரியல, அது வேற இருக்கா. ரைட்டு, பவுண்டரி. மோயின் அலி வித் பவுண்டரி. வீர் பிரசாந்த் வீர் அமைச்சிருக்காங்க. யோ என்ன சர்ஃப்ராஸ் கான் ஆடாம பிரசாந்த் வீர் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவனுங்க. சூப்பர் ராடே. இம்பாக்ட் பிளேயர் தானே பிரசாந்த் வீர். கரெக்டா இல்ல தப்பா சொல்றேனா? கண்டிப்பா பேட்டரி யாரோ வருவாங்க. Great commitment. கெய்க்வாட் ஓரளவுக்கு ஆடி இருக்கான். உர்வில் பட்டேல் சூப்பரா ஆடினான். அதுக்கு எல்லாம் ஒரு மரியாதையே இல்லாம போயிடுச்சு அந்த மேட்ச். வெக்கமே இல்லாம பண்றானுங்க. Got that away nicely. We can't fault that shot. Nicely played and it was 4 runs all the way. சஞ்சு கூட டபுள் த ஸ்ட்ரைக் ரேட்ல ஃபாஸ்டா ஒரு 28 ரன்ஸ் அடிச்சு போயிட்டான். டக்குன்னு ஃபாஸ்டா. அதுக்கெல்லாம் மரியாதையே கொடுக்க மாட்டிருக்கானுங்க அவனுங்க. பிரவிஸ் அவன் அதுக்கு மேல 12 பாலுக்கு 10 ரன். பிரவிஸ்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் கனவுல யாராவது பிரவிஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுவான் ப்ரோ 2 நாள் மேட்ச்ல 2 நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் நம்பியிருக்கவே மாட்டேன் தெரியுமா. இன்னைக்கு மேட்ச்ல பாரு ப்ரோ அப்படின்னு காதுல யாராவது சொல்லியிருந்தா கூட கனவுல பாரு ப்ரோ இன்னைக்கு பிரவிஸ் வந்து டெஸ்ட் மேட்ச் ஆட போறான் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்பி இருக்கவே மாட்டேன் நான். அவன் டெஸ்ட் மேட்ச் ஆடுற அளவுக்கு என்னடா நடந்துதாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல. சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியலையாடா. 12 பாலுக்கு 10 ரன் அடிச்சு வச்சிருக்கான்டா அவன். சாரி கவாஜா வித் சிக்ஸர். சரியான அடி. தக்காளி வேற மாதிரி. வைடுல தான் அவனுங்க ரன் வருது. வைடுல ஒரு ரன் ஓடி இருக்கானுங்க. அதுல ஒரு 2 ரன் வந்து இருக்குது. அடா பாவீங்களா, வைடுல ரன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே சிஎஸ்கே. வெக்கமாவே இல்லையாடா. எக்ஸ்ட்ராஸ்ல தான் ரன் வருது அவனுக்கு டீமுக்கு ஃபுல்லா. சி
சேசிங் வின்னு லாஸ்ட் ஓவர் பேட்டரு பார்ப்போம். இப்போ இந்த ஓவரே முடிச்சிருவாங்க போல போகிற வேகத்தை பார்த்தா. கவாஜா அடிக்கிற அடியில் மோயின் அலி வேறு நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய பேட்டிங் லைனை வச்சுருக்காங்க இப்போ ஆர்விஜி. நான் எதிர்பார்த்ததுக்கு இந்த நாட்டுக்கு சோக்கா இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆர்விஜி. பட் பரவாயில்ல. டூபே டெஸ்ட் ஆரம்பிச்சிடான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இப்படி ஆடுறானுங்க? டேய் சிஎஸ்கேனாலே இப்படி ஆடணுன்னு ஏதாவது டெம்ப்ளேட் எழுதி வச்சிருக்கானுங்களாடா? ரொம்ப வருஷமா இதாண்டா பண்ணுறானுங்க அவனுங்க. சீசன் 2008லேருந்து இதாண்டா பண்ணுறானுங்க. எனக்கு சத்தியமா புரியலடா. யாரா சொல்லுங்கடா, யாரா இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது? எவன் எழுதி கொடுத்தாண்டா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க? என்னால முடியலடா. பிபி டேப்லெட் போடணும் போலடா எப்ப பார்த்தாலும் இவனுங்க ஆடுறத பார்த்தா. Perfectly timed. A lovely shot off the back foot. The shorter ball having no joy, getting dispatched for 4 runs. Will it be 3 boundaries in a row? Wide in there. A little bit of wobble on that ball. Is it safely taken by the keeper? Not enough on it to entice a shot though. நல்ல ஷாட் கவாஜா கிட்ட இருந்து. பட் பால் போகல. யாருன்னு தெரியலங்க இந்த ஓவர் போடுறதுக்கு. கான்வே வந்திருக்காரு. ஐயய்யய்யய்ய கான்வே. கான்வே bro, what are you doing here bro? என்ன bro இது? அழுதுறேன். நான் பேட்டிங் ஆடுறேன். இல்ல அச்சிருவாங்க கவலைப்படாது. லாஸ்ட்ல அச்சிருவானுங்க. போடு கவாஜா. சாரி மோயின் அலி. சரியான அடிங்க. ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ ஸ்லோவா போடுற நீ? அடிக்கிறான் பாரு ப்ரோ. முடிச்சு விட்டான்டா. சரியான ஸ்வீப்டா அந்த பால். நான் இதெல்லாம் வந்துட்டு விட்டுருவான்னு நினைச்சேன். இந்த பாலை ஸ்வீப் ஆட்டான். சரியான சார். 3 ஓவர் 30 மீட்டர் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இல்ல அடிப்பாங்க. நம்ம அடிப்பாங்க 30 ரன் கூட அடிக்க முடியாதாடா 3 ஓவர்ல. அவன் 45 46 அடிச்சுட்டு இருக்காங்க 3 ஓவர்ல. 30 ரன் அடிக்க முடியாதா? சிஎஸ்கே வாழ முடிய கவலைப்படாது. ஓகே நைஸ் ராடே. கையில இருந்த மேட்சை விட்டாங்க என்எஸ்கே. ஆக்சுவலா சொல்ல போனா ஆர்விஜி தோத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு ராம்ப்ரோ எப்பயோ கிளம்பிட்டாரு. கிளம்பி அவள்தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அந்த மனுஷன் பார்த்தா இங்க வந்துட்டு இந்த கவாஜா பையன் சூப்பரா ஆட்டான். மோயின் அலி செம பேட்டிங்ப்பா. எதிர்பார்க்கவே இல்லை அவங்ககிட்ட இருந்து. கான்வே வருவான்னு நினைச்சு கூட பார்க்கல நானு. போலிங் கொலாப்ஸ். டாப் 4 போலர்ஸ்ல கான்வே இருக்கான் ப்ரோ. அப்ப யாரு ப்ரோ 5th போலர் உங்களுக்கு போட்டது? அவ்வளவு கேவலமா போட்டிருக்கான். கான்வே விட மோசமா போட்டாதான் கான்வே கீழே வருவான் அவன். ஓகே ரைட்டு. நைஸ்ரா. அவ்வளோதான் கைஸ். இப்போதான் தெரியும் இதுக்கப்புறம் தான் எங்கிட்டு போகுது. எஸ்ஹெச்பிக்கும் ஏடிஎஸ்க்கும் மேட்ச் வேஸ்ட்டு தான். போடுவோம். ஏடிஎஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் டோர்னமெண்ட்டில் எங்கிட்டு வர போகிறாங்கன்னு தெரியணும். எத்தனாவது பொசிஷன் எடுக்கிற பொசிஷனில் வரணும்னு தெரியணும். அதுக்காக மேட்ச் போடணும் நம்ம. ஸோ வச்சிடலாம். ஏடிஎஸ் லைனப் அனுப்பலை. ஸோ பழைய லைனப் ஆகாஷ் பிரப்பே அனுப்பிச்சிருப்பாரு. தேடி பார்க்கணும். ஒரே நிமிஷம். ஓகே எஸ்டர்டே அனுப்பிச்ச லைனப் இருக்கு. ஜேசன் ராய் எங்க அவன்? ஜேசன் ராய் பண்ணுவோம். ஜேசன் ராய், சுதர்ஷன். என்னப்பா முடிச்சு விட்டாங்களா ஆர்விஜிய? என்ன பேட்டிங் ஆடுறாங்க. ச்சே யோ புழுவாத. நீ மேட்ச் பார்த்துன்னு தானே இருந்த. உருட்டாத மேட்ச் பார்க்கலன்னா சொல்லாத. ஏதோ ஒரு புது மெசேஜ் வந்துருக்கு. ஆரம்பிச்சிருக்கா மெசேஜ்.
ஓ எஸ்ஹெச்பி அனுப்பிச்சிடுவோம். ஓகே ஓகே. ஜித்தேஷ் ஸ்டாயினிஸ் வச்சிட்டேன். லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் இப்போதான் பேக் போய் பார்க்க கூட பிடிக்கல. இப்போதான் டீ சாப்பிட்டு வந்தேன். ஆஹா கான்வே லாஸ்ட் ஓவர் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேட்ச் தோற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸா. என்ன ஆச்சு? சாம்பிளிங்ஸ் வராது. ஓகே சாம்பிளிங்ஸ் ரிஷாத் ஹுசைனு எட்வர்ட்ஸ் போன மேட்ச் இந்த லைனப் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன் மேட்ச்சு. சரி ஓகே. செகண்ட் ஓவரு 100 மாதிரி. ஃபஸ்ட்டு ஓவர் வந்து ஜாக் எட்வர்ட்ஸு வுட் இருக்காரு. ஹேசல்வுட் இருக்காரு. ஸ்டாயினிஸ் வந்து விக்கெட் கீப்பரு. கேப்டன் வந்துட்டு ஸ்டோக்ஸ். ஓகே இந்த டீம் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ செமி 1 vs 4 2 vs 3 தானே? இல்லை கிடையாது. செமியே கிடையாது ப்ரோ. நான் இது உள்ள ஷெடியூலே பண்ணல. நம்ம வந்து டோர்னமெண்ட்டுக்குள்ளே பண்ண போகிறது கிடையாது. பிளேன் ஓவில் தான் பண்ண போகிறோம். நான் இது ஃபைனல்ஸே ஷெடியூல் பண்ணல. இதில் ஃபைனல்ஸே வைக்கலை. அதுக்கு தான் உள்ளே வைக்கவே இல்லை. நோ ஃபைனல்ஸ் சொல்லி செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து நம்ம வெளியில் தான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து பிளே ஆஃப் தான். Divide by this. Nation. Folder. Account पता. எல்லாரும் பழைய ரேட்டிங்க்கே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு எப்படி இருந்தாங்களோ அதே ரேட்டிங்க்கே வந்துடுவாங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆன ரேட்டிங்ஸ்லாம் குறைஞ்சிரும். இந்த கேமில் இன்க்ரீஸ் ஆனதுலாம், இந்த காம்படிஷனுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆனதுலாம். அக்கீல் ஹுசைன், முசராபானி, ஓகே, மார்க்குட்டு, பிரசித் கிருஷ்ணாவா? அவன் எங்கே இருக்கான்? பிரசித் கிருஷ்ணா, மார்க்குட்டு, ஓகே. கேப்டன் ஏடன் மார்க்ரோமே, விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுல், ஓகே. இர்ஃபான் பத்தான் செகண்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து அக்கீல் ஹுசைன், ஓகே. முசராபானி கிருஷ்ணா வுட், ஓகே கைஸ், கரெக்டாக இருக்குது. எனக்கு போயிடலாம். பிளே ஆஃப் ஓகே ப்ரோ. எக்ஸ்பெக்டிங் வில்லிவாக்க எலிபாய் ஆகிய நானா தம்பி சாவச்சிரோன்னு சும்மாட்டு இருக்கணும். நான் பாட்டுக்கு சாவனேன்னு வீட்டில் கிடக்குறேன். 2031 CM எலிபாய் வாழ்க்கலாம். கொண்டுருவேன்டா உங்களை. ஏன்னா நானே இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்டா. லைசன்ஸ் கிடைக்கல, அது கிடைக்கலன்னு கேமிங் சென்டருக்கு லைசன்ஸ் தேடிட்டு இருக்கிறேன். நானே அவன் கொடுப்பான்னு தெரியாம ஓடி அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். லட்சல கலப்பாத்தீங்க. சிஎஸ்கே இப்போ ஏன்டா அடிக்கிறீங்க? எல்லாம் வேணும்னே ஹைப்பு கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ப்ரோ. எல்லாமே ஸ்கிரிப்டு ப்ரோ. சிஎஸ்கே ஆடினா மட்டும் ஸ்கிரிப்டு ப்ரோ. அவனுங்களுக்குள்ளே ஸ்கிரிப்ட் பண்ணிப்பாங்க. எதிர் டீமுக்குள்ளெல்லாம் பேச மாட்டானுங்க ஸ்கிரிப்ட். ப்ரோ நான் இந்த மாதிரி அடிக்கிறேன் நீ போட்டு கொடுக்கலாம் பேச மாட்டாங்க. இவனுங்களே ஸ்கிரிப்ட் பண்ணிப்பாங்க. அதாவது சிஎஸ்கேவே மைண்டில் ஒன்று வச்சுருவாங்க. எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் லாஸ்ட் ஓவர் தானே அடிக்கிறோம் அப்படின்னு. அதாவது சூற விட்றோன்னுவாங்களே, அதுதான். எவ்வளோ அடிக்கணும்னாலும் லாஸ்ட் ஓவரில் தாண்டா அடிக்கணும் அப்படின்னு வெக்கமே இல்லாமல் ஆடுவானுங்க தெரியுமா. இதை வருஷமாக பார்த்துன்னு இருக்கேன் நான். குவாலிஃபயர்ஸ் 1 ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டீம், எலிமினேட்டர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டீம். ஆமாம், மில்லிவாக்கம் நிரந்தர ராட் கிங்கா சொன்னாங்க. கவாஜா மாஸ் பண்ணிட்டு இருக்கான். அலிபாய் 27 மாஸ் பரவாயில்ல. ஆமாம் செம்மையாச்சிட்டான் லாஸ்ட்டில். அலிபாய்லாம் வந்து சப்போர்ட் கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாம். ஆனால் போலாடு கூடோஸ் கொடுக்கணும். விக்கெட்டு போயினே இருக்கிற நேரத்தில் ஒரு கட்டையை போட்டார் அவர். போலாடு நின்னார் ஒரு இடத்துல. அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா எப்போ வேணால் மொயின் அலியும் அவுட் ஆகிட்டு போயிருக்கலாம், கவாஜாவும் அவுட் ஆகிட்டு போயிருக்கலாம். தொடர்ந்து விக்கெட் போயிட்டே இருந்திருக்கும். நல்ல வேலை போலாடு அங்கே வந்து நின்னார், ஒரு செட்டில் போட்டார் அவர். இனிமேல் எல்லா வருஷமும் அலிபாய் தான். அலிபாய் லெஸ்ஸர் தான். அலிபாயா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க?
Great shot. Gets a hold of that and places it through square. Boundary. Well, that one's for the textbook. Stands tall on top of the bounce and a lovely flick of the wrist. 10 பாலுக்கு 20 CSK அடிக்கணும். How will he reply? என்ன எங்க இருந்த மேட்ச் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க பாரு. பரதேசி பசங்க. சீ. வெக்கமே இல்லாம ஆடிட்டு இருக்கானுங்க. எங்க இருந்த மேட்ச் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கடா டே. மேட்ச் கையில இருந்த மேட்ச்ரா. யோ ஒரு ஓடி ஆடினா கூட இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம்யா. 60 எப்படிடா இருந்தது? 54 ரன்ஸ் ஆஃப் 45 பால்ஸ்ல. 54 ரன்ஸ் ஆஃப் 45 பால் சம்திங் அந்த மாதிரி இருந்தது. ஒரு ஓடி மேட்ச் மாதிரி ஆடிந்தா கூட ஜெயிச்சிருக்கலாம்டா. No one expected a test match, you know. என்னடா இந்த கர்மம் பண்ணி வச்சிருக்கீங்க? லைசென்ஸ் கிடைக்கலன்னா டிவிக்கு தொண்டன்னு சொல்லி பாக்க அடிச்சிரும். குடுக்குறாங்க உனக்கு. அட போய் நீ வேற. யாரு சிஎம் ஆனாலும் நம்ம வேலையை நம்ம தான் பார்க்கணும். கார்பரேஷன்லாம் லஞ்சமும் கொடுக்க கூடாது, யார் பேர் ரெக்கமெண்ட் பண்ணியும் வாங்கக்கூடாது. நியாயமா ஹானஸ்டியாவோ வாங்கணும். நம்ம எப்படி அதை லீகலாக வாங்கணுமோ அப்படி லீகலாக வாங்கிக்கிறோம். போலாட்னா ஃபினிஷராக வைக்கல, கிளாக்கானா காப்பாற்ற வச்சு. அது போலாட்னா ஃபினிஷராக வைக்கல, சோக்கானா காப்பாற்ற வச்சுருக்கேன். என் ஸ்ட்ரென்த்தே டாப் 4 தான். அந்த டாப் 4 தான் இன்னைக்கு சதஞ்சிட்டாங்க. நல்ல வேலை, கவாஜா மட்டும் நின்ட்டான். எனக்கு விஜய் தெரியும்னு சொல்லு. நம்ம ஒன்றும் பொய் சொல்லலையே. ஆமா எனக்கு விஜய் தெரியும், நான் நிறைய விட்டி படத்துல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். என்னடா இது 9th ஓவரில் ஜஸ்ட் 6.5 ரெக்வயர்ட் ரன் ரேட் தாயா. டிவிடி மாதிரி பிளே பண்ணிட்டாங்க. அதான் இப்படி ஒரு டீமை யாரா பார்த்ததுண்டா ஒரு ஆனர்ன்ற மாதிரி கேட்கணும்னு தோணுது. என்னையா ரொம்ப நேரமா அந்த 10வது பாலுக்கு அப்புறம் தாண்டவே மாட்டேங்குது. யாருக்கா இன்ஜூரியாயா? எப்படி இந்த மேட்ச் மொத்தமா மாத்திட்டாங்க. ஆமா அந்த உர்வில் பட்டேல் மட்டும் அடிக்கலன்னு வச்சுக்கோய, கேவலம். சி வெக்கமே எல்லாம் மாறுறாங்க. உர்வில் பட்டேல் அடிச்சாயா அந்த இன்னிங்ஸ். அவன் அடிக்காத இன்னிங்ஸை டெலீட் பண்ணன்னு வச்சுக்கோய. அவன் இன்னிங்ஸும் டெலீட் பண்ணிட்டு அந்த இங்கிலீஷ் அடிச்சானே எல்எஸ்ஜியோட இன்னிங்ஸும் டெலீட் பண்றேன். அப்ப கூட சிஎஸ்கே தோத்துருவாங்கயா. ஐயோ ஐயோ. சிக்ஸா போருங்க. கருப்பு ட்ரெயிலர் ரிலீஸா? மஜாதான் ஆற மாதிரி நான் போய் பாக்குறேன். நோ முத்துனா என்னன்னா கிளவுனியா சர்ஃப்ராஸ் யூஸ். சர்ஃப்ராஸ் என்ன மைத்துக்கு யூஸ் பண்ணாம வீர் யூஸ் பண்ணானுங்க. எனக்கு சொல்லி ஆகணும் அவன். யாரா நீ ஃபிளமிங்க மயிறு மாதிரி யூஸ் பண்றானுங்க. சத்தியமா எரிச்சலாகுதுங்க. சிஎஸ்கே ஃபேனா இருக்கு. எனக்கு நான் இப்போ சிஎஸ்கே ஃபேன் கிடையாது, நான் ஐபிஎல் ஃபேனு. இப்போவும் சொல்கிறேன், எனக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஏன்னா சிஎஸ்கே ஃபேனாக இருந்தவன் நான், எக்ஸ் சிஎஸ்கே ஃபேன், இப்போ ஐபிஎல் ஃபேன். வேறு எந்த டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நான் ஆர்சிபி ஒரு சீசன் ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணேன். அதோட அவனுங்களையும் தலைமுடியாச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்சிபிக்கும் இப்போலாம் நான் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. அவனுங்களும் ஒரு ஜோக்கர் தான். இப்போ என்னன்னா இப்போ சிஎஸ்கே எனக்கு எக்ஸ் சிஎஸ்கே ஃபேனா எனக்கு வந்து வருத்தமாக இருக்கிறது. இது எப்படி இருந்த டீம் சிஎஸ்கே ஃபேனு சிஎஸ்கே ஃபேனா தம்பி மண்டபத்திரம். லைவ் ரியாக்ஷன் கொடு புது லைவ்ல. எதுக்குப்பா? எது இதுல கருப்பா? ஆனாம்பா லைவ் ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சேனலை க்ளோஸ் பண்றாதப்பா. உன் சேனல்ல வேணா போடலாம்ப்பா லைவ் ரியாக்ஷன். வா, சும்மா தானே இருக்குது. மானிடைஸ் பண்ணாம போடலாம். வா மை ஸ்டைல்ல நானும் வரேன். நம்ம சேனல் உன் சேனல் கூட இல்லை, நம்ம சேனல் வரவா பண்ணுவோம். நான் தான் சொன்னேன்ல 180 மேல அடிச்சா அப்பவே எல்எஸ்ஜி வின்னு. 180 அடிச்சுதான் முடிச்சிருப்பாங்க சிஎஸ்கே. இப்போ ஒரு 6 அடிச்சிருக்கா அப்படி வீரு. ஓகே பரவாயில்ல. எவ்ரி ஒன் எக்ஸ்பெக்டிங் சர்ப்ரைஸ் பட் ஃபிளேமிங் இதோ உங்களுக்காக வீர் டெஸ்ட் மேட்ச். இல்ல 6 அடிச்சிருக்கான்பா அந்த பையன்.
இந்த தூபே தான் டெஸ்ட் மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கான். பிரசாந்த் வீர் நல்லா தான் ஆடுறான்னு நினைக்கிறேன். பண்ணுவோம் நம்ம சேனல்ல. ரைட்டு. ரெண்டு விக்கெட் 200 ஆகுது. அவ்வளவுதான். எஸ்எஸ்பியை முடிச்சு விட்டீங்க போ. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பாயிண்ட்ஸ் டேபிள். ஏன்னா ஆகாஷ் ப்ரோ எஸ்எஸ்பியை தாண்டிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஜெயிச்சாருன்னு தாண்டுன்னு நினைக்கிறேன். அப்படி தாண்டிட்டாருன்ற பட்சத்தில் அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அந்த இது எடுக்கும்போது என்னன்னா டிராஃப்ட்ல பிளேயர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஏர்லி ஆன் வருவார். அவருக்கு தேவையான பிளேயர்ஸ் டிடியை விட கொஞ்சம் முன்னாடியே எடுப்பாருன்ற பட்சத்தில் அது கொஞ்சம் சாதகமாக அமையும் அவருக்கு. டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் அதேதான். அவன் எப்போ அதை சொன்னானோ டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ்ன்னு சொன்னானோ அப்பவே முடிச்சு விட்டானுங்க. ஓவருக்கு 10 ரன்ஸ் இப்ப அடிச்சுக்கிட்டு வராங்க பாரு. நான் சொல்லல இதான் பண்ண போறானுங்க. ஓவருக்கு 10 ரன் அடிச்சுக்கிட்டு வர போறாங்க லாஸ்ட்லன்னு சொன்னது அப்படியே பண்றானுங்க வெக்கமே இல்லாம. ஐயோ ஏயா இப்படி ஓவருக்கு 10 ரன் அடிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. மனசே கேட்கல. ஒரு மாதிரி சிரிப்பா இருந்தாலும் ஒரு மாதிரி வருத்தமாவும் இருக்கு உள்ளுக்குள்ள. எப்படி இருந்த மேட்ச்? எங்கிட்ட இருந்த மேட்ச் 6.5 ரெட் ரன் ரேட்ல இருந்த மேட்ச 6.5 ரெட் ரன் ரேட்ல இருந்த மேட்ச ரெக்வயர்ட் ரன் ரேட்ல இருந்த மேட்ச 10 ரன்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. 10 ரன்ஸ்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க அவனுங்க. வைடாயா என்னையா 6 பால்ஸ்க்கு இன்னும் 9 ரன்ஸ் இருக்கு. வைடா என்ன லாஸ்ட் ஒரு பால் 10 ரன்ஸ் இருந்தது. இப்போ 9 ரன்ஸ் வந்து வைடு ஏதாவது போட்டாங்களா? எனக்கு என்ன அப்டேட் ஆகல மொபைலில். லாஸ்ட் பால் சிங்கிளில் கொஞ்சம் லேட்டாக அப்டேட் ஆச்சோ ஸ்க்ரீனில். 8 ரன் காட்டுது. நான் 2 வைடா என்ன சரியாக காட்ட மாட்டேங்குது. Outside edge, it'll be safe and another boundary. 6 balls 8 runs காட்டுது. என்னாச்சு தெரியல லாஸ்ட் 2 பால். 2 பால் என்ன ஆச்சு? வைட் ஏதாவது போட்டாங்களா? 2 வைடு தொடர்ந்து அது காட்ட மாட்டேங்குது. 2 வைடு தொடர்ந்து ஒரு 6. சூப்பர்ப்பா. எப்பா எப்பனா செகண்ட் பிளேஸ் சீல் பண்ணிட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். ஆமா நீ செகண்ட் பிளேஸ் சீல் பண்ணிட்ட. நீ தான் ஃபர்ஸ்ட் எடுப்ப. டோர்னமெண்ட் வின் பண்ணிட்டா உனக்கு டீமே கிடையாது. இது லீக் வின் பண்ணிட்டா டோர்னமெண்ட்ல ஸ்பேஸ் கிடையாது தெரியும்ல. வின் பண்ணலன்னா நீ தான். பத்ரி வரலாம் தெரியும்ல. பத்ரிக்கு நெட் ரன் ரேட்டு இருக்கு கொஞ்சம். நல்லா ஆடி அடிச்சுன்னு வரலாம். முஸ்டாயா பரவாயில்லையா தூபே டெபுட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸர்ஸ் ஒரு வழியா ஜாபை முடிச்சு கொடுத்துட்டாயா. 2 6 அடிச்சு 2 வைடு போட்டிருக்கான். அவன் அந்த புறம்போக்கு நீ மார்க்ரம் போட்டிருக்கான். மார்க்ரம் போட்டிருக்காயா. மார்க்ரம் 2 வைடு போட்டிருக்காயா தொடர்ந்து. யோ தூபேக்கு போய் அவன் போட்டான். அவன் ஸ்பின்னர் இதனைக்கு பார்ட் டைம் ஸ்பின்னர். அவன் சம்மந்தமே இல்ல. அந்த ஜோக்கர் போயிட்டு போட்டிருக்கான். பார்ட் டைம் ஸ்பின்னர் போயிட்டு தூபேக்கு போட்டிருக்கான். 2 வைடு வேற போட்டிருக்கான் முதல் பால். அதுக்கப்புறம் 2 6 கொடுத்துருக்கான். வேற போலர் இல்ல சேட்டா. இதுடா புது பொருளையா இருக்கு. அட பாவீங்களா. நல்ல வேலை அவன் காப்பாத்திட்டான்னு நினைச்சுக்கோ. நல்ல வேலை மார்க்ரம் காப்பாத்திட்டான் உங்க டீம் நினைச்சுக்கோ. எப்பா ஷாபாஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு தெரியல. எப்பா அவன் ஸ்ட்ரைக்ல ஆடலையப்பா. இவன் யார் ஷாபாஸ் இதுக்கு முந்தின ஓவர் போட்டான். யார் போட்டா? ஷாபாஸ் நல்லா போட்டிருக்கானேப்பா. இவன் பார்ட் டைம் ஸ்பின்னர் ஆச்சே. போட்டானா இல்லையா அவன் ஷாபாஸ் அஹ்மது போலிங்? என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? அவனுக்கு ஓவர் கொடுத்து முடிச்சிட்டாங்களா? ஓவர் முடிஞ்சுதா ஷாபாஸ் அஹ்மதுக்கு? நல்லா தானே போட்டிருக்கான். மார்க்ரமே போட்டான். போலரேவா கிடைக்கல. சரி விடு நல்லதுதான். எப்படியோ 14 பாயிண்ட்டு. நீ 14 பாயிண்ட்டு. சிஎஸ்கே 12 பாயிண்ட்டு. அவ்வளோதான். ஆர்சிபியை நீங்கள் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான்.
RCB CSK 12 பாயிண்ட் 2 பேரும் மஜாவா இருக்கும் டோர்னமெண்ட் மஜா சொல்லாத அதுக்கப்புறம் எப்பயோ ஜெயிக்க வேண்டிய நான் சொல்லல 19 ஓவர் ஆக்கிடுவாங்கன்னு சொன்னா இல்லையா ஆனா எப்படியோ அடிச்சானுங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அவனை உருவில் அடிக்கலன்னா சூற விட்டுருப்பானுங்க உருவில் அடிச்சதுனால தப்பிச்சிங்கன்னு நினைச்சுக்கோயா எப்பா இந்த பையன் அஷ்டா ஏதோ சின்ன பையன் வீருன்னு வீரிட்டான் இல்லைன்னா அவ்வளவுதான் வீரம் அடிச்சுட்டான் கொஞ்சம் தூபே ஏதோ கடைசியில வந்து 2 வீறிட்டு இவனை மார்க்கிரம் அடிச்சுட்டு அவனை அடிச்சுட்டு போயிட்டான் மார்க்கிரம் இந்த சிஎஸ்கே பண்ற மாதிரி யாராலையும் பிபி டேப்லெட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது அதேதான் கேட்ச் ஆமா அவுட்டுங்க சரியான ஹைட் ரொம்ப தூரம் வந்துடுச்சு எட்ஜ் ஆகி பால் அவ்வளோ தூரம் வந்துச்சு கேட்ச் ஈஸி கேட்ச் அன்லக்கி பேட்ஸ்மேனுக்கு என் மேட்ச் மாதிரியே போனாலும் பரவாயில்ல என் மேட்ச் மைடா போனாலும் பரவாயில்ல சிஎஸ்கே ஜெயிக்கிறோமா ரைட் ஆஃப் ஸ்பின்னும் அது லெஃப்ட் ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் இருந்துச்சு அவனுக்கு போயிருக்கலாமே ஷாபாஸ் அகமது போயிருக்கலாமே ஏன் போல நல்லா தானே போட்டிருந்தான் அவன் எது தூபே அடிச்சிருவான்னு போலையா தூபே ஷாபாஸ் அகமது அடிக்கிறதோட உன்னை நீ நல்லா போட்டுருவ அதானே மார்க்ரம் நல்லா போடுவானே ஷாபாஸ் அகமது நல்லா போடுவானே எக்ஸ்பீரியன்ஸ் போலர் நல்லா போடுவான் நீ பார்ட் டைம் போலர் நீ வந்து விட்டுருவ நீ பால என்னடா பரவாயில்ல ஏதோ ஒன்று நமக்கு நல்லது நடக்குதா சிஎஸ்கேக்கு அது இருக்கு சந்தோஷம் ஜெயிச்ச வரைக்கும் லாபம் இப்பதான் போட்டியே இனிமே தான் போட்டியே ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் மஜா தான் இதுக்கப்புறம் நான் 14 பாயிண்ட்ஸ் ஆர்டிஎஸ் 10 பாயிண்ட்ஸ் தான் நான் வின் பண்ணா கூட 12 தான் 14 பாயிண்ட்ஸா நீ அதுதான் அப்போ கரெக்டு நீ தான் உள்ளே போயிட்டியே பிளே ஆஃப் ஸ்கூலில் கரெக்டு தான் மஜா தான் கலக்கு Pick the bones out of that. It's gone for a maximum. Well, enough leverage there to get a good swing of the arms under it to get it over the rope. 10 runs added there. The Pirates 59 for 6. They've got busy working the ball around and hitting boundaries in between. It's a good setup for a strong finish. Playoffs நாளைக்கு இருக்குமா ஃப்ரீயா இருந்தா இருப்பேன் ப்ரோ பண்ணுவோம் ப்ரோ ஓகேவா தெரியல சரியான மேட்ச் ப்ரோ சூப்பரா தோத்துச்சு ப்ரோவா சூப்பரா தோத்துச்சா ப்ரோவா புரியலையே நீ என்ன ப்ரோ சொல்ற சூப்பரா போச்சு ப்ரோன்றியா சூப்பராக போச்சு மயிரா போச்சு அங்கேயோ ஜெயிக்க வேண்டிய மேட்சை இழுத்து அடித்து ஜெயிக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் குருவியில் அடித்த அடிக்கு நேரத்துக்கு மேட்ச் எப்பயோ ஜெயிச்சுட்டு போயிருக்கணும் எங்கே சூப்பராக போச்சு நீ வேற இங்கே ஆண்டு ஏற்றிட்டானுங்க இவனுங்க எப்பயோ அடித்து முடிக்க வேண்டிய மேட்சை இழுத்து அடித்து அடிக்கிறானுங்க Chased to 180 after 2018 for the first time CSK. ஆமா அது உருவிலோட புண்ணியத்துல அடிச்சானுங்க. Well, that's what you pay your entrance money for. It's flown into the crowd. A brilliant shot off the front foot. No need to move. 16 ஓவர்ஸ்ல வின் பண்ண வேண்டிய கேம் அதான். மேக்ஸிமம் 18 கூட வெச்சுக்கோ ப்ரோ. 16 கூட வேணாம் ப்ரோ. 18 வெச்சுக்கோ ப்ரோ. உருவில் அடிச்ச அடிக்கு 18 ஓவர்ஸ்ல முடிச்சிருக்கணும் ப்ரோ. ஏன் 19 ஓவர்ஸ்ல கூட முடிச்சிருக்கலாம் ப்ரோ. 18.3 அந்த மாதிரி முடிச்சிருக்கலாம் ப்ரோ. 19.2லயே ப்ரோ ஒரு மனுஷன் முடிப்பான். Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see. இந்த ஏன் பண்றானுங்க ப்ரோ. அங்க பவுலர் இல்லனா கதற விட்டுருப்பானுங்க அதான் ஷாபாஸ் அஹ்மதே கதற விட்டுருப்பாயா லூசு பைய மார்க்ரம் பால் எடுத்துன்னு வந்து போட்டான் தேவையில்லாம முன்கூட்டியே போட்டிருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்லேயே போட்டிருக்கணும் பால் எடுத்துன்னு வந்துட்டு இல்லை இம்பாக்ட்ல அடிச்சாரு சப் பண்ணியிருக்கணும் ஒரு பேட்ஸ் போலர் சப் பண்ணியிருக்கணும் ஆடுறதுக்கு ஈடி கூட குவாலிஃபயர் 1 சாவு 180க்கு மேலே 203 ரன் சேஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ ஆமாம் ஆமாம் நல்லா சேஸ் பண்ணாங்க ப்ரோ உருவில் அடித்த அடிக்கு 16லேயே முடிச்சிருக்கணும் சரியான சோக்கு அதான்
ஜோக்கு கிடையாது ப்ரோ, டெஸ்ட் மேட்ச் ப்ரோ. இந்த கார்த்திக் சர்மா 20 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறான் ப்ரோ. அவனும் இவனும் ருத்ராஜும் சேர்ந்துக்கிட்டு, அந்த ருத்ராஜ் பையன் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான் உருவில ஆடுற வரைக்கும். அப்புறம் கார்த்திக் சர்மா வந்தோடனே நீயும் டெஸ்ட் ஆடு நானும் டெஸ்ட் ஆடுறேன், ஓகேவா டீலா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், கை கொடு, டெஸ்ட் ஆடியே சாவடிப்போம் சிஎஸ்கே அப்படின்னு அண்ணனுங்க பேர் ஒரு டெஸ்ட் 2 பேரும் சேர்ந்துக்கின்னு. நான் தோத்ததில் ஹாப்பி ப்ரோ, ஈடி கூட ஆட தேவையில்லை. ஓஹோ நீ அப்படி வரியா, ஆட ஜெயிக்கணுமே, கம்பல்சரி ஜெயிச்சாகணுமே இதில் எலிமினேட்டரில், அது ஒரு செக்கில் உனக்கு. சேப்பாக்கத்தில் விசில் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ப்ரோ. ரைட்டு, எப்படி இருந்தாலும் நீ ஈட்டி கூட ஆடிதான் ப்ரோ ஆகணும் ஃபைனல்ஸ் ஜெயிக்கணும்னா. ஏன்னா இப்போ அவங்க குவாலிஃபயர்ஸ் 1 போயிருக்காங்க, ஓகேவா, செமிஃபைனல்ஸ் கிடையாது, குவாலிஃபயர்ஸ் 1, அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஸோ குவாலிஃபயர்ஸ் 1ன்றதுனால எப்படி இருந்தாலும் நீங்கள் ஈட்டி கூட ஆடிதான் ஆகணும். அவங்க தோத்தாலும் ஈட்டி தோத்தாலும் சரி, நீங்கள் அவங்க கூட குவாலிஃபயர்ஸ் 2 ஆடணும். நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா அப்படியே ஃபைனல்ஸே போனாலும் அவங்க ஈட்டி கூட தான் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆகணும் ஃபைனல்ஸ் அடிக்கிறதுக்கு. The right arm medium bowler is coming on to bowl from the tomorrow south. PBKS versus DC தாயா, நம்ம 4 o'clock டாப் 4 டீம் ரேட்டிங் செக் பண்ணிட்டு 6 or 5 or 6 மேல லைவ் போடலாம். That was a boundary the moment the ball left the சரி, bat. ஓகே ரைட். Can't time that any better. Perfection. எதுக்குயா? ஓ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடலான்றியா? சரி ரைட், பாப்போம். Finds the edge. Time to keep the pressure on now. Great ball, that last one, to find the edge. It's just a case of பரவாயில்ல, finding the same குவாலிஃபிகேஷன் spot. ஆக மாட்டான்னு நினைச்சு ஆகிட்டேன், இது போதுமே. Great shot, rode the ball up with him and cut through point. ப்ளே ஆஃப் Well, you போனதே sometimes just போதும். have to stop ரைட்டு, and admire batting like வேற that. எதுவுமே வேணாம். Gets onto the front foot Okay. early, well timed நைஸ். and 4 runs. எனிவேஸ் ஓகே, ஃபைன் தான். அடா ஷாருக் கான் என்ன ப்ரோ, சரியான இன்னிங்ஸ். Got that away nicely. Doesn't even wait to see if the ball is going to do anything. Onto the front foot, punches it away to the boundary. A good innings, that's 50. A simple raise of the bats. Thumbs up to their batting partner and they're ready to go again. ஹலோ யாரு சொல்லுங்க, யாரு விட்டு விட்டு கேக்குது. ஹலோ விட்டு விட்டு கேக்குதுங்க, இருங்க. Oh, they took off for a moment but decided against it. Good decision, I reckon. ஹலோ ஹலோ A little bit of wobble on that ball. It's Hello. safely taken by the keeper. Not enough on it to entice a shot though. ஹலோ சொல்லுங்க. எடுத்தாச்சு, காலி பண்ணிட்டேன். A shot, masterful pull shot. That's going to find the boundary. The gap was left open for them and they were happy to oblige. Picked it early, got into position well and punched it to the boundary. And that's the end of the innings. The Pirates have set a target of 102 runs. The music வேற காப்பிரைட் போட்டுருப்பாங்க. This is a very defendable total. The openers will need to get their eye in very quickly and get the scoreboard ticking over if they have any chance. எவ்வளவு நேரமா ஹைலைட் பண்ணுது? இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சா? Square cut, finds point, no run. காலை போட்டு பேசவே மாட்றாங்கப்பா. அவ்வளோ நேரம் வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அநியாயம் பண்றாங்க. திருப்பி சரி கட் பண்ணிட்டு திருப்பி காலை போட்டு வேற எங்கேயோ பேசிக்கிட்டு இருக்காங்க, அநியாயம் பண்றாங்க. Beats the field with a great shot. மனுஷங்க நிம்மதியாக உட்கார விட மாட்டேங்குது மக்கள். சர்ஃப்ராஸ் அடிச்சிட்டானா நிறைய ரன்னு, மஜா பண்ணிட்டான் போல. அதான் Goes over the top with that shot.
Finds the fielder with that shot. Over the infield with a cracking shot. boundary. Well, what a Jason lovely Roy shot. It flew to the boundary. That's clearly not the type of delivery to be bowling here. The CSK match score 8 runs added in that over. The Dragons are 8 for none. The left-arm pace bowler is coming into the attack from the south end. நிறைய பேர் சொன்ன மாதிரி CSK தான் ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு. Great shot. Gets a hold of that and places it through square leg. That showed great skill. Lovely timing. The boundary was the only place that ball was heading. ஒரே ஒரு நிமிஷம். யார் பலைவ்ல ஆகாஷ் ப்ரோ வாங்க ப்ரோ. MI on continue joke. என்னாச்சு MIக்கு? நல்லா இல்லையா? Don't always mind getting hit for runs. What's important is just focus on getting the next delivery. ஸ்டார்ட் ஆயிச்சா? இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு இந்த மேட்ச்? ஓ 7:30 மணி மேல ஆயிச்சா? கவனிக்கவே 3.4 ஓவர்ல 30க்கு 3 சூப்பர் ரைட்ரா டே இன்னொரு ஒன்று போல் ஸ்டார்ட் பண்ணுவோம் Glanced away nicely but fine short fine leg. That is a masterclass of batting. Reads the length, gets forward, dispatches it to the boundary. Getting nice and settled at the crease now. Would have to be very happy with that last shot. அங்கே பிபியிலேயே செத்துருப்பேன் என்னதுப்பா ஏதோ எந்த மேட்ச்சுப்பா CSK தோத்திருந்தா சொல்றியா They've gone up here. ஈஸி வின் RCBக்கு இதெல்லாம் சோக் பண்ண மாட்டாங்க பார்ப்போம் சோக் பண்ண மாட்டாங்கன்னா நான் பிலீவ் பண்ணுறேன் பார்க்கலாம் இன்னும் 3 விக்கெட் தானே போயிருக்கு இன்னும் அதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களே MIக்கு RCB ஜெயிச்சாதான் உண்டு அவனை தோத்தானுன்னு வச்சுக்கோ CSK அதுதான் சமயம்னு சொல்லிட்டு RCB அடித்து ஓட விட்ருவானுங்க கீழே ஓட விட்ருவானுங்க அப்புறம் CSK மேலே வந்துடுவானுங்க ஜெயிக்க பார்க்கணும் RCB தோத்தானுங்கன்னா அப்புறம் CSKக்கு ஈஸி வாய்ப்பு CSKக்குன்னு இல்லை இப்போ எல்லாருமே 12 பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்காங்க எல்லாரும் 12 பாயிண்ட்ல இருந்து 14 பாயிண்ட் போகணும்னு சொல்லிட்டு அந்த ரேஸ் இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு குதிரை ரேஸ் இன்னும் ஓடிட்டே தான் இருக்கு எப்படியாவது அதை எப்படியா பிடிக்கணும் RCB இப்போ இந்நேரத்துக்கு மீம்ஸ் போட்டிருப்பாங்களே CSK ஃபேன்ஸு ஒரு மீம் போட்டிருப்பாங்க நான் கன்ஃபார்மாக அடித்து சொல்கிறேன் அந்த மீம் வந்திருக்கும் இந்நேரத்துக்கு ஏதாவது ஒருத்தராச்சும் போட்டிருப்பாங்க இந்த மீமு என்ன மீமுன்னு சொல்லட்டுமா விஜயும் CM ஆயிட்டாரு CSKவும் வின் பண்ணிடுச்சு அது போதும் I am finish இந்த மீமை யாராவது ஒருத்தன் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக நான் எழுதி கொடுக்குறேன் ஏதாவது ஒரு மீம் பேஜில் போட்டிருப்பானுங்க An innings that promised much. இந்த மேட்ச் அப்புறம் ஸ்டாட்ஸுக்கு அப்புறம் போயிடும் இந்த ரவுண்டு முடிச்ச அப்புறம் ஐயா நிஜமாவே அப்படிதான் ஆயிருக்கு அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படி போட்டிருக்காங்களா மீமு கண்டிப்பாக போட்டிருப்பாங்களே அதெல்லாம் போடாமல் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக காட்டுறேன்பா மேட்ச் ஸ்டாட்ஸ் காட்டுறேன்பா இல்லை போகாது ரவுண்டோட ஸ்டாட்ஸ்லாம் போகாது இருக்கும் எப்பவுமே ஸ்டாட்ஸ் அப்படியே தான் இருக்கும் போகாது நான் காமிக்கிறேன் இருந்தாலும் இந்த மேட்ச்க்கு அப்புறம் எலெக்ஷன் அப்போ நடந்த மேட்ச் வின்னு ரிசல்ட் அப்போ நடந்த மேட்ச் வின்னு இன்னைக்கு CM ஆயிருக்காரு இன்னைக்கும் வின்னு ரைட்டு அவ்வளோதான் CSK தான் நாளே என்ன இது ஷாட் இது பேட்டை படுக்க போட்டு அடிச்சிட்டான் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அது ஒரு மாதிரி குண்டக்க மாட்டக்க அடிச்சாப்புல ஹர்திக் பாண்டியா அதை தான் நான் சொன்னேன் Hussain is finding it difficult to contain this pair at the moment. My advice would be go back to your stock delivery and then build from there. Okay, dot ball. Can't get that outside the ring field. End of the over. 8 off it. The Dragons 29. ஜேசன்ரா யார் அது முசுரபானியா என்ன வெள்ளை பெயிண்ட் அடிச்சிட்டு வந்திருக்கான் மூஞ்சில மேக்கப் போட்டு வந்துக்கிறான் Great shot pulled straight to backward square leg though. பாண்டியனின் கோட்டையிலே படிக்கிறதுக்கு கொட்டையிலே மாதிரி இருக்குப்பா
தம்பி. பாண்டியனின் ராஜ்யத்திலே பவுண்டரி. ஜேசன் ராய் சமாடி அடிக்கிறாருங்க. ஜேசன் ராய்ங்க லக்குறாருங்க. ப்ரோ வாண்ட்ஸ் டு பி மைக்கேல் ஜாக்சன். Lovely cover drive straight to the extra cover fielder. வாயா ராயி. முடிச்சு விடியா மேட்சை சீக்கிரம் முடியா. அடுத்த மேட்சுக்கு போகலாம். Collects that one simple as you like inside the ring. இது டிடிக்கும் முக்கியமான மேட்ச். டிடிக்கும் முக்கியம், ஆகாஷ் ப்ரோக்கும் முக்கியம். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எங்கே போய் நிற்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டிராஃப்ட் சிஸ்டமில் ஒர்க் ஆகும் நம்ம அடுத்த டோர்னமெண்ட்டுக்கு. மக்களே அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஓகேவா. டேபிள் பிரகாரம் அந்த இது வராது. டேபிள் பிரகாரம் அந்த டோர்னமெண்ட்டோட ஷெடியூல் வராது. அதாவது நீங்கள் இவங்க கூட தான் இவங்க ஆட போகிறீங்க, அவங்க கூட தான் அவங்க ஆட போகிறீங்கன்றது கிடையாது. குலுக்கல் முறையில் விடப்படும் ஷெடியூல் ஓகேவா. அந்த 8 டீமும் அந்த குலுக்கல் முறையில் ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷெடியூல் விட போகிறோம். நாக் அவுட் டோர்னமெண்ட்டோட ஷெடியூல் மட்டும் ஓகே. டிராஃப்ட் மட்டும் தான் அந்த டேபிள் ஆர்டரில் போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா இதை வச்சே நம்ம ட்ரேடிங் நிறைய பண்ணுவாங்க. உன் டீம் கூட எனக்கு மேட்ச் வரலையா நீ ட்ரேடு கூடியா, உன் டீம் கூட எனக்கு மேட்ச் வரலையா நீ ட்ரேடு கூடியா அப்படின்னு சொல்லி வாங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஷஃபிள் பண்ணிடுவோம் ஃபுல்லாக. தூபே ஹெட்டேக் வர வச்சுனா அதே தான் ப்ரோ. லாஸ்ட்டில் எப்படியோ இவன் மார்க்ரம் வரவே அடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அடிச்சிருப்பானான்னு கூட தெரில. மார்க்ரம் வரவே மாட்டிக்கிட்டு இருக்கான். மார்க்ரம் ஏதோ யாரோட புண்ணியத்தில் அடிச்சுட்டு இருக்கிறானுங்க மேட்ச்சு. அவ்வளோதான் ஜெயிச்சிட்டானுங்களா சந்தோஷம். நல்லா போயிட்டு இருந்த மேட்ச்சில் ஸ்டாப் போட்டான் என் முசராபானி. இவன் வேறு 2 டாட் பால் போட்டான். ஐயோ பேட்டிங் டீமுக்கு இதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டப்படுத்துகிறாங்க. பவுண்டரி போடு. ஸ்பின்னர் வந்தாதான் பேட்டர் சுத்துவேன்னு நிக்கிறாயா தூபே. அவனை எதுக்கியா டீம்ல வச்சிருக்கீங்க? பேசாம கொடுங்கயா மும்பை கிட்டயாச்சு. அவனையாச்சும் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. மும்பை கிட்ட கொடுங்கயா. அவங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு ஹார்திக் பாண்டியாவை கொடுத்துருங்கயா, நாங்க நேஷனல் ஆல்ரவுண்டர் ஒருத்தர் வச்சிருக்கோம் அப்படின்னு பெருமை புடுத்திக்கிறோம். சிஎஸ்கேக்கு நியூ ரெக்கார்டு உருவில். ஆமாம் 13 balls 50. பார்த்தேன் ஸ்கோர் கார்டு பார்த்து தான் இருந்தேன். ஈக்குவல் பண்ணியிருக்காப்புல ஜெய்ஸ்வால. அதே தான் நானும் கேட்குறேன். போடு தக்காளி சொருகிறான் போடு ராய். இழுத்து வைக்கிறான் டங்குன்னு 2 6 தொடர்ந்து 3-2. 2026 சிஎஸ்கே பவர் பிளே ஹையஸ்ட் ஸ்கோர் 97. ஆமாம் சரியான ஸ்கோரு 2026 ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து நம்மளுது தான். என்ன மாதிரி அடி அது? எங்கே விட்டு அடியா அடினா அடியா அந்த மாதிரி அடி இடிச்சிட்டானுங்க எல்லாம். சர்ஃப்ராஸ்லாம் வெளியே உட்கார்றான். அந்த ஸ்பின்னிட்டர்னு காத்துல உட்காரான். அதான் நான் அப்பவே நினைச்சேன் சர்ஃப்ராஸ் வரணும்னு. இவனுங்க என்னன்னா ரொம்ப லேட்டு சர்ஃப்ராஸ் அனுப்புனதே. இது வீர அனுப்புனதே லேட்டு. கார்த்திக்கு முன்னாடியே சர்ஃப்ராஸ் வந்திருக்கணும். கார்த்திக் அனுப்பிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே கார்த்திக் தான் அனுப்புறீங்க. சரி இவன் ருத்ராஜ் அவுட் ஆனோடனே அவனை அனுப்புவாங்கன்னு நினைச்சேன் நான். தூபே அனுப்பி விட்டானுங்க. சரி அந்த பையன் அடிப்பானே அப்படின்னு நினைச்சா பார்த்தா டாட் பால் அடிக்கிட்டு இருக்கான் பொறம்போக்கு. இனியா பண்ற அப்படின்ற ஆர்சிபி மேட்ச்ல வந்திருக்கலாம் ப்ரோ உருவில். என்னத்த பண்ண எல்லாம் அந்த ஃபிளமிங் அடிச்சா சரியா போயிடும் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. ஆமா அந்த இடத்துல சர்ஃப்ராஸ்னா பேசர் அடிச்சிருப்பான். அதே தான் சீக்கிரம் முடிச்சிருப்பான். தூபே அந்த இடத்துல வந்திருக்கணும் அந்த சர்ஃப்ராஸ். நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். உருவில் மரணாடி அடிச்சிட்டேன். அதான் நான் சும்மா இங்கே ஸ்கோர் கார்டு பார்த்துட்டு இருந்தேன் ப்ரோ. திடீர்னு பார்த்தா மரணாடி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனை போட்டு சொறிட்டு இருக்கிறான். எல்லாம் ஊரு கட்டி ஃபிளமிங்க கேங் பண்ணி பொழங்கடா அவனை அப்படின்னு ரெடி.
ஏன்டா திடீர்னு பயந்துட்டேன்டா ஒரு செகண்டு. திடீர்னு வந்து காதுல கத்துறான்டா. டேய் வாடா வாடா ஆட்டிடியூடு. மேட்ச் போயின்னு இருக்குப்பா டோர்னமெண்ட்டு. இன்னும் 2 மேட்ச் இருக்கு. முடிய லேட் ஆகும் போல. நானே RCBMI மேட்ச் லைவ் போடாம இதை போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிச்சிட்டா லீக் ஸ்டேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாளைக்கு இப்போ செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சின்னதாக ஒரு நாக் அவுட் டோர்னமெண்ட் இருக்கிற ஒரு 8 டீம் வச்சு பண்ணிடலாம். வின்னர் டீம் நீ இல்லைப்பா, இருக்கிற டீம்ஸ் வச்சு தான்ப்பா. இதுக்கப்புறம் டோர்னமெண்ட்டே அப்போ தெரியாது. தமிழ்நாடு நெக்ஸ்ட் சிஎம் அண்ட் டெபுட்டி சிஎம் அந்த கமெண்ட்ரி கைஸா. தம்பி அசிங்கமா பண்ணாதீங்கப்பா, சும்மா இருங்கப்பா. சாட்ல வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து சிஎம் ஆவாருன்னு சொன்னா யாரும் நம்மள. சரி இப்போ நம்ம வருவோம் சொன்னா நம்பணுமா? தினம் கணக்கா இருக்கு சும்மாண்டுறா. அப்படியே நான் வந்துட்டு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சா நான் டிவி கையிலே போய் ஜாயின் பண்ணுறோம்டா. நான் ஏன்டா புது கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் சிஎஸ்கே லாஸ் ஆகிருந்தா உருவில் மைண்ட் வாஷ். ஏன்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சும் லாஸ் ஆகி திங்க். வாட் டு யூ மீன்? ஓ சிஎஸ்கே லாஸ் ஆயிருந்தா உருவில் மைண்ட் வாய்ஸ். ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சா லாஸ் ஆயிருக்கு. அதான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். யோ அவன் ஒருத்தன் கேளியா 13 பால் 50 அடிச்சிட்டான் உருவில் பட்டேல். ஓகேவா? அதுக்கப்புறமும் நல்லா ஆடிட்டு இருந்தான். ஒரு எவ்வளோயா 17 பாலுக்கு 65 அதை அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். 18 பால் நினைக்கிறேன். ஓகேவா? அவுட் ஆயிட்டான் போயிட்டான். ஓகேவா? இப்போ எவ்வளோ தெரியுமா ஸ்கோரு? 8 ஓவருக்கு 60 ஏதோ. எவ்வளோ அடிக்கணும்? 8 ஓவருக்கு 60 அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. 60 கூட இல்லை, 8 ஓவருக்கு 50 தான் நினைக்கிறேன். அவரானுங்க சோக்கா ஆகுறாங்க 19.2 தான் முடிச்சானுங்க மேட்ச. மேட்ச் அடிக்கு 16 ஓவர்ஸ்ல அந்த மேட்சை முடிச்சிருக்கணும். வைக்கவே இல்லாம ஆடுறானுங்க. ஜாமான் முன்னேற்ற கழகம்னு ஆர்மி பாயா. அது வந்துட்டு ஜிபி மூத்து பார்த்து பாருப்பா. ஜிபி முத்தவர அஸ்டானுங்கப்பா ஆர்எஸ்எஸ். தெரியும் பார்த்தேன். என்ன ஆச்சு அது? ஏதோ இடம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்ன ஆச்சு? அது அவர் இடத்துல வந்து ஆளை உட்கார வச்சுட்டு அவனுங்களே உட்காந்துங்கன்னு இது பண்ணாருக்கானுங்க. என்னது இது? எங்க இடம்னா? ஆமா ஆமா அது என்னன்னு பாக்கணும். அது கேட்ச் ட்ராப்பு திலக் கேட்ச ட்ராப் பண்ணிட்டாங்களா? ரைட்டு. டயர்ட் ஆயிட்டான் ப்ரோ. இல்லைன்னா 17 ஓவர்ல மேட்ச். அவனை குத்தம் சொல்ல ப்ரோ, அவன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டான். அவனை யாரு குத்தம் சொன்னா? நாங்க இப்போ உருவில் பட்டேலையா குத்தம் சொன்னோம்? கூட இருந்தவெல்லாம் என்ன ப்ரோ புடுங்கண்ணா? அவனும் கேட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. மற்ற டீமை கேட்டுட்டு இருக்கோம் ப்ரோ. கூட இருந்த டீம் மேட்ச் கேட்டுருக்கிறோம் ப்ரோ. அவன் நல்லா சூப்பரானா உருவில் அடிச்ச அடிக்கு அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இவனுக்கு மொமெண்டம் திறந்து அடிச்சிருக்கணும். அவன் ஆனான் பாரு கார்த்திக் சர்மா. அப்படி ஒரு இன்னிங்ஸை நீ மறக்கவே மாட்டேன். 20 பாலுக்கு 20 ரன் அடிக்கிறான்டா இன்னைக்கு ஸ்டாண்டர்ட்ல. நீ சொல்லுமாமே ஓடிஐல கூட அவனா இந்த மாதிரி ஆடுவானான்னு. கெயில் இருக்கார்ல அவரு டெஸ்ட் மேட்ச்ல 6 அடிப்பா. அப்படி என்னடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? 7 PM கருப்பு ட்ரெய்லர் வருதுன்னு சொன்னாங்க. இன்னும் வரல. வந்துருச்சுன்னு சொன்னான் இவன். வந்துருச்சுன்னு சொன்னாங்க, வரலையா? சூமராய காணோம். அவன் வருவான் கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வருவான். அவன் தெரியாத அவனுக்கு கரெக்டா வந்து நிப்பான் பாரு. யோ என் மேட்ச் போடுங்க யான்னு வருவான் அவன். வரலன்னா உன் மேட்ச் போடலாம். சி அவன் மேட்சே போடலாம். ஆமா அவனுக்கு லாஸ்ட் அவனுக்கு கூப்பிட்டு டேக் அடி. என் மேட்ச் முடிஞ்சிச்சா பாயின்னு வந்து லாஸ்ட்ல வந்து கேட்க போறான். அவன் கணக்கு எடுப்பான் என் டைமிங்கு. கணக்கு எடுத்துட்டு ஐயோ நம்ம மேட்ச் இருக்குது, நம்ம மேட்ச் லாஸ்ட்ல தானே வரும்னு சொல்லிட்டு வருவான். பார்த்தா உன் மேட்ச் நடந்துட்டு இருக்கோம். என் மேட்ச் எங்கயான்னு கேட்பான். அவனுக்கு ஒரு டேக் அடி. இதை வந்துட்டானா? ஓகே வந்துட்டான் பாரு. நெக்ஸ்ட் உன் மேட்ச் போட்டுடலாமாயா? பத்ரி கேட்டான். போட்டுருவா? கார்த்திக் சர்மா பெஸ்ட் நாக். சாமுராய் குட்டை பத்தியாடா எப்படி ஒரு இது
என்னது அவன் வருவான்டா வருவான் அப்படின்ற மாதிரி ஒன்று விட்ட பத்தியா அவன் அன்னைக்கு அப்படிதான் என் மேட்ச் முடிச்சிச்சா பையன் வந்து கேட்டான் அன்னைக்கு சூப்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மாதிரி வந்துட்டு முன்னாடியே வந்து நின்னுக்கிறான் கரெக்டா அவன் டைமிங்க்கு வராயா என்னறான் டைம் ஓகேவா கனெக்ட் பண்ணி வச்சிடுறான் அலாரம் ஒன்று செட் பண்ணி வச்சிடுறான் 5 மேட்ச் 5வது மேட்ச் இவன் மேட்ச்னா கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி அலாரம் வச்சுட்டு அப்புறம் 5வது மேட்ச் அப்போ முன்னாடி வந்து நிக்கிறான் அவன் சிறப்பான ஆள் நீ அதனால கொஞ்சம் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி வைக்கணும் இவனுக்கு இல்லைன்னா வராம போயிட்டான் நான் என்ன மேட்ச் முடிஞ்சிச்சான்னு கேட்க போறான் தான் வேற ஒன்றும் இல்லை 11 டிஸ்கார்ட்ல போட்டுருக்கேன் ஓகேப்பா Does very well to quickly get across to this one. 11 டிஸ்கார்ட்ல போட்டனா என்னப்பா ஆக போகுது ஓ மேட்ச் லைன் அப் பண்ணி போயிருக்கானப்பா கர்ணன் ஹைப் மட்டும் கொடுக்குறாங்க அண்ணன் ஃபார்ம் அவுட் ஆகி 1 வருஷம் ஆச்சு யாருப்பா கர்ணன் சிஎஸ்கே பார்த்தா சிரிக்கவா இல்லை அழுகுவா தெரியல எனக்கும் தெரியல அழுதுகிட்டே சிரிக்க வேண்டியதா ஸ்டாட்ஸ் இந்த மேட்ச் அப்புறம் காட்டுறேன் ஈடிக்கு லாஸ்ட் மேட்ச் சேம் 11 தான் சேம் சேஞ்ச் ஸ்கை அவுட் ஊடா என்ன அடியா ரைட் ப்ரோ சிஎஸ்கே மேட்சை சீரியஸா பார்க்கறதாமா தப்பு சிஎஸ்கே மேட்சை சீரியஸா பார்க்கறதாமா தப்பு சீரியஸா பார்க்கணும் சீரியஸா பார்க்கறது தப்பு அவனுக்கு எப்படினாலும் ஜெயிச்சிருவாங்கயா அது அதாவது லாஸ்ட்ல வந்துதான் ஜெயிப்பானுங்க இல்ல ஒரு மாதிரி ஜாலியா சிரிச்சிக்கினே பார்க்கும்போது ஓகே ஆகாஷ் ப்ரோ டீம் மஜா பண்ணிட்டாங்கப்பா இப்போ ஒரு விக்டரி இது பார்த்துடலாம் நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் ஆகாஷ் ப்ரோ டீம் மேலே வந்துட்டாங்கப்பா எஸ்ஹெச்பி கீழே தட்டாங்க ஐயா 8 பாயிண்டா ஆகாஷ் ப்ரோ டீமு ரைட்டுப்பா எஸ்ஹெச்பி பாவம்பா டேபிள்ல 5ஆவதா இருந்தாங்க இன்னைக்கு மொத்தமா டிக்கி அடிச்சு அமிச்சிட்டாங்க அவங்கள ஓகே எஸ்ஆர் இருக்கான் அப்பா ஏடிஎஸ் கொஞ்சம் மேலே வந்துருச்சு அவங்களுக்கு வந்து அந்த இது டிராஃப்ட் எடுக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது வரும் எஸ்எஸ்ஹெச்சுக்கு தான் இப்போ தெரியணும் அவங்க இந்த மேட்ச் கேவலமாக தோத்தாங்கன்னா ஆகாஷ் ப்ரோ கீழே வந்துடுவான் பயங்கரமாக ஜெயிச்சாங்கன்னா ஏதாவது நடக்கும் ஸோ இப்போ ஓவரால்ஸ் பார்த்துருவோம் யார் ஃபஸ்ட்டு கவாஜா விராட் கோலி ஹர்பஜன் சிங்கு பென் ஸ்டோக்ஸு வார்னரு கலக்குங்க எல்லாம் மஜா காட்டுறாங்க ஓகே கைஸ் இடி வெர்சஸ் எஸ்எஸ்ஹெச் போயிடலாம் சிஆருக்கும் ஆர்டிஎஸ்க்குமா நான் தான் லைனை போய்க்கணும் சிஆருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்புறமா இடினா எதற்கும் துணிந்தவனாப்பா அது இல்லைப்பா என்ஃபீல்ட் டைட்டன்ஸு எது என்ஃபீல்டா இது ராயல் என்ஃபீல்டு மாதிரியா ஆமாம் அவர் ராயல் என்ஃபீல்ட் பிடிக்குமா நான் என்ஃபீல்ட் டைட்டன்ஸ்னு வச்சிருக்காரு பேர் டைட்டன்ஸ்னு வச்சா மேட்ச் நல்லா ஆடுறாங்களாப்பா அந்த டீமு என்னதுப்பா டைட்டன்ஸ்லாம் பேர் வச்சா அந்த நல்லா ஆடுறாங்களா அந்த டீமு ஆடுறாங்கப்பா அப்படியா அவங்க தான்ப்பா இப்போ டேபிள் டாப்பு ஃபஸ்ட்டு அவங்க தான் முடிய போகுது லீக் ஸ்டேஜ் அவங்க தான் குவாலிஃபயர் ஒன்னோட ஃபர்ஸ்ட் டீமு செகண்ட் டீம் வந்து நம்ம இவரோட டீமு துரை ப்ரோட டீமு ராம் ப்ரோ தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அந்த டீமு எங்கே இவனை காணும் கேதார் ஜாதவ் 2 பேரும் இருக்காங்களா ஓகே ஷார்துல் தாக்கூர் இருங்க ப்ரோ நீங்கள் ஏதோ ஒரு பிளேயர் உள்ளே போடணுன்னு சொன்னீங்களே குணார் தவிர வேறு யாரும் ஸ்டார்ட்ஸில் இல்லை ஈடிக்கு ஓகே ப்ரோ நல்ல ஸ்டார்ட்ஸில் இல்லையா சரி நீங்கள் யாருக்கு பதிலாக இவன் கேட்டீங்க நீங்கள் யார் பதிலாக யாரையும் வைக்க சொன்னீங்களே ஹூடா யாருக்கோ பதிலாக வச்சுக்க சொன்னீங்க ஹூடா யார் டீமு உங்கள் டீம் தானே ஸ்கைக்கு பதிலாக தானே ஓகே ஸ்கைக்கு பதிலாக ஹூடா ஓகே அப்புறம் ஜயீர் கான் உள்ள நெஹ்ரா உள்ள ஓகே ஃபஸ்ட் ஓவர் வந்துட்டு கேதார் ஜாதவ் செகண்ட் ஓவர் வந்து குருணால் பாண்டியா கேதார் ஜாதவ் மாறல இது இருக்குன்னு நினைக்கிறேன் விக்கெட் கீப்பர் இருக்கு ஓகே கேதார் ஜாதவா
கேதார் ஜாதவ்ப்பா சூப்பரா போடுவாப்பா கேம்ல. மஜா பண்ணுவா அப்படி. கேம்லயா? ஆமா செம்மையா பண்ணுவா அப்படி. தெரியாதா? லைன் அப் கரெக்டா பாத்துக்கோ ப்ரோ. செக் பண்ணிக்கோ. நான் அதுக்குள்ள சாமுராய்க்கு வச்சுட்டு வரேன். பார்த்திவ் பட்டேல் போன மேட்ச் லைனப் அந்த ஒரு மேட்ச் செட் ஆயிடுச்சுடா. லைனப் புஷ்டாண்டா அந்த லைனப்பை. மஜாவா ஆடினு வராங்க உங்க டீம். லைனப் ஆனா உன்னை நான் தான் காப்பாற்றணும் தெரியும்ல. நான் விட்டு கொடுத்துடலாம். என் கையில இருக்கு உன் முடிவு. சிஆர் நான் தான் மேனேஜ் பண்றேன். இது டிகேவோட டீமு சோக் ஆகுது. ஓகேவா ஹர்ஷித்து? டிகேவோட டீம் சோக் ஆகுது. அதனால என் கையில கொடுத்துட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சேன் அந்த டீம் வச்சு. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தோத்தேன். இப்போ லாஸ்ட் 4வது நான் யூஸ் பண்றது 4வது மேட்ச். கடைசி மேட்ச் டோர்னமெண்டோட கடைசி மேட்ச். பத்ரி ஜெயிச்சா வந்துட்டு உள்ள போயிடுவான். தோத்தானா சாமுராயா இல்ல பத்ரியான்னு இருக்கும். ஓகேவா? பத்ரிக்கு வந்துட்டு அந்த சிஆர் கூட மேட்ச் நான் தான் லைன் அப் செட் பண்ணோம். என் கையில இருக்கு 2 பேரோட இதுவும் குடுமையும் என் கையில இருக்கு. என்கிட்ட உன் கவர்மெண்டே இருக்கு, என்கிட்ட உன் குடிமையே இருக்குன்ற மாதிரி தானா? அவ்வளவுதான். பார்த்திவ் பட்டேல், ரிஸ்வானு, ரூட்டு, முகமது கைஃப். ஆனா நான் ஜெயிக்க தான் பார்ப்பேன். அதனால பத்ரிக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர். அதனால தோத்தாலும் பத்ரிக்கு டேஞ்சர் கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நெட் ரன் ரேட் நல்லா இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப அடி வாங்கினா ஒரு உண்டு. 49 கீழே வாங்கினா அவ்வளவுதான். ஷஹீன் ஷாஃப்ரிடி, லட்சுமிபதி பாலாஜி, ஆண்ட்ரிக் நார்கியா கரெக்டா இருக்கா பாரு. லைன் அப் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சொன்னது கரெக்ட் தானே? என்னதுப்பா? 49 கீழே வாங்கினா அவ்வளவுதான். என்னது வாங்கினா? இதுப்பா இது ரன்ஸா? கரெக்டா இருக்கா? ஓகே போயிடலாமா? போயிடலாம். இது ஃப்ரீயா? இல்ல ப்ரோ, பெய்ட் டோர்னமெண்ட் வச்சிருந்தோம் ப்ரோ. ஃப்ரீ டோர்னமெண்ட் இல்ல. இனிமேல் எதுவா இருந்தாலும் எலிபாய் வெர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச் அகைன் லக்னோ ஸ்டேடியம்ல நடக்குது. ரிவீட் அடிப்பானுங்களா ரிவெஞ்ச் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். நான் சொல்றேன். என்ன சொல்லி வந்து என்னது எதுவா இருந்தாலும் கண்ணா இனிமேல் காசு தாங்க பாருன்னு கேட்பாரு. ஓ நீ கேட்க மாட்டியா ப்ரோ? இனிமேல் ஃப்ரீ ப்ரோ நிறைய வரும் ப்ரோ, பார்த்துக்கோ ப்ரோ. கொடுக்குறாங்க. டேய் சும்மா இருடா, டோர்னமெண்ட்டே நடத்த முடியுமான்னு தெரியல. டிசைட் வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருப்பனா தெரியாது. இனிமேல் அண்ணா என்ன பண்ணுவாருன்னா டைரக்டா வாங்க டோர்னமெண்ட் நடத்தலாம்னு வருது. கமான் கமான் பார்த்திவ் பட்டேல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சாமுராய் டீம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க ஈடிக்கு அகைன்ஸ்டா. ஆர்டிஎஸ் இவங்க தான் தோக்கடிச்சாங்க. சாரி அவங்கள தோக்கடிச்சாங்க. இப்போ எப்படி ஆக போகுதுன்னு தெரியல. சாமுராய் ஜெயிக்க முடியுமா? இந்த மேட்ச் ஈடி கையில் இருக்குங்க. சாமுராய் தோத்துட்டானா அவள் தான் முடிஞ்சு போச்சு. அங்கேயே சாமுராய் தோத்துட்டா அங்கேயே முடிஞ்சு போச்சு. பத்ரிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. பத்ரி போய் எலிமினேட்டர் ஆடுவார். டீலேடுன்னு வந்துச்சு, டு பை டிசைடர்னு வந்துச்சு. எம்ஐ மேட்ச்சு ஆனால் டக்கு டக்குன்னு 30க்கு 3 இருந்ததுப்பா. பரவாயில்ல. இப்போ 65க்கு 3 எடுத்துட்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல. மும்பை மழையாப்பா காரணம் தெரியலையே. டிலேடுன்னு வந்துருச்சு. லாஸ்ட் டைமே டிலேடுன்னு தான் போட்டான். பார்த்தா அவனுக்கு இன்ஜுரியா, ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு சொல்லிட்டு யாரோ ரொம்ப இதுவோ தொடைக்கு கீழே ரொம்ப சுருக்கு பிடிச்சிச்சு. நான் தொடைக்கு கீழே இந்த மசில் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே அந்த மசிலுக்கு மேலே இந்த மசில் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி அப்படியே ஒன்று. எலிபாய்க்கே தெரிலனா தெரிலதான். எனக்கு தெரியாது. நான் என்ன பிசியோவா? நான் ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி தானே. Doesn't beat the infield. கால்ஃப் மசில்னு சொல்லுவாங்க. அதுல ஏதோ ப்ராப்ளம் வச்சுக்கேன். டாக்டர் பல்லு புடுங்கி
முன்னாள் பாண்டியா நல்லாக போட்டுக் கொண்டிருக்கிறார். அருமையாக போட்டுக் கொண்டிருக்கிறார். பாலை தூக்கி வெளியே அடித்தார் விக்கெட் கீப்பர். எதுவும் டேஞ்சர் இல்லை. பார்த்திவ் பட்டேல் உள்ளிட்டவே ஒரு டாட் பால், சாரி சிங்கிள். Nice sweep shot that finds the field and square leg. Great catch. Quick reactions. Oh wow, brilliant reactions and what a catch. யார் பார்த்த முக்கியமான ஆளு? இல்ல லைசென்ஸ் What a crucial breakthrough this is. Excellent bowling to get one of the key wickets cheaply. Difficult period as they come to the wicket. They'll take plenty of time to settle themselves in before facing their first ball. He's quick onto that in the infield. That's the over. The Ninjas are 6 for 1. Going with pace now. Square cut, finds point, no run. That's 4 all the way. Beautiful shot. A lovely shot off the back foot. The shorter ball having no joy in getting dispatched for 4 runs. சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப் போக வாய்ப்பு இருக்கா? நிறையவே இருக்கு. ஏன் இல்லை? இன்னைக்கு ஆர்சிபி தோத்தா ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்கச்சக்க வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கேக்கு இதுக்கப்புறம். ஹலோ. Yeah, it can be very disheartening seeing good deliveries smacked around. Sometimes though, you just got to accept it and move on. Finds the edge. Let's just see if they can get that ball up into the slot as before. It's so crucial. You've got to follow up that last delivery and keep the batter under pressure. Oh, whack. Kick the bones out of that. It's good for a maximum. That ball has been hit. It has flown into the crowd. To get that much power coming forward on the front foot is ridiculous. Getting nicely settled at the crease now. Would have to be very happy with that last shot. End of the over, a very good one. 15 runs coming from it. The Ninjas, 21 for 1. Pandya from the pavilion end. Straight to the fielder. Smacks that away through the gap. You can't hit the ball much better than that. Timed it to perfection. Good contest here at the moment. 4 off the last ball. It'll be interesting to see how the bowler can respond. Great shot. There's a fielder back there, but they won't be stopping that one. Patel loves the short balls, and that hook shot was no exception.
That last ball isn't something you want to repeat of. You don't want to be giving away easy runs. Drive straight down the ground, mid-on will collect that one though. Finds the fielder with that shot. Okay, under 10. 8 runs out மேட்ச் எப்படி போயிட்டு இருக்குது? சுமாரா போயிட்டு இருக்காங்க. யாரையும் காணும். இதோ இப்போ போயிட்டு வந்திருந்தேன் ப்ரோ வேலையா. The left arm medium bowler is coming into the attack from the stadium end. 29 for 1 4 overs முடிவுல. Flex that one simple as you like inside the ring. முக்கியமான மேட்ச்ங்க. SSHக்கு ரொம்ப ஸ்லோ ஆடிட்டு இருக்காங்க. எப்படி போய் முடிய போகுது தெரியல. Glanced away nicely. Boundary கிடைக்கும். You sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early, well timed, and 4 runs. Can he come back with a dot ball? Boundary might தெரியுது. Yes, it is. You can't fault the bowling. Sometimes your opponent is just too good. Wonderful front foot shot, and there was no point chasing that. Cuts that off the infield. 37 for 1 4.4 ஓவர்ஸ்ல ரொம்ப ஸ்லோவா தான் ஆடிட்டு இருக்காங்க. மேக்கப் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிச்சா மேக்கப் பண்ணலாம். 39 for 1 5 ஓவர்ஸ் முடிய போகுது. இந்த லாஸ்ட் பால் ஆஃப் த ஓவர் ஒரு 6 ஒன்று போச்சுன்னா நல்லாயிருக்கும். இந்த ஓவர் முடிவில் 45 for 5 ஓவர்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். போகுமா 6 எதிர்பார்க்கலாமா? 4 ஒன்று வந்திருக்கு. அதுவும் போகல. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பிச்சு. அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஸ்லோ. தட் இஸ் வை ஸ்கோர் பெருசாக வரல. அருண் ஜேட்லி ஸ்டேடியமில் அவங்க ஸ்டேடியம் அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வேறு. அருண் ஜேட்லி ஸ்டேடியம் நம்ம ஸ்டேடியம் அவங்களுக்கு வந்துருக்கு. ஷார்துல் தாக்கூர் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டான். உங்களுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஷார்துல் தாக்கூர் வரமாட்டான். எப்பவுமே டெத்தில் தானே வருவான். வேறு பவுலர் இல்லையா என்ன சீக்கிரம் வந்துட்டான் அவன். வசந்த் ப்ரோ நம்ம பால் அவுட் ஆன் பார்க்கணும். நாட் அவுட் தான் கொடுக்கணும். இம்பேக்ட் அவுட் சைட் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரிவ்யூ போவாங்களா? போகணும் எனக்கு தெரிஞ்சு. இம்பேக்ட் அவுட் சைடு தானே இல்லையா? இந்த ஹர்ஷித் இருந்தானே டிஸ்கார்ட்ல எங்க இருக்கானா? இருக்கண்டா என்ன பேசவே இல்ல. நான் பேசணுமா? இல்ல சும்மாவே இருக்கிறியா? அதுக்காக கேட்டேன். கேம் ஆடுறேன்டா. அப்படியா? சரி சரி. நான் கத்தக்கூடாதுல உங்ககிட்ட வந்துட்டு ஓடுறா தம்பி அதெல்லாம் இருக்க முடியாதுல்ல. நீ ஏதோ வேலை பார்த்துக்கிறேன். ஏய் அம்பையர்ஸ் கால்ரா இம்பாக்ட். சாம் பையன் வந்துட்டு கத்திட்டு போயிட்டான் போல. அதான் யாரும் பின்னாடி இருந்து கத்துறாங்கன்னு பார்த்தேன். அதான் நீ தான் பார்த்தா சாம் பையன் இருந்திருக்கான். எவ்வளவு நேரம் சாம் என்ன பண்ணுதுங்க அவ்வளோமா தெரியல. திடீர்னு வந்து ஊயின்னு ஒரு சவுண்டு கேட்டுது. சரி நீதான் சவுண்டு போட்டேன்னு பார்த்தா அவன் குத்துக்கிறான் போல. யாருமே இந்த பிச்சை சூஸ் பண்ணாத ஆச்சரியமா இருக்கு. அதுவா ப்ரோ இது போலிங் பிச்சு. நிறைய பேருக்கு பேட்டிங் பிச்சு எடுப்பாங்க. அதனால யாருக்குமே வேணான்ட்டாங்க. என்கிட்ட வந்துட்டு எனக்கு இது நல்ல பிச்சு எல்லாருமே சொன்னாங்க. இது எனக்கு ஸ்பின் வீலில் கிடச்சா நல்லா இருக்கும். நாங்கள் இல்லை ஸ்பின் வீல்லாம் கிடையாது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. இல்லை எனக்கு அருண் ஜேட்லி வேணாம், அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நல்ல கிரவுண்டு தான், பட் அது பேட்டிங் கிரவுண்டு இல்லை போலிங் கிரவுண்டு. அதனால நாங்கள் அருண் ஜேட்லி வேணாம் அப்படின்னாங்க. தெரில உங்களுக்கு அது நல்லா செட் ஆயிடுச்சு விடுங்க அவ்வளோதான். விக்கெட் தேவைதான். லார்டு வந்திருக்காரு போல. ஆமாம் வந்துட்டார், விக்கெட் எடுத்துட்டார். சொன்ன மாதிரி லார்டு தாக்கூர் மஜா காட்டுறான். தாக்கூர் வந்தோடனே விக்கெட்டு சிகிராப்புல.
சம்பவங்கள் சிறப்பாக இருக்கிறது தாக்கூர் கிட்ட இருந்து. நிறைய கேம் ஆஃபர்ல வந்திருக்கு போலப்பா பிளே ஸ்டேஷன்ல. ரொம்ப நாளா பார்க்கவே இல்லை. இந்த மாசம் ஃபுல்லாவே ஓபனே பண்ணல பிளே ஸ்டேஷன் ஸ்டோர். நிறைய வந்து செக் பண்ணேன். Lots of pressure coming in the bat. They'll have to wait just a little bit longer to face their first ball though. Stark, the left arm pace bowler, is coming on to bowl from the stadium end. Papa. Lovely cover drive straight to the extra cover fielder. Tough. அந்த bowling pitch-க்கும் நம்ம bowling unit-க்கும் நல்லா செட் ஆகுது. அதே தான் ப்ரோ. ஓ காட், கருப்பு ட்ரெய்லர் படி கருப்பசாமியே லாயரா வந்து லாயர் பண்றார். தப்ப தட்டி கேக்குறாரு. கருப்பசாமியே வந்து லாயரா இருந்து தப்ப தட்டி கேக்குறாரா? டிஃபரெண்டா இருக்கே. இது அந்த தனுஷ் படம் மாதிரி இல்ல. முருகரே வந்துட்டு ஒரு வீட்டுல போயிட்டு சமையல் சொல்லி கொடுப்பாரு. அந்த படம் மாதிரி என்ன படம் அது? ஐயோ, சரவண சமையல்லாம் அது ஏதோ பாட்டுலாம் வருமே. அது படம் பேர் தெரியல. என்ன பேரு? நல்ல பேர் அதுக்கு. நானுமே மறந்துட்டேன். ஜெய் கணேஷ் ப்ரோ வாங்க ப்ரோ. சீடன் தானே? சீடன். சீடன் விவேக் இருப்பாரு அந்த ப்ரோ. அந்த கான்செப்ட் உருவி இங்க போட்டானுங்க. ரைட். கரெக்டா தான் சொல்றியா இல்ல உனக்கு ட்ரெய்லர் பார்க்க தெரியாம வந்து சொல்றியா? டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. அப்படிதானா? அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? டீசர்லாம் அப்படி தெரியலையே. தெரிஞ்சுதா? எப்படி தெரிஞ்சது உனக்கு? லாயர்னு அதில் அட லூசு பையலே. கருப்பரே வந்துட்டு லாயரா வந்துட்டு தப்ப கட்டி கேக்குறாராம்பா. ஆமா, படத்துக்கு கருப்பரேனா அதாவது சாமியே இறங்கி வந்து லாயரா மாதிரி வந்து தட்டி கேட்கிற மாதிரி. அதாவது சூர்யான்ற ஒருத்தர் வந்து நிஜமாவே இல்ல அந்த உலகத்துலன்ற மாதிரி. அவரு தான் வந்து கருப்பசாமியா. Got the point. மனுஷனை காப்பாத்த மாட்டா, கடவுள் தான் காப்பாத்தணும். அப்படி அந்த மாதிரி சம்திங் நல்லா இருக்குப்பா உங்க இது. தெரியல. அதுதான் ட்ரெய்லர் தெரிஞ்சு பாத்துட்டு வந்திருக்கேன் இல்ல தெரியாம பாத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்டு வர ரித்தீஷ. சும்மா சொல்றியா பார்க்க தெரியாம பாத்திருக்கேன் இல்ல அப்படிதானா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கேன். லைக் டன். தேங்க்யூ ப்ரோ லைக் போட்டதுக்கு. பாப்போம் ட்ரெய்லர் பார்த்தது. நீ வேணா போய் பாத்துட்டு வரியா இல்ல நம்ம இதுவாவே பாப்போமா? பண்ணலாம். ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாமா? சரி ஓகே. நிறைய ரியாக்ஷன் கொடுப்பா, அப்பதான் நல்லா இருக்கும். இதுலயே பண்ணுப்பா. ஓபிஎஸ்லயே கரெக்டா இருக்கும். நான் இதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன் டோர்னமெண்ட்டுக்காக. யாரையா செட் பண்ணி வச்சிருக்கியா? சூப்பர்ப்பா. ஓபிஎஸ்ல செட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லப்பா. என்னப்பா இங்க ஒரு ஆளுக்கே இது கொடுப்பனா இல்லையா இல்ல செட் பண்ணி வேற சைட்ல ஒன்று வச்சுக்கிறாங்க. வேற எஸ்டி ப்ரோ. எஸ்டி கிட்ட தான் கேட்கணும், எனக்கே தெரியாது. எஸ்டி செட் பண்ணி வச்சிருக்கானா? தம்பி இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதனப்பா சொன்ன எஸ்டி செட் பண்ணி வச்சிருக்காங்க. யோ வேற எஸ்டின்னு கேட்டாரியா? எஸ்டி தரலன்னு நீனே தப்பா பேசிட்டு இருக்க. சரி உனக்கு எப்படி பேசணும் சொல்லாத. செட் பண்ணி வச்சிருக்கியா? தப்பா இருக்குன்னு தப்பா தான் தெரியும். ஆனா ரைட்டு புரியாதவனெல்லாம் கெட் அவுட். இதுவும் பவுண்டரி போகுமா? இனி 7 மேட்சியா இன்னைக்கு. நேற்று போடாத மேட்ச். நேற்று ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா அப்பா வந்து வெளில போயிட்டாரு. அதனால நான் இன்னைக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிறேன். ஆனால் அத்தனை மேட்ச்சு அந்த நேற்று விட்ட மேட்சோட சேர்த்து 7 மேட்ச் முடிச்சோன்னா நாளைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் பிளேயர்ஸுக்காக தான். எலிபாய் இல்லடா பிளே பாய். ஏங்க பொண்ணுக்கே வழி இல்லையா இல்லை பிளே பாய்? பொண்ணுங்கிட்ட இதெல்லாம் போய் சொல்ல காரியா மூஞ்சில துப்புவாங்க. எது இவரு இல்ல சிரிப்பு கலுக்குன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகி போயிடும். பரவாயில்லையா? கருப்பு நல்லா இருக்கு. இவனே நல்லா இருக்குதுன்றான் ட்ரெய்லரு.
through the பத்ரி நல்லா இருக்குதுன்றான். Caressed that nicely through the gap. அவர் தப்பு தட்டி கேக்குறாருன்றா ரிதீஷ். போய் பாப்போம் அப்புறமா. நல்லா இருந்தா சரிதான். Al Hassan has gotten the big shot away this over. Now they can focus on playing the next ball on its merits. ஏய் இன்னும் மில்க் பண்ணின்னு இருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல விஜய் சிஎம் ஆனதை போட்டு அவர் சிஎம் ஆனது அவருக்கு நல்லதோ மக்களுக்கு நல்லதோ மீடியாவுக்கு சூப்பரா நல்லதோ மீடியா நல்லா கறக்குறான்டா அவனுக்கு நல்லா டிஆர்பி வருதுடாடே. இல்ல அதான் விஜய் மட்டும் மாடா இருந்திருந்தாருன்னா அப்படின்னு இருப்பார். பால் கறக்குறானுங்க போட்டு நல்லா டீசெண்டா இருக்கு. மூக்குத்தி அம்மன் பிடிச்சா எது பிடிக்கும்? ஓ நீ அப்படி வரியா? டேய் மூக்குத்தி அம்மன் கான்செப்டடா டேய். மூக்குத்தி அம்மன் ஏம்பா இரு இவனா படம் பார்த்த மாதிரியே பேசுறான். அவன் அடி முதல்ல மூக்குத்தி அம்மன் பார்த்தல. ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் பார்த்த மாதிரி பேசினுக்கிறான் அவன். அவனை போட்டு அடி. அவனை யார் பத்ரியவா சொல்ற? எவனா இருந்தாலும் சொல்றான். மூக்குத்தி அம்மன் பிடிச்சா எதுவும் பிடிக்கும்ன்றான் அவன். ஆமா இல்ல ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் பார்த்தாவே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆவு தலைவரே இல்ல. சிம்பிளா இருக்கே ஸ்டோரி ட்ரெய்லர் சொல்றோம். படம் பாப்போம். மை டாப் 4 SRH CSK KKR RR PBK. என்னங்க சம்பந்தமே இல்லாம KKR எங்க வந்தாங்க? அதுல KKR வராங்க சரி. அதுல எங்க இந்த 5 டீம் வந்து டாப் 4னு சொல்லிட்டு 5 டீம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏலே ஜிடி எங்கயா போனா? ஜிடி ஆல்ரெடி 2ல இருக்கான்யா. என்ன சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன் பண்ணலாம் தெரியாது. அங்க மூக்குத்தி அம்மன் மாதிரி இங்க கருப்பசாமி வந்தா எப்படி இருக்கும்? அதான் கதையோட கரு. ஓஹோ மொத்தம் ஒரே பாலு தான். நம்பலன்னா போ. நான் ஃபர்ஸ்ட் டே போறேன். நாங்களும் தான் ஃபர்ஸ்ட் டே போறோம். யார் ஒண்ணு நம்பலன்னா நீ படம் பார்த்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்றதான் சொன்னோம். ட்ரெய்லரை பார்த்துட்டு படம் பார்த்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியே மூக்குத்தி அம்மன் பிடிச்சா இது பிடிக்கும்னு அதுக்கு சொல்றோம். ஜிடி சப்பை இல்லை ப்ரோ. அதான் மொரட்டு டீமு. நானே சப்பன்னு தான் நினச்சேன். பார்த்தா அடிச்ச அடி ஒரு ஒன்றும் இடி மாதிரி வருது திடீர்னு. 4 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆமாம் எனக்கு போட்டு காட்டினாங்க. என்னையா சொல்கிற? படத்தை போட்டு காட்டினாங்களா? இதே எப்பயா போட்டு காட்டினாங்க? அங்குவாக்கு திஸ் இஸ் ஃபார் பெட்டர். அங்குவாவும் நல்ல படம் தான்பா. அங்குவா தியேட்டரில் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கும். வீட்டில் உட்காந்து பார்த்தா அடின்னு அடிக்கலாம். தியேட்டர்ல கூட நிறைய பேர் அடிச்சாங்க. ஓகே படம்யா. ரொம்பலாம் மோசமான படம் இல்லையா. அது ரொம்ப ஹைப்பு கொடுத்துறாங்க. அதனால வந்துட்டு அது அப்படி ஹைப் வச்சு அந்த படத்தோட நிலைமை. இது ஆக்சுவலா ரொம்ப மனசே வெறுத்து யார் வந்திருக்கான் என்ன படத்துக்கு? அப்படிலாம் ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோ படம் வந்து மனசே வெறுக்கிற அளவுக்குலாம் பயங்கர மோசமாலாம் இல்லவே இல்லை. அண்ணா அத்தை அண்ணா அத்தையா அண்ணா அத்தை நீ சொல்லு. அவங்கலாம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு என்னடா சீரியல் எடுத்து வச்சு நீ சொல்லு. இல்லன்னு சொல்லுவேன் நீ. ஐயோ அண்ணாத்தெல்லாம் லிஸ்ட்ல சேர்த்துக்காதப்பா. தியேட்டர்ல என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்து காது வலியில உட்காந்தான். நாங்க போன தியேட்டர்ல அவ்வளவா காது வலி இல்லை. கரெக்டா டீசெண்டா செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சில தியேட்டர்ல ரொம்ப போட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நான் வெறுத்த இந்தியன் 2. இந்தியன் 2 அதான் என்ன சொல்ற? ஏதோ டயலாக் பாப்பா மியூசிக் வருமே. என்னடா மியூசிக் இது? ஏதோ பாட்டு வரும். சட்டை மூட்டு சிக்கிட்டு வெட்டி மூட்டு சிக்கிட்டு எரிடான் போடுவானுங்கடா. எந்த படம் சொல்ற? இந்தியன் 2வா? சிச்சி அண்ணாத்த அவ்வளவா பார்த்தது இல்லை. கொஞ்சம் தான் பார்த்துருக்கேன். அண்ணாத்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தத்தியா இருக்கு. பத்ரி சொல்றா இந்தியன் 2 எடுத்தானா. FTFS போறானா. கொல்கட்டாக்கு காப்பு கட்டின படமா? அதேதான்.
அது என்ன அந்த படம் நான் ஃபுல்லா பார்த்ததில்ல. ஆனா தெரியும் மீம்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன், சில சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அது கொல்கட்டா காப்பு கட்டினதா என்னதியா புரியவே இல்லை. ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டு வந்து பெரிய அது பார்த்துருக்கேன். ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டு வந்து காப்பு கட்டுவாரு. அது என்ன கொல்கட்டா காப்பு கட்டாருன்னா இந்த ஸ்டேட்டை நல்ல ஸ்டேட்டா மாத்துறேன்னு சொல்றாராமா, சப்போர்ட் எடுக்கிறாராமா. நான் காப்பு கட்டிட்டேன், இனிமேல் வந்து எவன் அடிச்சுட்டவங்க எல்லாம் ஐஸ் தானே போவேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒண்ணு இல்ல, விஸ்வாசம் படத்தை வந்து அவர் எடுத்துட்டாரு, நல்லா வந்துருச்சுல. அதே மாதிரி இன்னொரு படம் எடுத்துட்டா எல்லாருக்கும் பிடிச்சிரும் நினைச்சா அப்படி. ஆக்சுவலி ஆர்ஜே பாலாஜி ஒரு லாயரா தப்பு பண்ணிட்டு இருக்கான். அப்போ அதுல ஒரு விக்டிம் கருப்பசாமி இருப்பா இனிமே எவனும் பேசக்கூடாது போப்பா. ஆமா, நாங்க வந்துட்டு இது பண்ண போறோம். நாங்க வந்துட்டு என்னது ரியாக்ஷன் வீடியோ பண்ண போறோம். அதனால வந்துட்டு இதையெல்லாம் தவிர்க்கவும். ஓகேவா, நாங்க போய் அங்க பாத்துக்கிறோம். Time to keep the pressure on now. Great ball, that last one to find the கோட்டன் ஜிபியூவே ரீல்ஸ் அதை விட கேவலமா இருக்கு. அனாத் அண்ட் இந்தியன் 2. இந்தியன் 2 வந்து ட்ரோல் மெட்டீரியல். கோட்டு ஜிபியூ ரெண்டுமே ஆமா ரீல்ஸ் மெட்டீரியல். அது ரெண்டு படமே. டேய் இரா ஜிபியூ ஓகே. ஆமா, கோட்டு வந்து ஆக்சுவலா ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம் அந்த படத்தை. கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு மேல அந்த படத்தை பார்க்கலாம். லியோவும் ஒரு வாட்டி பார்க்கலாம். லியோ 2 வாட்டி பார்த்தேன் நான். நல்லா தான் இருந்தது. நீ ஏன் கூட தான் பார்த்த 2வது தடவை. அப்புறம் ஆமா நான் வீட்ல ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். அந்த ஃபிளாஷ்பேக் தான் அது என்னமோ அது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இருந்தது. அவங்க கதை எடுக்கும்போது ஃப்ளாஷ்பேக்னு எடுக்கும்போது அது வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து 1990ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அப்போ இருந்தது தானே அந்த இதெல்லாம், அந்த நரபலி கொடுக்கறதெல்லாம். இப்போ கூட இருக்கு. இருந்தாலும் அதை வந்து சரியா எடுக்கல. ஸ்கிரீன் பிளே சரியில்லை, எடுத்த விதம் சரியில்லை. அதானே அத முன்னாடில இருந்தே ஃபோர் ஷேடோ பண்ணோம். அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. அதான் கரெக்டா ஃபிளாஷ்பேக் வந்து ஃபிளாஷ்பேக் இப்போ அதை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னப்பா ஒட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா, ரெண்டும் ஒட்டவே இல்லை. இந்த ஃபிளாஷ்பேக்கும் கதைக்கான இந்த ஒரு டான் இதெல்லாம் நம்புறதா அப்படின்ற மாதிரி இருந்ததுல, அதுதான் ஒட்டல. டார்கெட் 99 பிக் சேஸ். ஈட்டிக்கு முதல் விக்கெட் சர்ன்னு போயிடுச்சுங்க. ஐயோ, இன்னைக்கு சாம்ராய் டீம் தான் போலே. அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க. டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. என்னத்த டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க உனக்கு? இனிமேல் எல்லாமே டிசப்பாயின்மெண்ட் தான் ப்ரோ. Who is win MI or RCB? அதான் நானே கேள்வியா கேட்டிருக்கேன். நீ என்கிட்ட வந்து கேட்டுனுக்குற. நீ போல் போடியா? எனக்கு எப்படி தெரியும் நீங்க யார் ஜெயிப்பாங்க நீங்க நினைப்பீங்க? எனக்கு தெரியாது. நான் RCBன்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்களாம் கோச்சுப்பீங்க. I'd like to see them just aim for the top of off now. As a bowler, you've got to make ஐயா, அத பத்தியே இடத்துல நல்லா இருந்திருக்கும். அது பாதி இடத்துல நல்லா இருந்திருக்கும். எது லியோ சொல்றேன். கோட் அண்ட் லியோ சில தேவையில்லாத ஆணிகள் சீன்ஸ் நல்லா நோட்டிருச்சு. அதேதான். கோட்டை பத்தி பேசாதப்பா. கோட் வந்து கோட் என்ன கதைன்னு சொல்லிட்டா, அவங்க சூப்பரா பண்ணிருக்கலாம். ஓகேவா, பயங்கரமா பண்ணிருக்கலாம். ஆனா வந்து பயங்கரமா பண்ணல. அதான் கோட்டு. அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, மோகன் வந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. மோகன்பா மைக் மோகனா? மைக் மோகனே வந்த சீன்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாயிடுச்சு. ஒரு மாதிரி என்னடா இவர் தான் காப்பாற்றுவாராம். அவங்க அப்பா தான் இந்த பையனை காப்பாற்றுவாராம். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவே வந்துட்டு எதிர்த்து சில வேலைலாம் பண்ணுவாராம். அவன் பிள்ளைங்களே அப்படிதான்ப்பா, தெரியும். அது கரெக்டு தான். இருந்தாலும் அதாவது வந்து ஃபேக்கான ஒருத்தனை அனுப்புவான். ஜீவன் ஒருத்தனை அனுப்புவானா, அந்த ஃபேக்கான ஜீவனே வந்துட்டு இந்த மோகனை எதிர்ப்பானா. அப்போ ஒரிஜினல் ஜீவன் எவ்வளவு பெரிய கேடி புள்ளியா இருப்பான் பாரு. அந்த மாதிரி
Smacks that away. ஒரிஜினல் வந்து அங்க இருக்கிறதுனால தான்ப்பா இவன் இஷ்டத்துக்கு நீ செத்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருப்பான்ற மாதிரி இருக்கிறான்ப்பா அவன். ஆக்சுவலா அந்த படம் வந்து நான் சொல்றேன் கேளேன், கொஞ்சம் அதான் சொல்றேன் காமெடியா இல்லாம கொஞ்சம் சீரியஸா பயங்கரமா எடுத்திருக்கலாம். ஓகேவா? ஹாலிவுட் ரேஞ்சுக்காக எழுதிட்டு போட்டாங்க. மோகன் வில்லன் மாதிரி இல்ல ஜோக்கர் மாதிரி. அதேதான் மோகன் சிம்பு மாதிரி இருந்தாரு சொல்லுவாங்க. அடுத்து ஜோக்கர் மாதிரி இருந்தான்றதுக்கும் சிம்பு மாதிரி இருந்தாருன்றது என்ன சம்பந்தம்? பழைய சிம்பு எப்படி இருந்தாரு? ஏன் அவர் என்ன ஜோக்கர் மாதிரி இருந்தாரு? பழைய சிம்பு குண்டா. ஆமா, ஒரு மிடில் ஆஃபீஸ் கரியர்ல இப்போ வந்தாரு. அந்த இது நியூ இயர்னா எப்பங்க கொண்டாடணும்? டிசம்பர் இது ஜனவரி 31 தாங்க கொண்டாடணும் அப்படின்னாரு. அதானே அந்த சிம்புவை தானே சொல்றேன். அப்போ கொஞ்சம் இதுவாயிடுச்சு, அவர் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த டைம் அது. எல்லாரும் அப்படியே பேசுங்க பாப்போம்பா. இது பண்ணல அவர் அப்படி இருந்தாரு, அப்போ இன்னும் அப்படி இருந்தாருன்னா பயங்கரமா இருந்திருப்பாரு, இப்படி இருந்திருப்பாரு. இப்ப நல்லா தானே இருக்கா அந்த மனுஷன், ஏன் குறை சொல்ற? குறை சொல்லக்கூடாதாப்பா? சரிப்பா, இப்ப என்ன உன்னைய குறை சொல்லணுமா? சொல்லட்டுமா? நிறைய இருக்கு சொல்லு. எக்கச்சக்க ப்ராஜெக்ட் எடுத்து ஒன்னுத்தையும் முடிக்காம உட்காந்துக்கிற நீ பேசக்கூடாது. ஐயோ ஞாபகப்படுத்துறானே. எனக்கு ஒரு லாஜிக்கல் டவுட். பையன் விஜய்க்கு ஒரு 25 இருக்குமா? அது எப்படி குளோனுக்கும் 25 எடுத்த உடனே அந்த அளவுக்கு குளோன் பண்ண முடியுது? எடுத்தோடனே குளோனிங் வந்துட்டு அந்த ஏஜுக்கே பண்ண முடியாதுன்னு கேக்குறான் பத்ரி. அப்படியாடா? படத்தை பொறுத்து, லாஜிக் பொறுத்து. அது சும்மா அது எல்லாம் சயின்ஸ் படம் தானே, சயின்ஸ் ஃபிக்ஷன் தானே, எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனு ஃபேண்டசின்னு நினச்சிக்க வேண்டியதான் எல்லாம். அதெல்லாம் லாஜிக்காக கேட்கக்கூடாது. அதெல்லாம் லாஜிக்காக கேட்டால் படமே பார்க்க முடியாது. கம்மிங் பேக் டு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நீங்க என்ன சொல்லிருக்கணும், கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்க என்ன கேட்டிருக்கணும்னா கேள்வி, சார் நீங்க கோட்டுன்னு சொன்னீங்களே, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பண்ணிருக்கலாமே இந்த படத்துலன்னு சொல்லிருக்கணும். சரி விடு. அவன் அப்பாவுக்கும் அந்த ப்ராசஸ் தெரியாது, இவனுக்கு மட்டும் எப்படி தெரியுது? அது குட் கேள்வி. ஏதோ ஒன்று எங்கேயோ கத்துன்னு வந்துட்டான் விடு. அது இப்ப கேட்டு என்ன பண்றது? கமான் ஹூடா 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 ஹூடா. அவுட் ஆயிட்டு போட. ஹூடா காலி, அவுட் ஆயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். So that's the third wicket down. Not a happy person walking off the field. There's a real feeling of disappointment. மில்லர், கில்லர் மில்லர். எட்ஜில் ஒரு பவுண்டரி. லக்கி. நாங்கள் ஹாரி பாட்டர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் டெய்லியும், தெரியுமா? டிஸ்கார்டில் நீ தான் வரல. பவுண்டரி. 2 பால்ல மொமெண்டம் ஷிஃப்ட் பண்ணிட்டாரு பேட்டிங் டீம் பக்கம். 8 ரன் வந்துருச்சு. சாமுராய்க்கு லக்கா எவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகுது நானும் பார்க்குறேன். ஓடு, அடி தட்டி, இன்னொரு ஒரு பவுண்டரி. சாருங்க, ஸ்ட்ரைட் இன்டு தி கேப்ஸ். லெக் சைடுல ஒரு ஃபுல் ஷாட். ஒண்ணுமே கிடைக்கல, ஜஸ்ட் a சிங்கிள். MI 125 for 14 ஓவர்ஸில் போகிற போக்க பார்த்தா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆர்சிபிக்கு வந்துட்டு ஒரு 200லாம் வைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க MI. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோலாம் நல்ல போலிங்லாம் இல்லை. இருக்குது, ரொம்ப நல்ல போலிங்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பும்ரா இருக்கார், பும்ரா அடிக்கிறதுக்கும் ஆள் இருக்குது. இப்போலாம் பும்ராவே ஈஸியாக அடிக்கிறாங்க. ஸோ பும்ராவை நம்பிகிட்டே இருக்க முடியாது எல்லா மேட்சும். ஸோ கண்டிப்பாக ஒரு 180லாம் பத்தாது, 200 அடித்தே ஆகணும். மும்பை இந்தியன்ஸ் எதாவது ட்ரை பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். போகிற வேகத்தில் 200 கண்டிப்பாக அடிக்கலாம். 12 runs per over போனால் பார்ப்போம்.
இங்கிட்டு 32 பால்ஸ்ல 57 அடிக்கணும். மில்லர் ஆன் ஸ்ட்ரைக். உள்ள ஃபீல்டர்ஸ் எல்லாரையும் வச்சிருக்காங்க. லெக் சைடுல போடப்பட்ட பந்து. டாட் பால். அவுட்டா? Lovely cover drive drive straight to the extra cover field. 9 runs added there. The Titans are 42. டாட் பால் மட்டும்தான். ஷக்கீப் அல் ஹசன் ஒன்னு அடி வாங்க போறாரு, இல்ல விக்கெட் எடுக்க போறாரு. அதான் ஒன்னு தாங்க. ஐயோ டெலிவரிக்கு டெலிவரி. பேட் ஷாட் இது தூக்கி அடிச்சிருந்தா 6 போயிருக்கும். டெலிவரிக்கு டெலிவரி கூட சொல்ல முடியாது. மேபி அந்த பேட்ஸ்மேன் புவரான ஷாட் செலக்ஷன் நினைக்கிறேன் அந்த இடத்துல. இது சரியான பால். தட்டு புட்டுன்னு ரியாக்ஷன் பண்ணுங்க. வீடியோ முடிக்கிறேன், லைவ் முடிக்கணும். லைவ் முடிச்சுட்டாங்க. இங்கெல்லாம் ரியாக்ஷன்லாம் கிடையாது. நாங்கள் தனியாக பண்ண போகிறோம். மை ஸ்டைலில் பண்ண போகிறோம். யோ ரெடி பண்ணி வையா. எதையா ரெடி பண்ணா? ஓபிஎஸ். ஓபிஎஸ் ரெடி பண்ணா? யோ வீடியோ பண்ணுறதுக்கா? ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறதுக்கு. ரியாக்ஷன்லாம் பண்ணுமா? மாற்றி மாற்றி பேசலாம் பாரு. உனக்கு அறிவில்லை. இன்னொரு கேட்ச் வந்து விட்டாயா ஜோக்கரு. ஒரு கேட்ச் பிடிச்சான், அடுத்த கேட்ச் விட்டான். நல்ல ஓவருங்க. இப்போ அந்த வரைக்கும் சூப்பர் ஓவர். லைவ்லயே பார்த்து விடியா? இல்ல காப்பிரைட் வரும். நாங்க போய் அதை வேற மாதிரியா பாக்குறோம். தம்பி எப்படி காப்பிரைட் வராம பண்ண முடியாது? பண்ணணும்னு தெரியும்ல, தெரியுமா தெரியாதா அவனுக்கு? இல்ல காப்பிரைட் வந்தா பரவாயில்லன்னு விட்டுருவேன். கூட அவன் அந்த மாதிரி விடக்கூடாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே போடுவாங்க அவங்க, தெரியும்ல. கிளைம் வராது, ஸ்ட்ரைக் வரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் கிளைம் பண்ணா பரவாயில்லையே, ஸ்ட்ரைக் வந்தால பிரச்சனை. ஓடு சிக்ஸ் தக்காளி. மில்லர் ஒரு சிக்ஸ் அடித்தாரு. அடுத்த பாலும் பவுண்டரி அடிச்சிட்டாரு. மேட்ச் கையில இருக்குங்க. க்ளோஸா போயிட்டு இருக்குது. 47 ரன்ஸ் ஆஃப் 22 பால்ஸ். நல்ல பந்தா, டீசெண்டான பந்து. பி வந்தோடனே 10 ரன் கொடுத்துட்டாரு. 11 ரன் கொடுத்துட்டாரு 3 பால்ல. இந்த பால் என்ன நடக்க போகுது? ஸ்ட்ரைட்டில் ஒரு சிக்ஸர் எதிர்பார்க்கலாமா, இல்லை ஸ்ட்ரைட்டில் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாமா? எனி திங். பாலாக சிங்கிள். 12 ரன்ஸ் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. இன்னும் 2 பால் மிச்சம் இருக்குது இந்த பால் ஓவரில். பார்ப்போம். லாஸ்ட் 3 ஓவர்ஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ரன்ஸ் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுங்க. ஒரு 45 இருந்தால் நல்லா இருக்கும். 45 இருக்குது. அவுட்டுங்க. மில்லர் காலி. முக்கியமான பேட்ஸ்மேனை தூக்கி இருக்கிறார்கள். குருணால் பாண்டியன் அணிங்க சமாடியா சார். குருணால் பாண்டியன் அணி சூப்பரா ஆடினாரு. எடுத்தோடனே டாப் நாச் பவுண்டரி. ஸ்லாக் ஸ்வீப்ல ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. அவரோட அன்னிக்கான தொடக்கம் இன்னும் அவர் கையிலே தான் இருக்கு. குருணால் பாண்டியா என்னைக்கா ஒரு நாள் வந்து சமாடி அடிச்சுட்டு போயிடுறாங்க. அவுட்டா? ஐயோ டெலிவரி. ஜாதவுக்கு விக்கெட் லக் இருக்குங்க. கேட்ச் வந்து 2 கேட்ச், ஒரு கேட்ச் விட்டாங்க ஜாதவுக்கு. இப்போவும் போல்ட் ஆக வேண்டிய பால் சரியான லக்கு. அவுட்டு. இந்த தடவை மாட்டிக்கிட்டார் ஜாதவ். காலி. லக்கு இருக்கு சொன்னேன், அந்த லக்கு சஸ்டெயின் ஆகல. ஐயோ இட்ஸ் டைம் ஃபார் SSHஆ பார்க்கணுங்க. சரியான கம்பேக்கா இருக்குங்க. இங்க இந்த மேட்சை ஜெயிச்சாருன்னா பத்ரி டீமுக்கு அகைன்ஸ்டா நான் வேற டீம் லைன் அப் செட் ஆகணும். லாஸ்ட் மேட்ச் 18. 15 of 41. Outa. Stopping opportunity. Dot ball, dot ball, dot ball.
ஓவரே சரியான ஓவருங்க. டாட் பால் எல்லாமே டாட் பால். ஒரே ஒரு விக்கெட் அந்த விக்கெட் மேடன். அந்த பாலே ஏதாவது விக்கெட் வந்திருக்கும். லாஸ்ட் பால் வந்துட்டு ரொம்ப ஜம்பிங் பண்ணுறதுக்கு குவிக்காக இல்லை. அது இல்லாமல் இந்த பாலும் பூரான டெலிவரி. யுவராஜ் சிங் கிட்ட லெக் சைட் போடுறாரு. ஆஃப் சைட் போடியாயோ, அவ்வளோ ஃபீல்டர்ஸ் இருக்காங்க ஆஃப் சைடில். லெக்கில் போட்டுக்கிட்டு இருக்க அம்மா பால். அவுட்டா குரால் காலியா? இதுவும் லெக்ல தான் போட்டாரு. ஆனால் மாட்டலைங்க பேட்ஸ்மேனுக்கு. லெக்ல தான் போட்டாரு. அச்சுன்னு தான் போயிருக்கோம் பவுண்டரிக்கு. அவுட்டு மாதிரி தெரியுது. அவுட்டு குருணால் பாண்டியா காலி. ஐயோ SSH turning the match around guys. ஐயோ வேற மாதிரி காலி. கேட்ச் புறா ஐயோ விட்டான்டா கேட்ச். அடுத்த விக்கெட் வந்துரும்பா. யோ இவன் நல்லா பிடிக்கிறான். போன தடவை நல்லா ஒரு கேட்ச் எடுத்தான். அதுக்கப்புறம் திருப்பி கேட்சை விட்டான். திருப்பி ஒரு ஸ்டம்பிங் பண்ணா. அதுக்கப்புறம் திருப்பி கேட்சை விட்டான்யா. கேட்சை விட்டானா அடுத்த கேட்ச் பிடிச்சிருவான்ப்பா. அதாவது முதல்ல பிடிக்கிறான், அப்புறம் விடுறான். அவுட்ன்ற அப்பீல். பட் பிச்சிங் அவுட் சைட் லெக். எப்பா என்னயா கேம் சேஞ்சிங் மேட்ச். ஐயோ மரணமா போட்டிருக்காங்கயா. எப்பா இது சரியான நெட் ரன் ரேட் வருவேன். இங்க ஒரு 30 ரன் 20 ரன் மினிமம் ஜெயிச்சாங்கன்னா செம்மையா வருவேயா. சார்துல் தாக்கூர்லாம் எனக்கு தெரிஞ்சு 20 ரன் மேக்ஸிமம் இந்த ஓவர் அடிப்பான். 16 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கலாம் இந்த மேட்ச் அசால்ட்டா. பவுண்டரி வித் சார்துல் தாக்கூர். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் டிரா தாங்க பண்ண முடியும். 5 6 அடிச்சாலும் டிரா தான் பண்ண முடியும் இந்த மேட்சை. வின் பண்ண முடியாது ஈட்டியால. ஈட்டியை துவைக்கிறதுக்கு வந்தாங்களா SSH. நான் சொன்ன மாதிரியே இன்னொரு ஒரு பவுண்டரி. ஸோ 20 ரன்னு இந்த ஓவர் கம்பல்சரியா வருதுன்னு எனக்கு தோணுது. ஒரு டாட் பால் எதிர்பார்க்கலாம் நடுவில். ஆண்ட்ரிக் நார்க்கியா 2 பவுண்டரி. நல்லா தான் பால். 2 பாலுமே நல்ல பால். ஆனால் அன்லக்கியா அந்த 2 பவுண்டரியும் போச்சு அவருக்கு. எட்ஜில் போச்சு ஒரு மாதிரி. ஃபர்ஸ்ட் பால் நல்லா போச்சு. எட்ஜுன்னு சொல்ல முடியாது, மிஸ் டைம் அது. ஆனால் போயிடுச்சு. செகண்ட் பால் எட்ஜு. இந்த பால் நல்ல பால். அதுவுமே சிங்கிள் போயிருக்க கூடாது. சிங்கிள் எப்படி போச்சு தெரில. அவுட்டுங்க காலி. ஸ்டாருக்கு அவுட்டு. ஆஹா லாஸ்ட் 2 பால் ஸ்டாருக்கு ஸ்ட்ரைக் வந்ததும் நல்லதா போச்சு. அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஷார்துல் தான் கொஞ்சமாச்சு அடிச்சிருப்பான். அவ்வளோதாங்க. ஜஹீர் கான் நல்லா ஆடுவார்ப்பா இந்த கேம்ல. ஐயோ அது மறந்தே போயிட்டப்பா. ஜஹீர் கான் இன்னும் கொஞ்சம் உள்ளார வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இவங்க ஈட்டி சூப்பரா ஆடுவார் இந்த கேம்ல ஜஹீர் கான். நோ பாலா? ஏன்டா இந்த நோ பாலு தேவையில்லாம? ஐயோ ஆண்ட்ரிக் நார்க்கியா லூசு பயலே. தேவையில்லாத நோ பாலுங்க. சீக்கிரம் முடிச்சிட்டு போறேன் இந்த மேட்ச்ல. நோ பால போட்டுக்கிட்டு இருக்கான். அதான் எதுக்குடா பக்கெட்ல தண்ணின்னு ஏதாவது காட் டிசிஷன் என்னன்னு பாப்போம். இன்னும் ஒரு 4 இல்ல 6 அடிச்சா கூட பெரிய மார்ஜின்ல வின் பண்ணுவாங்கப்பா சாமுராய் டீம். செம்ம ஓவர் அவ்வளவுதான். என்னதான் நோ பால் போட்டிருந்தாலும் அது டெய்லாண்டர்ஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நல்ல ஓவர். அதுக்கு முந்தின ஓவர் சரியான ஓவர். யுவராஜ் சிங் என்னதான் லெக்ல நிறைய போட்டாலும் அந்த முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஐயோ எப்படி மாறிச்சு பாருங்க மேட்ச். ஐயோ ஜெயிச்சுட்டாங்க. ஈட்டிய டாப் 1ல இருக்கிறவங்கள ஜெயிச்சிருக்காங்கயா ஈட்டி. இது SSH. அவ்வளவுதாங்க. க்ளோஸா வந்துட்டாங்கப்பா. SSH க்ளோஸா வந்துட்டாங்க. இப்போ ஆர்டி செட் வந்து ரொம்ப கேவலமா இல்லை. ஒரு ஓவர் ஸ்பேர்ல தோத்தாலோ இல்லை ஒரு 10 ரன் ஸ்பேர்ல தோத்தாலோ SSH மேல வந்துருவாங்கன்னு எனக்கு நல்ல ஒரு பிலீஃப் இருக்கு. இதைதான் தருண் சொல்லிக்கிட்டு இருந்தான். 2 மேட்ச் சேர்த்து அவன் 0.01 வந்தானா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான் நடக்குது. ஐயோ க்ளோஸ் ஒன். என் கையில இருக்கா மேட்ச்? சீக்கிரமா முடிச்சுட்டு கூப்பிடுப்பா. ஓகேப்பா. என் கையில இருக்குங்க மேட்ச். என் கையில இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பத்ரி பையனுக்கு ஒரு டேக் அடி. இல்ல இந்த தருணுக்கு ஒரு டேக் அடி. அதே ஒருத்தன் வரட்டும். மேதி ஹசன் மிராஸ் ரைலி ரூசோ சப்மன்.
நிறைய மாற்றிட்டாங்களே போன மேட்ச்லேருந்து. ஏன் இப்படி மாற்றினாங்க? சரி விடு, அவங்களே தோக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு. ஹாரி புக்கு, ஜோயிந்தர் சர்மா, பேட் கமின்ஸ் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பேட் கமின்ஸ் ஃபஸ்ட்டு ஓவர். ஹாரி புக் கேப்டனா? ரைட், ஓகே. நம்ம பண்ணுறாங்க திடீர்னு. பண்ணட்டும். ஷமி, பியூஷ் சாவ்லா, ஃபஸ்ட்டு ஓவர் பேட் கமின்ஸ், கேப்டன் ஹாரி புக்கு, ஜோயிந்தர் சர்மா, விக்கெட் கீப்பர் ரெய்லி ரோசோ. சரி, இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு வசந்த் ப்ரோ இல்லையே. வசந்த் ப்ரோ இருக்கீங்களா? சரியான மேட்ச்சு. வைபவ் சூரியவன்ஷி, சச்சின் டெண்டுல்கர், மெஹதி ஹசன் மிராஜ் செகண்ட் ஓவர், விக்கெட் கீப்பர் ரெய்லி ரோசோ, கேப்டன் ப்ரோக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். போகலாம் கைஸ், மஜா பண்ணுறோம் இன்னைக்கு. ஆனால் இவங்களுக்கு செட்டு நம்ம பார்ப்போம். நம்ம சைடு கோலி, தேவதத் படிகள், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், இவன் யாரு? ஜாஷின் ஷா, ரிஷப் பண்ணிட்டு நான் ஜெய்ஸ்வால் இன்னைக்கு ஆட வைக்கல. இன்னைக்கு நான் திலக் வர்மா ஆட வைக்கிறேன் புதுசாக. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லாஸ்ட் மேட்ச்சே அவனால் தான் தோற்றோம். பார்ப்போம் வச்சு. ஃபஸ்ட்டு ஓவர் தீபக் சார். நான் இன்னைக்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறேன்ப்பா. சரியான சேஞ்ச் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். தீபக் சாருக்கு ஃபஸ்ட் ஓவர் கொடுக்க போகிறேன். மேட் அண்ட் ட்ரிக் செகண்ட் ஓவர் கொடுக்க போகிறேன். நான் மேட் அண்ட் ட்ரிக் ஃபஸ்ட் ஓவரும் தீபக் சார் செகண்ட் ஓவரும் கொடுத்துட்ருந்தேன். பட் இன்னைக்கு ஒரு சின்ன சேஞ்சு. கேப்டன் பண்ணுறேன். கேப்டன் ட்ரெஸ்ஸை பண்ணிட்டான், அவன் நல்லா பண்ணுறான். விக்கெட் கீப்பர் ஜாஷ் இங்கிலீஷாக இருக்கட்டும். வந்து சாவல், நேத்தன் எல்லிஸு கொஞ்சம் பேட்டிங் நல்லா ஆடுவான். கொஞ்சம் நாள் கீழ் போட்டுலாம். தீபக் சார், ஜோஷ் இங்கிலீஷ், ஆயுஷ் மாத்திரை, திலக் வர்மா ஆட வச்சுருக்கேன். தேவதத் படிக்கல் ஓப்பனிங். திலக் ஓப்பன் பண்ணிடலாம். இவன் ஜெய்ஸ்வால் நல்லா தான் ஆடுவான். திடீர்னு ஆட மாட்டான். சரி, ரயன் ட்ரிக்கில்டன் ஆட வச்சிடலாம். புதுசாக ட்ரை பண்ணுவோம். ரயன் ட்ரிக்கில்டன் ஓப்பன் பண்ணிடலாமா? டவுட்டாக இருக்கே. இங்கி பாக்கி பாதராட டாங்கி போங்கடா. சரி போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க மக்களே. ஹியர் வி கோ. ட்ரை பண்ணுறோம், புதுசாக ட்ரை பண்ணுறோம். இன்றைக்கி RDZ தோக்கடிக்கிறதுக்கு ஒரு லைனப் செட் பண்ணியிருக்கேன். ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கையோட பார்க்கலாம். தோத்தாங்கன்னா அவனே SSH வந்துடும் உள்ள. I think CSK should promote Jamie Orton to number 5 as GT does to Jason Holder and does to Not sure Romario what was running Shepherd. through the captain's mind there. This pitch will only get easier to bat on. So why bat now? Foreign players எல்லாம் அவனுக்கு இப்போ வரைக்கும் ஃபினிஷர்ஸாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. First ball of the match. CSKல வாட்சன் பேப்பை தவிர எவனுமே இந்த ஃப்ரண்ட்டில் ஆட வச்சதே இல்லை. அவனுக்கு மெக்குலம் ஆட வச்சுருக்காங்க. டுவென்ஸ் மெக்கு இந்த ஓப்பனிங்கில் ஆட வச்சா ஆட வைப்பானுங்கப்பா. மிடில் ஆர்டரில் எவனுமே பெருசாக ஆட வச்சு நான் பார்த்துலப்பா. இவனுங்க ஃபாரினர்ஸை ஓப்பனிங்கில் ஆட வைப்பானுங்க. எப்போவுமே ஓப்பனிங் ஆட வைப்பாங்க, ஃபினிஷரில் ஆட வைப்பாங்க. மிடில் ஆர்டர்ஸில் ரொம்ப ரேரு சிஎஸ்கே ஆட வைக்கிறது. ஃபாரினர்ஸை வச்சுருக்காங்க. சாம்கரன்லாம் ஆடி இருக்கான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ரொம்ப ரேர். 16.1ல் 138 for 5. மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க இப்போதைக்கு. இந்த மேட்ச்சை நான் விராட் கோலி வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ரயன் ட்ரிக்கில்டன் கூட ஃபினிஷராக பிரசாந்த் வீர் நம்பர் 5ல் இருக்கான். என் சாரா நல்லா தான் ஆடினான் அவன். எங்கே ஒரு 6 அடிச்சானே லாஸ்ட்டில். விடு ஏதோ ஒன்று ஜெயிச்சோம்ல. ஏன் ரொம்ப போட்டு யோசிக்காத விடு. விராட்னா என்ன ஷாட் இது, அவுட் ஆகிடாதாண்ணா. ஃபஸ்ட்டு பேட்டிங் வேறு சிஆருக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் எப்பவுமே செட் ஆகாது.
செகண்ட் பேட்டிங் தான் எப்பவுமே ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் சீசனு. ரிஷப் பண்ணிட்டு வேறு கேப்டனு. என்ன நடக்க போதோ. RDZ வேறு சேஸ் மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்ல மாட்டேன். சேசிங் நல்லா பண்ணுவாங்க, பார்ப்போம். Flex that one simple as you like inside the ring. 7 runs added there. இப்போ தப்பி தவறி எலிமினேட்டருக்கு குவாலிஃபை ஆகி முலான்பூர்ல CSK 220 டார்கெட் வந்தா என்ன பண்ணுவான்? சோக் பண்ணுவான். சரி விடு, உருவில் இருக்கான்னு நினச்சிப்போம். அவனை நம்பியே அவ்வளோ நாளைக்கு ஓட்ட முடியும். இன்னைக்கு அடிச்சிட்டான். இருக்காங்க நம்மகிட்டையும் பிளேயர்ஸ் அடிக்க தான் மாட்டானுங்க. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அடிச்சானே, அவன் கூட ஸ்டார்ட் நல்லா தானே கொடுத்தான். ஷர்ஃப்ராஸை ஒழிச்சே வச்சிருக்கானுங்க, அவனும் நல்லா ஆடுவான். என்ன பண்றானுங்களோ. சரி 6 வரைக்கும் ஓகே தான் வச்சுக்க வேண்டியதான். விக்கெட் விடாம ஆடுறானுங்களே, தப்பாச்சு. ஆனால் ஒரு எட்ஜ் பால் கூட எடுக்கலைங்க இப்போ வரைக்கும். ஒரு பால் கூட எட்ஜ் ஆகலை, எல்லாம் பியூர் டைமிங்ல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சேப்பாக் பிச்சில் ரொம்ப எட்ஜ் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல சேப்பாக் பிச்சில் எட்ஜ் எடுக்கல. விராட் கோலிலாம் போன மேட்ச்லாம் சரியான எட்ஜ் எடுத்தாரு. இந்த மேட்ச் கொஞ்சம் பிளே அவுட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக அது ஸ்பின்னராக இருந்தாலும் பரவாயில்ல. மைதி ஹாசன்லாம் சூப்பராக போடுவான் இந்த கேமில். ஆனால் விராட் கோலி எட்ஜ் எடுத்துட்டாருங்க. சொன்ன மாதிரி ரொம்ப ஜிங்ஸ் பண்ணிட்டேன், ரொம்ப இது பண்ணிட்டேன். கேட்டுட்டு இருந்தேன் எங்கடா அந்த எட்ஜை காணும் அப்படின்னு. இதோ இருக்கு உங்களுக்காக அப்படின்னு காட்டிட்டாரு. மைதி ஹாசன் வந்து நல்லா போடுவான்னு எனக்கு அப்போவே தெரியும். எப்படா அது விக்கெட்டே வரல மைதி ஹாசனுக்கு அப்படின்னு பார்த்துன்னு இருந்தேன், வந்துச்சு. இதோ உங்களுக்காக அப்படின்னு விராட் கோலி எட்ஜ் எடுத்துட்டார். எட்ஜ் எடுத்து அவ்வளோ தூரம் போட்டு அவரோட கீப்பர் கேட்ச் போவாங்க. திலக் வருமா ரன்னு வருமா வந்துருக்கு. ரன்னு பவுண்டரியில எட்ஜில் பவுண்டரி. Great shot. Gets a hold. உள்ளே பவுண்டரியான்னு பார்க்கணும். திலக் வர்மா பேட்ல இருந்து 2 பவுண்டரி வந்திருக்கு. Wasn't a bad delivery but dispatched to the boundary with ease. Come on Pat, get me a wicket bro. Middle order batsman பார்க்கணும் bro நானே. Straight to the field. நல்ல பந்து. விக்கெட் வந்திருக்கும் ஜஸ்ட் மிஸ். பத்ரி பையா எங்கடா இருக்க? இருக்கியாடா லைவ்ல? எவனுமே காணும். அத்தனையும் யார் யாருப்பா லைவ்ல இருக்கீங்கோ? காலி கெட்டதை கொடுத்தார் பேட் கமின்ஸ். ஜெய்ஸ்வாலே ஆட வச்சிருக்கான்னு நினைப்பீங்க, அதுதான் தவறான விஷயம். அவன் அதுக்கு மேல ஆடுவான். தேவதட் படிக்கிறது இவன் வச்சிருக்க 4 லெஃப்ட் ஹேண்டருமே ஜோக்கர்ஸுப்பா. ரிக்கில்டன் கொஞ்சம் பரவாயில்ல. திலக் வர்மாவும் இந்த கேம்ல ஜோக்கரு. இந்த ஜெய்ஸ்வால் நான் தான் எடுக்க சொன்னேன், ஆனா இப்படி ஆடுவான் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. படிக்கல் நான் எடுக்க சொல்ல, அவன் தான் எடுத்தான். அவன் பெரிய ஜோக்கரு இந்த கேம்ல. ரிக்கில்டன் ஓகே, அவனும் ஜோக்கானா முடிஞ்சு போச்சு. ஆயுஷ் மாத்திரை ஏதோ கொஞ்சம் அடிக்கிறான் அப்பப்போ. ஷாட் இன்ஃபீல்டு தலைக்கு மேலே ஒரே ஒரு சிங்கிள் தான். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. ஏதாவது ஒரு பட்டால் ஒன்று அடிச்சா தான் வருங்க ரன்னிங்க. வரவே மாட்டேங்குது ரொம்ப நேரமாக. கேப்பை பார்த்து அடிச்சிருக்காரு டிரைவு. பவுண்டரி போகுமா போகாதுன்னு நினைக்கிறேன். போகல. 3 ரன் ஓடுவாங்களா? இல்லை, 153 ஃபார் 5 மும்பை இந்தியன்ஸுக்கு. 17.2 ஓவர்ஸில் சிபி என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விக்கெட் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க.
பட் Lovely cover drive straight to the extra cover fielder. மும்பை ரொம்ப லோ ஸ்கோருங்க. 8.83 இல்ல சார் ரன் ரேட்ல ஆடிட்டு இருக்காங்க. Couldn't get it through the field. இங்க எங்க டீம் ரொம்ப கேவலமா ஆடிட்டு இருக்கு. The Rockets 24. பேசாம அந்த ஜெய்ஸ்வாலையும் இவனையுமே ஆட வச்சுக்கலாம் போல, படிக்கலையுமே ஆட வச்சுக்கலாம் போல. அவனுங்க ஆடிட்டு இருக்கும்போது கூட 4 ஓவர்ஸ்ல பாட்டி இருந்தது. அவனுக்கு 2 பேர் அவுட் ஆனாலும் 4 ஓவர்ஸ்க்கு பாட்டி வச்சிருந்தானுங்க. விராட் கோலி அடிச்சாரு, கூட இந்த யாராவது ஒருத்தன் அப்பப்போ அடிப்பான், அப்புறம் அவுட் ஆயிடுவான். இவனுங்களை வச்சா ரொம்ப ஸ்லோவா ஆடுறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. போகிற வரைக்கும் போட்டோம். நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, பட்டு டோர்னமெண்ட்டில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தேன். ப்ரெஷர் க்ரியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்த்தேன், பட் க்ரியேட் ஆகலை. மாத்திரே கமான் மாத்திரே மாத்துன்னு மாத்திரே ஆப்போசிஷனை போட்டு மாத்து. கமான் டாட் பால் நிறைய ஆடுறான் அவன். 5 டாட் பால். அவன் ரயன் ரிக்கில்டன் அதுக்கு மேலே. அவுட்டா நினச்சேன். ஜஸ்ட் மிஸ் 6 லைனில் போய் நின்றுருப்பான். கேட்சை பிடிச்சிட்டான், 6 லைனில் போய் நின்றுருப்பான். 6 குத்துருப்பானுங்க. நல்ல வேலை முன்னாடி வந்து நின்ட்டான் கேட்சை பிடிச்சிட்டு. ஜஸ்ட் ஒரு இன்ச்சு ஒரு நூலில் தப்பிச்சிட்டான். இதெல்லாம் 6 போயிருக்கும் அந்த பால். ஆனால் 6 போக வேண்டிய பால் தாங்க. நல்லா தான் அடிச்சான், போகலை. 6ல் 4 ஆச்சு போயிருக்க வேண்டிய பால், போகலை. போக வேண்டிய பால் அப்படியே நின்றுச்சு, போகாம. மும்பை இந்தியன்ஸ் என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, பவுண்டரியான்னு பார்க்கணும். பவுண்டரி மாதிரி தெரியுது, பவுண்டரி தான். சாவ்லா வெர்சஸ் ரிக்கில்டன். ஸ்ட்ரைட்ல அடிச்சிருக்காரு ரிக்கில்டன் with a boundary. Well, you sometimes just have to stop and admire batting like that. Gets onto the front foot early, well timed, and 4 runs. நசிக்கி அமுக்கி விட்டார் அந்த பாலை சிங்கிளுக்கு. ரிக்கில்டன் with a single. Doesn't beat the infield. Paddle deep. That's The racing. boundary. Doesn't even wait to see if the ball's going to do anything. Onto the front foot, Bishop punches the boundary. it away to the boundary. Oh, okay. How will he reply? வாயா கமானியா ரிஷப் பண்ணிட்டே. 9 ரன் இந்த ஓவர் வந்திருக்கு. ஓகே, பரவாயில்ல. விக்கெட் விடாம மாடுங்க. லாஸ்ட்ல அடிச்சுக்கலாம், லாஸ்ட்ல மேக் அவுட் பண்ணிக்கலாம். ஷமி வெர்சஸ் ரிக்கில்டன். என்னமோ ஷமி விக்கெட் எடுத்துருவார் தோணுது போற வேகத்தை பார்த்தா. தூக்கி சொல்லிட்டாயா ரிக்கில்டன். ஐயோ, சரியான 6. Well, that's what you pay your entrance money for. It's flown into the crowd. A brilliant shot off the front. வாங்க துரை ப்ரோ, வாங்க முக்கியமான மேட்ச். இவனோட டீம் உள்ள போதா இல்லையான்னு, பத்ரியோட டீம் உள்ள போதா வெளில போதான்ற மேட்ச். எப்போ வந்தீங்க நீங்க? இப்பதான் உங்க கமெண்ட் பாக்குறேன். Boundary the flowing. You need to find a dot ball or two just to slow things down again. அவுட்டா? 2 6 அடிச்சிட்டான். தொடர்ந்து எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு அடிச்சு விட்டான். அவுட்டு. காலி, ரிஷப் அண்ட் காலி. That's a ridiculous catch. முன்னாடியே வந்துட்டேன். அப்படியா? இப்பதான் கமெண்ட் பாக்குறேன். காலியா இருக்கா கமெண்ட் செக்ஷன், அதனால பார்க்கவே இல்லை அந்த சைடு. நான் பார்க்கல.
A disappointing display in the end for someone with such batting skills. This one goes down. எட்ஜ்ல பவுண்டரி இங்கிலீஷ்க்கு லக்குங்க. Through the hands at it. Got it early. இப்பதான் நம்ம டீம் பேட்டிங் பார்த்தேன். அலி மாமா மாஸ் பண்ணியிருக்காரு. அடியா ஆமா சரியான அடியில அலி 27 ரன்ஸ் நினைக்கிறேன். 13 பால்ஸ்லயே அதை அடிச்சாரு. பவுண்டரி இன்னொரு பவுண்டரி இங்கிலீஷ். ஜோயிந்தர் சர்மா 2 பவுண்டரி தொடர்ந்து வந்துச்சு இங்கிலீஷோட பேட்ஸ்ல. எட்ஜ் பட்டு வந்தாலும் அந்த வரைக்கும் லாப் பண்ற மாதிரி எடுத்துக்கிறோம் எங்க டீம். இதுவும் எட்ஜ் தான். ஜோயிந்தர் சர்மா என்ன எவ்வளவு ஸ்லோவா போறாரு 108ல. பேட்டிங்கே வரல. நல்ல வேலை அவுட்டே இருப்போம் நம்ம பால். அதனால பேஸ் இல்லாதனால போல பால் கீப்பருக்கு இந்த போயிருக்கும். நெக்ஸ்ட் சைடுல போடுங்க ப்ரோ. ஓகே 115ல போடப்பட்ட பந்து. பேட்டிங் இதுக்கப்புறம் எங்கள் டீமில் இல்லைப்பா. கரெக்டாக அந்த ஆயுஷ் மாதிரி நல்லா ஆடுவான்னு நினச்சின்னு இருந்தேன். சொதப்பிட்டு போயிட்டான். நல்லா தான் ஆடிட்டு இருந்தான். நல்லா தான் அடிச்சான் அந்த பால் கூட. 6 போக வேண்டிய டெலிவரி தான் அது. வைடா was able to leave the ball comfortably. That's the end of the short stuff for this over. கேப் பவுண்டரியான்னு பார்க்கணும். பா லேஸ் பண்ணியாயோ. லேஸ் பண்ண டைமிங் அங்க இருந்தது பக்காவா. சும்மா இப்படி வச்சா என் பேட்டை. நைஸ். நல்லா தான் ஆட போனாரு. அது ஆல்ரெடி 2 6 இந்த ஷாட்ல தான் அடிச்சாரு. பட் அதே ஷாட் ட்ரை பண்ணி இந்த தடவை விக்கெட்டுங்க காலி. ராயுடு அப்படியே போயிடுன்னு சொல்றீங்க. அப்படியே அவுட் ஆயிட்டு போனோம். இப்ப கூட தான் வந்து தீபக் கூட விக்கெட் விட்டு போடான்னு விக்கெட் விட்டு போயிட்டான். Lovely cover drive straight to the extra cover fielder. இங்கிலீஷ் Big edge. யோ டஃப் ஃபைட் கொடுக்கலாம் வாங்கயா. ஏயா போர் அடிக்கிறீங்க மேட்ச். டஃப் ஃபைட் கொடுக்கலாம் வாங்கயா. அம்மானியா டஃப் ஃபைட். கிவ் டஃப் ஃபைட் ப்ரோ. Going with spin now. Massive ஜான்சன் எட்ஜ்ல பட்டு போறா. பத்ரி டீம் அவ்வளவு ஈஸியா போயிட கூடாது. 105 அடிங்கடா. பத்ரி டீம் அவ்வளவு ஈஸியாலாம் போயிடக்கூடாது. கஷ்டப்படுத்தணும். கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒவ்வொரு விக்டரியும் நல்ல விக்டரி அவங்க டீமுக்கு. கஷ்டப்படாம ஈஸியா தூக்கி கொடுத்துட்டா அவங்க போயிட்டு நொட்டிட்டு வந்துருவாங்க பிளே ஆஃப்ஸ்ல. கஷ்டப்பட்டு ஜெயிச்சாதான் பிளே ஆஃப்ஸ்ல ஏதாவது பண்ணுவாங்க. கஷ்டப்பட்டு கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லாமே. கஷ்டப்பட்டு கிடைக்கூடாது. தீபக்கு போன மேட்ச் டெஸ்ட் மேட்ச் ஆடினியா? அதானே இன்னைக்கும் தெரியும். அன்னைக்கு ஆடின சூப்பரா டெஸ்ட் மேட்ச் ஆடல நீ தானே? நல்லா ஆடினப்போ டெஸ்ட் மேட்ச் அன்னைக்கு. நாளை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண தெரியுமா? நான் சூப்பரா அன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடி நேத்தன் எல்லிஸ் தான் அன்னைக்கு வச்சான். இன்னைக்கும் நேத்தன் எல்லிஸ் ஃப்ரண்ட்ல வைக்க மறந்துட்டேன். நேத்தன் எல்லிஸ் தான் ஃப்ரண்ட்ல வச்சிருந்தேன் அன்னைக்கு. சரி தீபக் சாரை ஃப்ரண்ட்ல வைக்கலாம்னு வச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நொட்டிட்டு போயிட்டான் தீபக் சார். நேத்தன் எல்லிஸே வச்சிருக்கலாம் போல. அன்னைக்கே இவன் தான் வந்துட்டு நேத்தன் எல்லிஸ் தான் அடிச்சான். தீபக் சாரை வந்தோன்னு நொட்டிட்டு போயிட்டான். தேவையில்லாம நொட்டினான் அவன் தீபக் சார். ஓகே மார்க் ஆன்சன் அடிப்பான்ற நம்பிக்கை ஏதாவது இருக்கா? எனக்கு இல்லை. ஒரு 80 85 86 அந்த மாதிரி அடிச்சா ஒரு நல்ல ஸ்கோர் இருக்கும். கேப்லே பால் போல. எல்லிஸ் இருந்தாவாச்சும் ஒரு 3 4 அடிப்பான். ஸ்ட்ரைக்காச்சும் மாற்றி விடியாயோ. இங்கிலீஷ் மார்க் ஆன்சன் நினச்சிட்டு இருக்கேன். இங்கிலீஷ்யா பேட்டிங்கு? மார்க் ஆன்சன் கூட இல்லையா? இங்கிலீஷ்யா ஆடுறது? இங்கிலீஷ்க்கு ஸ்ட்ரைக்கே வரலையா? என்னையா SSH ETS ஆச்சு போட்டாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இங்கிலீஷ் என்னையா இவனுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஸ்ட்ரைக்கு கொடுக்கல எனக்கு சத்தியமா தெரியல. நான் மார்க் ஆன்சர் நினைச்சிருந்தேன் அந்த பக்கம் இருந்தது. நான் அந்த கமெண்ட் செக்ஷன் எனக்கு மறைக்குது அந்த நேம்.
ஜே போட்டிருந்ததா ஜாஷ் இங்கிலீஷ் அது ஜே இங்கிலீஷ்னு போடும்போது நான் ஜான்சன் நினச்சிக்கிறேன் கமெண்ட் செக்ஷன் ஜே பார்த்தோன்னே இவ்வளோ நாள் ஸ்ட்ரைக் கொடுக்காம இருந்திருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க இவனுக்கு போய் அப்பவே கொடுத்துருந்தா இந்த எங்கேயோ வச்சுருப்பானுங்க இங்கிலீஷ் முடிச்சாப்பா முடியாதுப்பா இப்போதான்ப்பா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடிய போகுது செகண்ட் இன்னிங்ஸ் ஆகும்பா இருப்பா எவ்வளோ நேரம்பா ஆகும் இன்னும் அரை மணி நேரம் மேலே ஆகும் அரை மணி நேரம் வெயிட் பண்ணலாம்ப்பா எடுப்பாருங்க எப்படி இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க டீமை சாட்சி போட்டாங்க மாமே அப்படியா யார் டீம் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க டீம் 91 ரன்ஸ் 92 டார்கெட் இல்ல எனக்கு புரியல 92 டார்கெட் அடிக்கணும்பா அவங்க எதிர் டீம் நாங்க 91 அடிச்சிருக்கோம் அதனால ஏய் பத்ரி டீமை பிரஷரைஸ் பண்ணி ஜெயிக்கலாம்னு பார்த்தோம் ஈஸியா ஜெயிச்சிருவாங்க போல ஜெயிக்கட்டும் தான் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஈஸியா விக்டரி வந்துடக்கூடாதுங்க என்னங்க நிறைய விக்கெட் மீட்டர்லாம் விழும் பாரு ஜாலியா இருக்கும் அதுக்குதான் தீபக் சார் ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன் பார்ப்போம் அவன் வேலைக்கு ஆக மாட்டான் அவன் நல்லா போட்டான் இதுயா ரன் அவுட்டா போ சரியான டைரக்ட் நல்ல வேலை உள்ள போயிட்டான் Sachin Tendulkar wants to win this match. அப்ப யாரையா ஒருத்தன் ஐ பட்சனே இருக்கீங்க அவர் ஆறாரு அதனால சொல்றேன் 50 வயசு ஆளெல்லாம் கூட்டின்னு வச்சு விளையாட வைக்கிறது அதெல்லாம் கொடுப்போம் நாங்க அதெல்லாம் நீ பேசக்கூடாது இதான்ப்பா இந்த நாட்டோட பிரச்சனை டிகே டீம் வின் பண்ணா யாரு குவாலிஃபை ஆவா டிகே டீம் வின் பண்ணா சாமுராய்க்கு ஒரு சான்ஸ் இருக்கு டிகே டீம் தோத்தா பத்ரி உள்ள 1 2 3 சீல்டு 4th பிளேஸுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் 3 கூட சீல்டு கிடையாது 1 2 தான் சீல்டு 3 வந்துட்டு பத்ரி டீம் இன்னைக்கு ஜெயிச்சு மேலே வந்தானா 3 வந்துடுவான் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வந்தா என்எஸ்கேக்கு மேலே என்எஸ்கேன்னு ஒரு டீம் இருக்கு அவங்களுக்கு மேலே வந்துடும் பார்ப்போம் என்ஆர்ஆர் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரில எப்படின்னு பார்ப்போம் Henry, the right arm medium bowler, is coming into the attack from the north end. ஆனா 3 அதாவது 3 பேர் உள்ள போயிட்டாங்க அது கம்பல்சரியா Lovely cover drive straight to the extra கன்ஃபார்ம் 3 பேர் உள்ள போயிட்டாங்க தேர்ட் பார்ட் ஃபீல்ட் இல்ல தேர்டா ஃபோர்த்தா யார் போ என்எஸ்கே ஏதோ ஒன்னு தேர்டோ இல்ல ஃபோர்த்தோ போய்டுவாங்க பத்ரி டீமா சாமுராய் டீமான்றது தான் இப்போ போட்டியே edged unplayable. First over செம்மையா போட்டாங்க தீபக் சார் Let's just see if they can get that ball up into the slot as before. It's சரி இன்னொரு 10 ரன் ஆச்சுனா நல்லா இருக்குடா மேட்ச் ஐயோ good shot மனசு கேட்கலங்க நல்லா அடிச்சிருக்கணுங்க சூப்பரா அடிச்சாங்கப்பா பயங்கரமா அடிச்சாங்கப்பா கடைசி நேரத்துல ஜாஸ்தி இங்கிலீஷ்க்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம இப்படி பண்ணிட்டாங்கப்பா இந்த தீபக் சார் அடிக்கணும் போன மேட்ச் அவன் தான் 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டான் லாஸ்ட்ல 4 ரன் அடிக்கணுமாமே 3 பாலுக்கு டாட் பால் ஆட்டாமாமே ஃபுல்லா அதே மாதிரி இந்த மேட்ச் 2 பால் வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாமாமே நேத்தன் எலிஸை மட்டும் ஃப்ரண்ட்ல போட்டிருந்தானா அவனே நல்லா அடிப்பான் தெரியாதனமா அந்த தீபக் சாரை ஃப்ரண்ட்ல போட்டு மறந்துட்டேன் அவனை பத்தி நேத்தன் எலிஸ் அந்த பேட்டிங் ஆடுவாரு அவனை ஃப்ரண்ட்ல ப்ரொமோட் பண்றது அப்படியே ஏதோ ஒரு ரேண்டமா வச்சிட்டேன் நான் அவ்வளவு தூரம் பேட்டிங் வராது நான் நம்பினேன் பார்த்தா வந்துச்சு திருப்பியும் அதே மாதிரியே அப்புறம் நேத்தன் எலிஸ் ஆடி இருந்தா கொஞ்சம் வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் 100 ரன் வந்திருக்கும் 105 அடிச்சிருந்தா கரெக்டா வந்துருக்கும் 100 அடிச்சிருந்தாலே கரெக்டா வந்திருக்கும் ப்ரோ மேட்ச் பாருங்க இப்போ கூட டைட்டா தான் போயிட்டு இருக்கு 100 அடிச்சிருந்தாலே கரெக்டா வந்திருக்கும் 91 பத்தல பதிமூன்று ரன் போனவர் சூப்பர்ரா ஏன்னா தீபக் சாருக்கு இன்னொரு ஓவர் கொடுக்கல டேய் நல்லதானடா போட்டான் அவனதான் ஷூட்டிங் அவள்தான் பத்ரி ஜெயிக்கணும்னு இருக்கு அது ஜெயிப்பாங்க தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணுமே நான் பார்த்தேன் இப்போ ஈஸியா போய் போச்சு இப்படி ஈஸியா ஜெயிக்கிறவனுக்கு எதுவும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது கப்பு கிடைக்கணும் அப்படின்னா ஈஸியா கிடைக்காது
கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு தான் கப்பு. Played that beautifully. Saw the short one and got out of the way. No more of those allowed now in this over. சாமுராய் அவன் டீமுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்போ என் டீம் ஜெயிச்சா வாய்ப்பு. அப்போ கூட நெட் ரன் ரேட் ரொம்பலாம் இறங்கிடாது பத்ரி டீமுக்கு. தோத்தாலே இறங்கிடாது. நல்லா தோக்கணும். ஒரு 10 ரன் டிஃபரன்ஸில் தோக்கணும் பத்ரி டீமு. அந்த அளவுக்குலாம் மோசமாக இங்கே மேட்ச் போகலை. கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அதனால் பத்ரி தான் ஈஸி ஸ்பாட். உள்ளே போயிட்டான்னு தான் சொல்லணும். நம்ம இப்போவே உள்ளே போயிட்டான்னு தான் சொல்லணும். மேட்ச் தோத்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரன் 6 ரன் டிஃபரன்ஸ்னால பெருசாக ஒன்று மாற்றிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா எப்படிப்பா? அதான் இப்போ பத்ரி போயிடுவான்பா. ஈஸி தான், முடிஞ்சு போச்சு. 6 அடிக்கிறானுங்களே, பழகுறானுங்க. பத்ரி டீம் தான், தடுக்கவே முடியாது. இப்போ கூட ஒன்றும் இல்லை. சச்சின் தூக்குனா வின் பண்ணலாம். யோ சூர்யா வச்சு அடிக்கிறாயா? தீபக் சார் சூப்பர் ஃபீல்டிங் ப்ரோ. அதிகனத்துவம் தான் பண்ணாரு பாருங்க பவுண்டரி லைன்ல நின்னுட்டு. மும்பை 166 for 7 தான் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் போல்ல நிறைய பேர் 67% கிட்ட அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்கீங்க. 69% கிட்ட. யோ என்ன இது கூட பிடிக்கலன்னா மார்க்கவே ஆன்சன் பைத்திய காரையா நீ? ஏன் போய் பிடிச்சிருக்கலாமே ஃபீல்டிங். அந்த பால்லாம் ஈஸி ஃபீல்டிங் பால். அதெல்லாம் கையில வருதியா? என்னையா பவுண்டரி கொடுக்குறீங்க ஈஸியா? அதை போய் தடுக்காம இந்த அநியாயம் பண்றானுங்களே. இந்த பாலை கூட பிடிக்க மாட்டேங்கிறானுங்களே. சி, பழைய லைனப்பே வச்சிருக்கலாம் போல. நான் தான் குண்டாக்க மாத்திரன்னு மாற்றி விட்டேன். ஆனால் ரயன் ரிக்கில்டன் ப்ரூவ்டு. அவன் ப்ரூவ் பண்ணிட்டான். மேபி இன்னைக்கு பட்டிக்கலுக்கோ இல்லை ஜெய்ஸ்வாலுக்கோ வாய்ப்பு ஊற்றுனா கூட அவங்களும் ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் பேட்டிங் இவ்வளோ தான் வரும். ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை. சியா இருக்குது நேரம் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு பாலிக்கு ஆள்னாலே இப்படி தான் ஆடுறானுங்க. 2 ப்ளூ தொப்பியும் சோக் பண்ணிட்டாங்க. 2 ப்ளூ தொப்பி யார்? பிபிகே சார். பிகே சொல்றியா? ஓடு 6 தக்காளி சதற விட்டாங்க. சதற விட்டா என்ன பண்ணுவ தம்பி? எல்லாமே சதற விடுவோம். எம்ஐஎன்சிஆர். ஓ அப்படி சொல்றியா? அவுட்டு. ஏத்தன் நெல்லீஸ் எப்படியோ போட்டு எப்படியோ விக்கெட் எடுத்துறாருப்பா சச்சின் டெண்டுல்கர். இங்க இருந்து ஒரு 3 விக்கெட் தொடர்ந்து வந்தாதாங்க ஜெயிக்க முடியும் சிஆருக்கு. That was a tremendous delivery. Fizzed through to the keeper. No more short balls this over. ஓடு 6 சாம்புல வர்ற மாதிரி ரெடி பவச்சிட்டான். Didn't fool anyone. Got the timing just right. Beautiful shot. How will the bowler respond? Wide 6. அடுத்த பாலும் 6 4. ராம்ப்ரோ அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ எனக்கு கவலை இல்லை. அதே தான், கவலை கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுத்தணும், அவ்வளோதான். அடுத்த டீமை ஒன்னா போலான்ற ஸ்ட்ராட்டஜி ஏதாவது பண்ண முடியுமா? யாரோடப்பா? எங்க கூடவே வந்துருங்க எலிமினேட் ஆயிட்டு அப்படின்னு. கமான் டைகர் விக்கெட் வேணும். வர மாட்டேங்குது. Someone different now to bowl at. Brings a different set of problems. I feel it's just a matter of pitching the ball up and getting them on the front foot. விக்கெட் வர போது தோணுது. இல்ல a direct hit and this could be gone. டக்குனு எடுத்துட்டாம்பா. நல்ல வேளை ரன் அவுட் ஆகல. மேட்சை கொஞ்சம் சீக்கிரம் முடிங்கடா. முடிய போற மேட்ச் ஏன்டா இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க டே? Lovely cover drive straight to the extra cover fielder. First வரைக்கும் போடும் போலயே. End of the over. The Dragons 53 for 1. Spinners யாரா இருக்காங்க? சகல் இருக்கானே, ஏன் வரவே இல்லை இன்னும் ஒரு ஓவர் கூட. நேத்து நிதிஷ் நல்லா போட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு ஓவர் இருக்காங்க. ரைட். லேட்டா வெயிட் பண்ணுங்க. இன்னும் சாப்பிட வர போறோம்.
சஹல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு இருக்கணும். ஏவா அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு அடி வாங்குறான். நான் ஹென்ரி தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு தீபக் சார் செகண்ட் ஓவர் கொடுப்பேன். எப்பவுமே நல்லா போகும். இன்னைக்கும் நல்லா தான் போச்சு. ஹென்ரி ஃபர்ஸ்ட் ஓவர் எப்பவுமே அப்படி தான் போகுது. நல்லா தான் போகுது. இப்போவும் நல்லா தான் போச்சு. இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் மாற்றி கொடுத்தாலும் நல்லா தான் போச்சு. சகல் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலும் அடி வாங்குறான். இல்லை விக்கெட்டும் எடுக்க மாட்டான் பெருசா. அதனால போட்டு வேஸ்ட்டு தான். மிடில் ஓவர்ஸில் நல்லா போடுறான். அதனால நான் அப்படியே வச்சுட்டேன். நான் பிரச்சனை என்னன்னா பேட்டிங் இவனுக்கு அடிச்சா தான் நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. பேட்டிங்கே அடிக்காமல் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். போலிங்லாம் நல்லா தான் இருக்குது இவங்க டீமுக்கு. லாஸ்ட் RGPL CSMல செமிஃபைனல் லாஸ் ஆனால் திஸ் டைம் யாரு செமிஃபைனல்ஸில் யார் லாஸ் ஆனீங்க? நீங்களா? திஸ் டைம் பார்க்கலாம். பிளே ஆஃப்ஸ் இருக்கு. குவாலிஃபயர் 1 இருக்கு. செமிஃபைனல்ஸ் கிடையாது. பிளே ஆஃப்ஸ். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். இல்லைப்பா இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு பார்த்துக்கோங்க. நடுவில் பேசுவோம் பார்க்கலாம். மோடி நெருப்பா பஞ்சிடாருமா. கமான் சூர்யாவான்சி சீக்கிரம் முடிக்கலாம். என்னடா வைடு போற. அவனே அடிச்சு முடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். அவனுக்கு வைடு போட்டு கொடுத்துட்டுருக்கான் பைத்தியக்காரன். சீக்கிரம் போடு நார்மலா. போடு அடிக்கணும் பாரு. திஸ் டைம் கப் மிஸ் ஆகாது நினைக்கிறேன். அப்படிதான் ராம் ப்ரோ சொல்லியிருக்கிறாரு. ஏதோ ஆகக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆகாம இருந்தா சரிதான். பார்ப்போம். கேட்ச்ன்ற காலு யுஸ்வேந்திரன் வந்தோடனே ஒரு கேட்சுங்க. சகால் வந்தோடனே கேட்சு. முடிஞ்சு போன மார்ச்சில் பால் ஊத்த வந்திருக்கார் சகல். நான் சொல்ல மிடில் ஓவர்ஸ் நல்லா போறேன். ஸ்டார்டிங் ஃப்ரண்ட்ல தான் கொஞ்சம் அப்ரைட் அடி வாங்குறான். நான் என்ன பண்றது? இங்கே ஸ்கோர் இல்லையே. ஸ்கோர் இருந்திருந்தா அதான் ட்ரை பண்ணியிருக்கலாம். எங்கள் டீமு இன்னொரு 10-15 ரன் இருந்தால் ட்ரை பண்ணிடலாம். போடு 6. முச்சுவிடு சூரியவன்சி. ஐயோ அவங்க சூரியவன்சி பயங்கரமா ஆடுறான்பா. அவனுக்கு நமக்கு தான் ஆயுஷ் மாத்திரை சொதப்பிட்டு போயிட்டான். எங்கேயோ வர வேண்டிய ஸ்கோருங்க. ஆயுஷ் மாத்திரை அடிச்சிருந்தா அந்த பால் கூட 6 போக வேண்டிய பாலுங்க. எப்படியோ மிஸ் ஆகி போயிடுச்சுங்க கேட்சுக்கு. ஓகே 16 from 20 பால்ஸ் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். பவுண்டரி 50 from Suryavanshi. The celebration well deserved. மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. யுஜி தாங்க அவ்வளோதாங்க. யுஜி தாங்களா இல்லை அவ்வளோதாங்க. முடிச்சு விடுங்க. Square cut finds point, no run. Suryavanshi is the first person to score 50 for RD sets. History made, guys. Kept the heat on throughout this innings so far. Really good batting. The next few overs could tell the tale of just how big this score will be. ஏதோ நான் நீங்க ஏதோ லைன் அப் கொஞ்சம் ஏடா கூடமா வைக்கவே நீங்க ஜெயிச்சு போட்டீங்க. பழைய லைன் அப் பழைய பன்னீர் செல்வமா வந்திருந்தா புடிங்கி இருப்பாரு. அந்த மாதிரி ஆயிருக்கும். பழைய லைனப் இல்லை. ட்ரை பண்ணேன். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். இவன் நல்லா அடித்தான். ரிக்கில்டன் நல்லா அடித்தான். தேங்க்ஸ் எலி பையா. ஏதோ ஒன்று ஜெயிச்சிங்களா? சந்தோஷமா ஹாப்பியா போய் வாருங்கள். திருப்பி வராதீங்க. வருவாங்க செமிஃபைனல்ஸில் பிளே ஆஃப்ஸில் வருவாங்க. Time to follow up after such a great delivery. Pitch it on length is obviously. நாளைக்கு பிளே ஆஃப்ஸ் நடக்கும்டா. எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்சோட லைன் அப் சென்ட் பண்ணிருங்கடா. ஓகேவா? That's got a flight number attached to it. That ball has gone. நீ சாண்டர் ஆட வைப்ப நினைச்சேன். சாண்டர் போட்டிருந்தா ஜோக்கர். அப்படியா? தெரியாது. யுஸ்வேந்திர சேவலே நல்லா போட்டேன். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருந்தா நீங்க காலியா இருப்பீங்க. எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க போட்டிருந்தா உங்க டீம் ஜோக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஓவர் யுஸ்வேந்திர சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்களே போலர்ஸ் இருந்தால் நான் எதுவும் தொடலை. பண்ணலாமான்னு யோசிச்சுனே இருந்தேன். இல்லை இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் டீமு. அதான் இவன் தான் நல்லா போட்டானே. தீபக் சாகர் தான் நல்லா போட்டானே. அப்படியே வச்சேன். காசு வாங்கிட்டாங்க பாட்டியா. ஐயோ நான் நல்லா தான் ட்ரை பண்ணேன். நல்லா ட்ரை பண்ணி தோத்தாங்கன்னா என் டீம் நான் என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். அந்த மாதிரி டீம் வாங்கி வச்சிருக்கான் இந்த டிகே பையன்.
எடுத்து வச்ச டீம் அந்த மாதிரி ஜோக்கர் மாதிரி எடுத்து வச்சுட்டு என்கிட்ட கேட்டா சாண்டர் வச்சிருந்தா மேபி சோக். ஆனா சாண்டர் செட் ஆகலையே டீமுக்கு. ஓகே அவ்வளோதான் கைஸ். க்ளோஸுங்க இதோ பாருங்க, நான் சொல்லலை டாப் 3ல வந்திருக்கலாம் ஆர்டிசட். ஆனால் 2-1 தான் எலிமினேட்டர் ஆட போகுது. 2 டீமும் எலிமினேட்டர் தான் ஆட போகுது. இவனுக்கு 2 பேரும் குவாலிஃபயர்ஸ் 1 ஆட போகிறாங்க. 12 பாயிண்ட்ஸில் இருக்கிற 2 பேர் எலிமினேட். ஆனால் நான் சொன்ன மாதிரியே 3 இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அடிச்சிருந்தா டாப் 3 வந்திருக்கலாம் நான் சொன்ன மாதிரி. எஸ்எஸ்ஹெச் சாரி ஃபார் த அன்ஃபார்ச்சுனிட்டி. நல்லா ஆடிட்டாப்புல பையன், ஆனாலும் அவனுக்கான டிசர்விங் கிடையில எஸ்எஸ்ஹெச்சுக்கு. பார்ப்போம் டோர்னமெண்ட்டில் பார்ப்போம். டோர்னமெண்ட்டில் அவனுக்கு டிராஃப்டில் எடுக்கிறதுக்கான நல்ல பிக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஏடிஎஸும் வந்துட்டு 6th பொசிஷனில் இருக்காங்க. எஸ்ஆர் எஸ்ஹெச்பி தான் பாவம்ப்பா, தொடர் தோல்வி. அங்கே போய் தொடர்ந்து 5 மேட்ச் தோத்தான். சிரிக்கிறதா அலுவல் தானே தெரில. சிஆர் ஏதோ நடுவில் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு ஏதோ வந்துட்டோம். இந்த 2 மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சு ஏதோ வந்துட்டோம். பிகே பாவம் முதல் மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு மேட்ச் தான் எப்பா. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஈட்டியும் ஈட்டி இல்லை, இந்த 4 டீமில் எந்த டீம் கப் அடிக்கிறாங்களோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறோம் ஃப்ரம் த டோர்னமெண்ட். அண்ட் பிகே ஆல்ரெடி ஹஸ் பீன் ரிஜெக்டட். ஸோ அது முடிஞ்சு போச்சு. நம்ம ஸ்கோர் கார்டு இது பார்த்துடலாம் ஓகேவா. ஓவரால் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஓவர் வியூலாம் பார்க்க முடியாது, ஏன்னா நம்ம வந்துட்டு இதில் தான் போடுவோம், பிளே நோட்டில் தான். செமி சிமுலேட் பண்ணியாவா? செமிஸ் இல்லை, நான் செமிஸே போடலையே, ஃபிக்சரே போடலையே. நான் நோ ஃபைனல் தானே செட் பண்ணி வச்சேன். தொடர்ந்து 6 மேட்ச் எது இவன் தான் இல்லையா? அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் ஜெயிச்சிருந்தான். ஒரு மேட்ச் தோத்தான் அந்த நடுவில் ஒரு 3 ஜெயிச்சான். அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு டிடிக்குன்னு நினைக்கிறேன். 5 மேட்ச் தோத்தான் தொடர்ந்து. கோலி அண்ட் கவாஜா 266 சேம் ரன்ஸ். அப்படியா? பண்ணிக்கல. ஆமாண்டா பரவாயில்லையே. ஆனால் கோலி அவ்வளோ அடிச்சு கூட இந்த டீம் அடிக்கலன்றப்போ தடப்பக்கட்டையை எடுத்து அடிக்கணும்னு தோணுது. கோலி அவ்வளோ அடிச்சு கூட அடிக்கலையடா, வெக்கம் கேட்டுவீங்களா பாவீங்களா? ஓகே கைஸ், சீல் பண்ணியாச்சு. ஸோ நாளைக்கு நான் வந்தேன்னா ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக போடுவேன். ஸோ அப்போது வந்துட்டு ஈடிக்கும் ஆர்விஜிக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் நடைபெறும், குவாலிஃபயர்ஸ் 1. அண்ட் எலிமினேட்டர் வந்துட்டு என்எஸ்கேக்கும் ஆர்டிஇசெட்டுக்கும் நடக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க வந்து குவாலிஃபயர்ஸ் 1ல் தோற்றவங்க கூட மேட்ச்சு. அதுக்கப்புறம் அதில் ஜெயிக்கிறவங்க வந்து யார் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் யார் ஃபைனல்ஸ் டேரக்ட் ஃபைனல்ஸ் போகிறாங்க அவங்க கூட மேட்ச். இதுதான் எப்போவுமே வந்து ஐபிஎல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே தான் நடக்க போகுது. கவாஜா அண்ட் ஹர்பஜன் டன் தேர் ஜாப் ஃபார் ஆர்விஜிஎஸ். இந்த எம்ஐ ஆடுற மேட்சை பார்த்தா தூக்கம் தான். ரைட்டு எங்கப்பா ஒரிஜினலா? ஆமாம், இதில் 71% வரை எம்ஐ தான் ஜெயிக்கணும் போல் போட்டிருக்கானுங்க. எவ்வளோ மண்டகம் காசு வாங்கியிருப்பானுங்கப்பா. காசு வாங்கியிருப்பாங்க. என் போல்ல போகிறதுக்கு எதுக்குடா காசு வாங்கணும் டேய்? தெரியலப்பா. ரைட்டு, வேற ஏதாவது சொல்லணுமாப்பா? வேற ஏதாவது இருக்காப்பா இதில் காம்படிஷனுக்கு நடுவில் ஏதாவது பண்ணணுமாப்பா? அதெல்லாம் போட முடியாது. சரி போயிட்டு வரட்டுமா? Until then, this is RxG Gaming signing off. மறக்காம நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு இல்லை நாளைக்கு, மோஸ்ட்லி நாளைக்கு வந்துருவேன் தான் நினைக்கிறேன். இன்கேஸ் வர முடியலன்னா நாளைக்கு கம்பல்சரியா டோர்னமெண்ட் போடுறதுக்கு. சரி வரட்டுமா? பாய் பாய்.